கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து தூங்கும் போது நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போறீங்க. அங்க வந்து ஒரு எல்ஃபை மீட் பண்றீங்க. அந்த எல்ஃபை தெரியாதனமா உங்களோட உலகத்துக்கு கொண்டு வந்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது ஒரு இசக்கை வேர்ல்டு மாதிரி தான் அந்த உலகத்துக்கு நீங்க வந்து போக முடியும். அதே மாதிரி இப்போ எல்ஃபு அவர ஜப்பானுக்கு வந்துட்டா. இதனால என்னென்ன பிரச்சனை வரும்? அதே மாதிரி ஒரு டிராகனும் இருக்கும், அதை வேற ஆளு கொண்டு வந்துருவான். இதனால என்னென்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போற கதை தான் இது. கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கிற ஃபீலே கொடுக்காது. இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு மேலேயும் நான் நிறையவே சொன்னேன்னா இந்த கதை வந்து ஸ்பாயில் ஆயிடும். மறக்காம ஒரே ஒரு லைக் ஒன்று கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இதோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பர்சனும் ஒரு மிஸ்டீரியஸான சைடை பற்றி தான் சொல்கிறான். அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்கும் ஒன்றாச்சு அது கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா அதாவது அவங்களோட லுக்கிங் அது வேணா குட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்ற ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க பாப்புலராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு மிஸ்டீரியஸான சைடும் இருக்கும். ஒரு எல்ஃபையும் காட்டுறாங்க. இப்படி தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே கிட்டிஸை பார்த்து ஒரு பொண்ணு கேட்குறா, ஆமாம் வேலை முடிஞ்சக்கப்புறம் ஒரு பார்ட்டி இருக்கு, நீ என்ன வரியா? ஆனால் நம்ம ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அட என்ன இவன் எவ்வளோ சீக்கிரமா இங்கிலேருந்து போகிறான்? நெக்ஸ்ட் சீனில் அவன் வீட்டுக்கு வந்து அவனை பத்தி சொல்றான். இவனோட பேரு கிட்டோசா. அவன் எல்லார மாதிரியும் ஒரு ஆர்டினரியான ஒர்க்கரா. அதே மாதிரி நான் இப்போ சமைக்கிறேன்ல, இது வந்து என்னோட ஹாபியான்னு கேட்டா அது கிடையாது. அதே டைம்ல நான் வந்து வெறுக்கிறேனான்னு கேட்டா அதுவும் கிடையாது. கேட்கலாம், என்னடா இவன் தூங்குற டைம்ல சாப்பாடு சமைச்சு லஞ்ச் பாக்ஸ்ல வச்சிருக்கானு. அது நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஆளோ தூங்க அவன் வந்து ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போறான். இப்போ புரியுதா? எனக்கு ஃபேண்டசி அதுனா அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே இந்த ஃபேண்டசி நிறைஞ்ச கதைகள் எல்லாம் நான் படிப்பேன். டீமன்ஸ், ஸ்வாடு, இந்த மாதிரி உலகத்துல வெற்றி அடையது, இந்த மாதிரி கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தேய்ந்து போற வரைக்கும் அதை நான் திரும்பவும் நான் படிப்பேன். அப்படிதான் நான் ஒரு நாள் இந்த மாதிரி கனவும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே நான் இந்த உலகத்துக்கு வருவேன். இந்த உலகம் ஸ்வாடாலையும் மேஜிக்காலையும் நிரம்பி இருக்கு. காலையில 7 மணி தான் ஆகுதா. அப்படியே அவன் போற வழியில ஒரு மாஸ்டரையும் பாக்குறான். பார்த்து பயந்து அப்படியே சைடா போறானா. பார்க்கும்போது ஒரு அழகான வியூவும் தெரியுது. ஒரு அடல்ட்டா வெளியில இருக்கலாம், ஆனா இங்க வந்து நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன், ஒரு அட்வென்ச்சரரா. அதே டைம்ல இந்த மாதிரி வியூவையும் நான் பாக்குறதும் உண்டு. அதுக்கப்புறம் அவனோட முகத்தை கழுவும் போதே அவனோட மூஞ்சியும் பாக்குறான். அப்பதான் அவனுக்கே தெரியுது வெளி உலகத்தை கம்பேர் பண்ணா இங்க ஏஜ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஆகுது. டைம்ல பின்னாடியே ஒரு பொண்ணு கூப்பிடுறா, நீங்க வந்துட்டீங்களா? இவ ஒரு எல்ஃபு. இவளோட பேரு மேரியபெல். இவள நான் ஷார்ட்டா மேரின்னு சொல்லுவேன். இவ ஒரு எல்ஃபு. அதே டைம்ல இவளோட லுக்கை பார்த்து நீங்க ஏமாறக்கூடாது, ஏன்னா இவளுக்கு ஒரு 100 வயசு ஆச்சிருக்கும். இப்பதான் நம்ம ஹீரோட இந்த உலகத்துக்கான பேரும் தெரியுது. இந்த உலகத்துல இவனுக்கு காசு ஹீஹோ அப்படின்னு தான் பேரா. நம்மளும் ஷார்ட்டா காசுன்னு கூப்பிடலாம், ஏன்னா கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆளு சின்ன வயசுல இந்த மாதிரி தான் ஏதோ பேரை வைக்கிறேன்னு காசு ஹீஹோ அப்படின்னு வச்சிட்டான். சின்ன வயசுல அப்படி பண்ணிட்டான். அதனால இப்படி அவனோட பேரு அமைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்றான். அங்க அவ வரமாட்டேன்னு சொல்றான். நீலாம் இன்வைட் பண்ணதுக்கு ஹியூமன் கேர்ள் வேணா சந்தோஷப்படுவா. இல்ல அப்படிலாம் இல்ல, பர்சனுக்கு பர்சன் இது டிபெண்ட் ஆகும். அப்படியா? அப்ப நான் வரலன்னு சொன்னா, இல்ல நீ வந்தானா நான் வந்து என்னோட லஞ்ச் பாக்ஸை கொடுப்பேன். இதுக்காக மேரி ஒத்துக்கிறான். அங்க போகும்போதே நாசல் அப்படின்னு ஒரு இடத்தை பத்தி அவன் சொல்றான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிச்சான். அந்த நகரத்துல இருக்கிறவங்களுக்கு அவளைக்கும் ஸ்ட்ரகிள் அனுபவிச்ச மாதிரியோ தெரியல, அவங்களுக்கு காயங்களோ இந்த மாதிரி தெரியல. ஆனா ஏதோ ஒரு நோயினாலதான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா. இது வந்து காமனஸோட தியரியா. அந்த சிவிலைசேஷன் வந்து மேஜிக்கால டெவலப் ஆனதா இந்த லேண்ட் ஒன் ஆஃப் த 7 வண்டர்ஸ்ல ஒன்னா. அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்குமா. அங்க எல்ஃபும் கேக்குறா, இப்போ உன்னால மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண முடியுமா? அதான் நீ இருக்கியே, நீ இருக்கும் போது என்னால எதை வேணாலும் சால்வ் பண்ண முடியும். ஆமா நீ ஏன் இப்படி சொல்ற? இந்த மாதிரி கண்ணை வச்செல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் என்ன பண்றது, நான் பிறக்கும் போதே அப்படி தானே பிறந்தேன். அதுக்கப்புறம் உள்ள மேஜிக் யூஸ் பண்ண அங்க வழி பார்த்தா உள்ள போற மாதிரியே இருக்கு. ஏன்னா இது ஒரு சிட்டியா. கண்டிப்பா கடந்த 10 செஞ்சுரிஸ்ல நல்ல டெக்னாலஜி இருந்திருக்கும். போகும்போதே அவனோட சிட்டியை பத்தி சொல்றான். வாழ்ந்த சிட்டில அடிக்கடி எத்துக்கு வரமா, அதனால எனக்கு வந்து யார்கிட்ட ஸ்ட்ரென்தனிங் மேஜிக் இருக்கோ அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். சொல்றேன், நீ வாழ்ந்த இடத்துல அடிக்கடி நிலநடுக்கம் வருமா? ஆமா அப்படிதான். ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம முன்னாடி போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். சரி நம்ம அங்கே போய் சாப்பிடலாம். இது வந்து பார்த்தா அதோட ஷேப்பே சும்மா அருமையா இருக்கு. அது சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அப்படி அழுது. இது ரொம்ப ருசியா இருக்கு. அது என்னதுன்னு கேக்குறா. அது சூசியா. அதே மாதிரி ஏகப்பட்ட டிஷ்ஷையும் அவன் சொல்றான். அங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா வரா. இந்த மாதிரி டிஷ் எல்லாம் அவ இங்க பார்த்ததே இல்ல. ஜப்பான்ல ஒண்டிதான் இந்த மாதிரி கிடைக்கும். என்னது ஜப்பானா? அது வந்து எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற மேப்ல அதெல்லாம் இருக்காது. அப்படியா? அப்படிப்பட்ட நாடு எங்கேயாச்சும் இருக்கா என்ன? சரி ஏதோ ஒன்று, நீ கவலைப்படாத. உனக்கு ஃபுட்டு வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பா கொண்டு வரேன். அதுக்கு நீ என் கூட இதே மாதிரி எப்பயாச்சும் வந்தாலே போதும். ஆனா அதுக்கு நீ பிஸியா இருக்க கூடாது. உனக்கே தெரியும் நான் எவ்வளவு பிஸின்னு. சரி மேஜிக்கை பத்தி பச்சனை இருக்கேன். எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க. அங்க எல்ஃபும் சொல்றா, எனக்கும் இது பிடிச்சிருக்கு, நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நாள் போகணும். அதுக்கப்புறம் போற வழியில அவ ஏதோ பார்த்து ஆச்சரியமா வரா. இரு அது என்னது? அது வந்து ஒரு மாஸ்டர் தானே, நான் பாத்துக்கிறேன். அங்க ஓடி போய் தாக்குவான்னு பார்த்தா 2 பேருமே ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஆமா நீங்களா? நான் வந்து உங்களை பார்த்தவங்க
உங்க 2 பேரையும். உங்க 2 பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வெறுமா லஞ்ச் பாக்ஸ் சவுண்டி தான் கொடுத்தேன். உங்க பேசுறது எதுவும் அந்த எல்ஃபுக்கு புரியல. ஏன்னா இவங்க பேசுறது அந்த மாஸ்டரோட பாஷை. இதுவே மேரி கூட பேசுறது அது எல்விஷா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வரானா, அங்க மேரியும் கேட்கறா, ஆமா நீ அங்க என்ன பேசுன? அதுவா அந்த மாஸ்டர் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து இங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்போ டிராகன்லாம் ஸ்பான் ஆகிற டைமா, அதாவது முட்டையில இருந்து வெளில வர டைமா. நான் எனக்கு அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா? ஏய் நீ என்ன முட்டாளா? டிராகனோட முட்டையை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற? இது ரொம்ப டேஞ்சரஸ். நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? நான் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போறான். இடத்துல ஏதோ கொரட்டை விடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அங்க மேரியும் சொல்றா, நீ கம்முனிரு, இப்ப நான் உனக்கு காட்டுறேன், இதை பாரு. நைட் விஷன் ஆன் பண்ணா அங்க ஒரு மிகப்பெரிய டிராகன் தூங்குது. சொன்னபடி பார்த்தா அந்த டிராகன் இதுதான் நினைக்கிறேன். அதுக்கும் மேல இந்த டிராகன் இது 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். அதுவும் ஸ்பான் ஆகிற சீசன்ல ஒண்டி தான். அதே மாதிரி அதோட மூச்சுல அவ்வளவு மானா இருக்கு. அது மூச்சு விடும் போது அப்படி க்ளோ ஆகுது பாரு. அதனால நம்ம இங்க இருக்கிறது ஆபத்தா இருக்கும். என்ன சொல்ற? பின்னாடி தானே இருக்கு, நம்ம அப்படியே போயிடலாம். பிரச்சனை வந்தா சீனே அவங்க பின்னாடி பாப்பாங்களா? கேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூது அந்த டிராகனும் அப்படியே இவங்களை நோக்கி வருது. போச்சு போ, நம்ம வந்து மாட்டிக்கணும். இந்த டிராகனும் பயங்கரமா தாக்குது. அப்படியே சீன் பிரசன்ட் கொத்து. அடச்ச, அதுக்குள்ளேயே நான் எழுந்துட்டேன்னா இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு அவ கூட இருந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு என்னோட கனவுல அவ கூட ஜாலியா என்ஜாய் பண்ண. அது வரைக்கும் சந்தோஷம் தான். இன்னமும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே அவன் சைட்ல பாப்பனா யாரோ ஒருத்தங்க தூங்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா மேரி தான். மேரிய பார்த்தோன்னே அவனுக்கு காலம் உள்ள கையும் உள்ள. அப்படியே அவன் சைடா உட்காந்துக்கிறான். மேரியும் எழுந்துக்கிறான். மேரியும் பார்த்து கேட்கிறா, அட காசு, இது வந்து நீ தானே? இல்லனா நீ காசுவோட அப்பாவா? இல்ல நான் காசு தான். மேரி உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் இந்த டிராகனோட ஃபைல்ல மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நீ இங்க வந்துட்ட. இப்பதாங்க மேரிய பாக்குறா. அவ ஒண்ணுமே போடாம இருக்கா. இதனால அவ ரொம்ப பயங்கரமா கத்துறா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஒன்னும் தொடலாம் இல்ல, உன்ன எனக்கு தெரியும்டா, ஏதாச்சும் கொண்டு வா, எதுவுமே இல்ல போறதுக்கு. சரி சரி நான் போறேன். சீன்லயே அவன் கடைக்கு போறானா, அங்க இருக்கிற அம்மாங்கெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன பையன் இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஊத்து ஊத்து பாக்குறான். டைம்ல நான் சீக்கிரமா வாங்கணும். அவ வேற ஒண்ணுமே போடாம இருக்கா. ஏதாச்சும் ஒண்ணு அவகிட்ட வாங்கி போய் கொடுக்கணும். இதனால என்ன கிடைக்குதோ டக்குன்னு அவன் வாங்கி எத்தனை போறான். அங்க போய் பார்த்தா மேரி அங்க இருக்கிற வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றா. அங்க மேரிக்கு கையும் இல்ல காலும் இல்ல. ஏன்னா அவ அவ்வளவு ஹைட்ல இருந்து பாக்குறா. இது வந்து வேற லெவல்ல இருக்கு. வெளியில அவ்வளவு ஹைட்ல நம்ம இருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இதுதான் ஜப்பானா? நான் என்ன எவ்வளவு ஹைட்ல இருக்கேன்? இவ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. அதாவது ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அங்க இருக்கிற ஒரு ஸ்கை ஸ்கேப்பரை பார்த்து கேக்குறா, ஆமா அதுதான் மேஜிக் சோசரிக்கான டவரா? இல்ல அது வந்து ஸ்கை ஸ்கேப்பர். அங்கல இருந்து சாக்குராவோட வியூவை பார்த்தா சூப்பரா இருக்கும். சாக்குராவா? அது என்னது? அது உனக்கு சொன்னா புரியாது. நீ அங்க வந்தா நம்ம ஒன்னாவே அதை பார்க்கலாம். அதே மாதிரி நீ ரொம்ப பசியா இருப்ப, நான் உனக்காக சாப்பாடையும் ரெடி பண்றேன். கேட்டவனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ அப்படியே குதிக்கிறா. அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது இந்த மாதிரி அவ எதுவுமே போடலன்னு. அதனால மண்டையிலே ஒண்ணு போடுறா. ஹீரோவும் எதனால வந்தா அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா டிராகனோட பிரெத் அதனால தான் இங்க வந்திருப்பான். அங்க அவ ட்ரெஸ் போட்டு வர அவ்வளவு லைட்டா இருக்கு. என்னால ஃப்ரீயாவும் மூவ் பண்ண முடியுது. பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இதுக்கப்புறமா உனக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி வேற ஒரு ட்ரெஸ்ஸையும் நீ ஏத்துக்கலாம். உனக்காக இன்னொரு விஷயத்தையும் வச்சிருக்கேன். அவன் ஒரு கேப்பையும் காட்டுறான். இது நீ போட்டுக்கோ. அதாவது உன்னோட காதை மறைக்கணும்னு ஆசைப்பட்டா நீ இதை போட்டுக்கலாம். அதை போட்டுக்கிறா. அது அவ்வளவு பர்ஃபெக்டா அவளுக்கு சூட் ஆகுது. ரொம்ப நன்றி, இது வந்து எனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுது. உண்மையை சொன்னா இந்த உலகத்துல எல்ஃப் இல்ல, அதனால தான் நான் இதை உனக்கு கொடுக்குறேன். எனக்கு வந்து ஓகே தானே? இப்போ நீ வெளி உலகத்தை பார்க்க போற. வெளியில போகும்போது பெல் சவுண்ட் கேட்கறதுக்குலாம் அவ பயந்து போறா. வந்து கவலைப்பட வேணாம், இங்க மாஸ்டர்ஸ்லாம் இல்லவே இல்ல. சீன்ல ஹோட்டலுக்கு வந்து அவன் ட்ரிங்க்ஸையும் ஆர்டர் பண்றான். இப்போதான் அந்த எல்ஃப் கேட்கறா, ஆமா எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க வந்தக்கப்புறம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இருக்கிற லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் எல்லாத்த பத்தியும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹீரோவும் இப்பதான் சொல்றான், அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது எப்படி உனக்கு சொல்றது? வந்து தூங்குவல, தூங்கும் போது ஒரு கனவு வரும் பாத்தியா? அதே மாதிரி தான் எனக்கும் தூங்கும் போது ஒரு கனவு வரும். அதுலதான் வேற ஒரு உலகத்துக்கு நான் போவேன். அதுதான் உன்னோட உலகம். அதாவது நான் கனவுல தான் உன்னை மீட் பண்ணுவேன். அப்படிதான் அந்த கனவுல நான் உன்னை மீட் பண்ணேன். அந்த கனவுல மீட் பண்ணும்போது நம்ம தெரியாதனமா அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எவ்வளவு விஷயம் ஆச்சு, நீயும் இங்க வந்துட்ட. இப்பதான் மேரிய சொல்றான், எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி வந்தேன்னா, டிராகன் நம்மள தாக்கும் போது நான் உன்னை கட்டி போச்சுக்கினேன். இந்த டைம்ல நீ வந்து டெலிபோர்ட் ஆகும்போது நானும் கூடயே வந்துட்டேன் போல. அப்போ அதுதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பனா நான் என்ன அந்த உலகத்துல எந்த போயிட்டேனா? இல்ல அப்படிலாம் இல்ல, நீ உயிரோட தான் இருக்க. இப்ப நீ உயிரோட இருக்கனா என் கூட தூங்கினா கண்டிப்பா உன்னால அங்க போகவும் முடியும். அப்பனா சிம்பிளா சொன்னா நீ தூங்கினா அந்த உலகத்துக்கு போக முடியும். அதாவது டிராவல் பண்ணி இந்த உலகத்துல இருந்து அந்த உலகம். அதுதானே? இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு புரியல, உன்னோட ஏஜ் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே. அதையும் நான் விளக்குறேன். என்னன்னா என்னோட ஏஜ் இந்த உலகத்துல ரொம்ப ஃபாஸ்டா ஓடும், இதுவே அந்த உலகம்னா ரொம்ப ஸ்லோவா போகும். இப்படி அவன் சொல்றான். இதுக்கப்புறம் அங்க ஃபுட்டு வதா, அதை பார்த்தோன்னே அவன் சொல்றான், பஸ் சாப்பிட்டக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா? வாயில வச்சா அவ்வளோ ருசியா இருக்கு. இதே மாதிரி அவ ஒன்னுத்தையும் சாப்பிட்றா. சாப்பிட்டக்கப்புறம் இவங்க 2 பேரும் சாக்குரா ட்ரீஸ் இருக்கிற ஏரியாக்கு வராங்க. அதுவும் அவ்வளோ அழகா இருக்கு. இதை பத்தி தான் ஆளும் அங்க சொல்லியிருப்பான். மேரி கிட்டயும் சொல்றான், வெல்கம் மிஸ் செல்ஃப், இதுதான் ஜப்பான். நம்ம தான் எங்களோட புது கதை தொடங்க ஆரம்பிச்சது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு. வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் நான் எழுந்து பார்க்கும்போது என் பக்கத்துல எல்ஃப் இருந்தா. இது எனக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு. அதே மாதிரி இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க அன்னைக்கு முழுக்க வெளியில போனோம், நிறைய விஷயத்த பேசணும். அங்க ஒண்டி இல்லாம அந்த செரி பிளவுசம் அதையும் நாங்க பார்க்க போனோம். அந்த வியூ அது வந்து அவ்வளவு அழகா இருந்தது. அவ என் கிட்ட கேட்டா, இந்த இடம் இது வந்து எவ்வளவு அழகா இருக்கு, இங்க மாஸ்டர்ஸும் இல்லல? ஆமா நீ சொல்ற மாதிரி இந்த இடத்துல மாஸ்டர்ஸ் அதுங்க இல்ல. இங்க கண்டிப்பா நம்ம ஹியூமன்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, என்னதான் இது இந்த அளவுக்கு அழகா
டாகா இருந்தாலும் நான் அவளைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. அங்க எல்ஃபும் கேக்குறான், ஆமா நான் வந்து இங்கே மாட்டிக்கினா என்ன ஆகும், அப்புறம் என்ன நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்றது, ஏகப்பட்ட நிறைய இடத்துக்கு போறது, ஜப்பான்ல இருக்க ஏகப்பட்ட இடத்த நான் உனக்கு காட்டுவேன், அதே மாதிரி நம்ம நிறையவே ஃபன் பண்ணலாம், இங்க ஜப்பானோட கல்ச்சரை நீ பார்க்கணுமே, ஃபுட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நீ பாக்குறதுக்கு. ஓ அப்படியா, அப்போனா நான் வந்து வரேன், ஒத்துக்கிறேன். காசும் மனசுல யோசிக்கிறான், நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை ப்ராப்பரா உன்னோட வீட்டுக்கு நான் அனுப்புறேன். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரனா அங்க ஒரு வார்த்தை அவன் சொல்றான். இது என்ன வார்த்தை, அதாவது இதுதான் தடாய்மானா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை அவளும் சொல்றா. ஆமா நீ வாக் பண்ணி ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருப்ப, போய் குளிக்கலாம்ல, இங்க ஹாட் வாட்டரும் இருக்கு. என்னது இங்க என்னால குளிக்க முடியுமா? ஆமா. அங்க பின்னாடி அவன் சொல்றான், நீ வந்து திரும்ப உன்னோட உலகத்துக்கு போயிட்டா நம்ம வந்து பார்க்க முடியாதுன்னு இல்ல, கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். அவ அங்க இருக்கிற வாட்டரை பார்த்து இன்னமும் ஆச்சரியமாறா, இன்னும் இது தண்ணி வந்து வந்துனே இருக்கு சூடா, நீ என்ன மேஜிக் ஏதாச்சும் கத்துக்கினியா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, இந்த இதை புடி, இது வந்து சென்ட் மாதிரி உனக்கு ஏத்த ஃபிளேவரை நீ சூஸ் பண்ணி ஜாலியா இங்க என்ஜாய் பண்ண முடியும். அப்படியா, இது வந்து ரொம்ப லக்ஸரியஸா இருக்கு, ஏதோ நான் நோபல் மாதிரி ஃபீல் பண்றேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பண்ணதே இல்ல. இதுக்கப்புறம் அவ குளிக்கிறா. இந்த சைடு அவன் சமைக்கிறானா, சமைக்கும் போதே யோசிக்கிறான், இந்த விஷயம்லாம் அவளுக்கு புதுசா இருக்கு, அதே மாதிரி இது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அங்க எல்ஃபும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறாங்க. நான் வந்து எதிர்பார்க்கல, அவன் சொன்னால அது கூட நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அங்க வெளில வந்து பார்த்தா அவன் சமைக்கிறானா, அந்த ஸ்மெல்லும் அவ்வளோ அருமையா இருக்கு. அது வந்து பார்த்தா அது ஃபுல்லாவே மீட்டு தான். இது வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்ல. இந்த எக்கையும் கட்லெட்டை வச்சும் செஞ்சிருப்பான், அதனால தான் இது உண்மையிலே எவ்வளவு வேற லெவலா இருக்கு. இந்த ஃபுட்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இது முன்னாடி எதை சாப்பிட்டாலும் எனக்கு டேஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரியும் போல. ஆமா நான் வந்து லஞ்ச் பாக்ஸை எப்பயுமே கொண்டு வருவேன், ஆனா அதை தாண்டி என்னால வேற விஷயத்த கொண்டு வர முடியாது. அப்போனா நீ வந்து அதனாலதான் அதை ஒண்டி கொண்டு வருவியா? அதே மாதிரி அங்க பிளாஷ் லைட்டை வச்சு ஒரு ட்ரிக்கையும் பண்றான், அது வந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. வந்து என்ன யோசிக்கிறேன், இந்த மாதிரி ட்ரிக்குக்கெல்லாம் நான் ஏமாறுவேன்னு நினைக்கிறியா? இந்த சிட்டில இருந்து இதை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால வேற விஷயத்தெல்லாம் கொண்டு வர முடியாதா? இல்ல எப்படின்னு தெரியல, நான் வந்து லஞ்ச் பாக்ஸை என்னோட பக்கத்துல வச்சு தூங்குவேனா, அந்த டைம்ல அது தானா என் கூடயே வந்துடும். பெண்ணு மத்த விஷயம் இதெல்லாம் என்னால கொண்டு வர முடியாது, என்னால இதை ஒண்டிதான் அப்படியே கொண்டு வர முடியுது. அப்போனா இதுக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா உன்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரி? நீ யோசிச்சு பாத்திருக்கியா, உன்னால எப்படி அங்க வர முடியுது, நல்ல பொருள் எல்லாத்தையும் எப்படி கொண்டு வர முடியுது? எது இந்த லஞ்ச் பாக்ஸ் பத்தியா நீ பேசுற? இல்ல அதை மந்துரு, நான் அதை பத்தி ஒன்னும் பேசல, பேசுறது நீ வந்து எப்படி அந்த உலகத்துக்கு வர? நான் யாரோ ஒருத்தங்க உன்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலையா? யாராச்சும் உனக்கு சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி இப்படி பண்ணா போக முடியும்னு? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் இல்ல. இல்ல நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இது வந்து கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றாங்க, அதாவது உனக்குன்னு ஏதோ ஒரு ரோலை கொடுத்த மாதிரியும் நீ வந்து என்ன இங்க கொண்டு வந்திருக்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா இது ஒரு சிம்பிளான ட்ரீம் அப்படின்னு தான் யோசிச்சேன். இல்லடா நீ நல்லா யோசிச்சு பாரு, ஏதாச்சும் சுச்சு இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா ட்ரிகர் பண்ற மாதிரி? ஆளுக்கு அவளுக்கும் ஞாபகம் இல்ல, எனக்கு தெரியல, நான் கண்டிப்பா ஞாபகம் வந்தா சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு நோட்டை வச்சு எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நான் இன்கேஸ் இவங்க திரும்ப அவங்க போக பார்த்து அந்த டிராகன் கிட்டேயே இவங்க போயிட்டா அவ்வளவுதான், தூங்கி எழுந்தோடனே அது கிட்ட மாட்டிக்கினா அது இவங்களை கொல்லதான் செய்யும். இவங்க பழையபடி இங்க தான் வருவாங்க. அதை பத்திலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அங்க டிராகனை பத்தி நம்ம எல்ஃபுக்கு நிறைய விஷயம் தெரியுமா, அதை பத்திலாம் அவ சொல்றா. டிராகன் இது வந்து எப்பயுமே அங்கதான் இருக்கும், அதே மாதிரி அதோட பிரெத், அதுல அவ்வளவு மேஜிக் இருக்கு. இன்கேஸ் அது வந்து இந்த உலகத்துக்கு வந்தா அதோட ஸ்கேல் அது வந்து ரொம்ப அதிகமா வேலை போகும், அதாவது அது கிடைச்சா ஒரே நாள்ல நம்மளால மில்லியனரா மாற முடியும். ஆனா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல, அது ஒரு நான்சென்ஸான விஷயம் தான். இதெல்லாம் இவ சொல்லும் போது அங்க ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியாவும் வருது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க தூங்க போகும்போதே அவ வந்து பெட் பாக்குறா, அவ்வளவு புசு புசுன்னு இருக்கு. ஆமா நம்ம இங்கதான் தூங்க போறோமா, இது உண்மையிலேயே அருமையா இருக்க போது. ஹீரோவும் வில்லத்தனமா சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, என் கிட்ட ஒரு சீக்கிரட்டான வெப்பனும் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தூங்குறாங்களா, அங்க கிட்ட அவ சொல்றான், 2 பேருமே ஒன்னா இருந்தா தானே நம்மளால அங்க போக முடியும். ஆமா போன வாட்டி நம்ம 2 பேருமே கட்டி பிடிச்சோம், அதனால தான் நம்ம அங்க 2 பேருமே போனோம். அப்படின்னா இந்த வாட்டியும் நம்ம அதே மாதிரி பண்ணலாம். ஓகே தான். இதே மாதிரி அவங்க கட்டி பிடிக்க நெக்ஸ்ட் சீன்லயே அவங்க கனவு உலகத்துக்குள்ளேயும் போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி தான் அவங்க எங்க வந்து அழிஞ்சு போனாங்களோ அதே இடத்துக்கு தான் வராங்க. இவங்களோட பிளான் படி என்னன்னா, அந்த டிராகனை வந்து இவங்க கவுக்கணும், அதுக்காக ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்தோடனே அங்க டிராகன் பயங்கரமா தாக்க வந்தா உடனே அவன் டிராகனோட பாஷையில பேச ஆரம்பிக்கிறான். மன்னிச்சிடுங்க, நேத்து வந்து ஏதோ தெரியாதனமா நாங்க இங்க வந்துட்டோம், நாங்க வந்து சும்மா தான் இங்க வந்தோம், அதனால எங்களை போக வரீங்களா, அங்க ஒன்னும் உங்களோட முட்டியை தாக்குறதுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கோ வரல, நாங்க சும்மா பார்க்கலான்னு வந்தோம். அதே மாதிரி நாங்க உங்களுக்காக ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அங்க லிக்கரை காட்டுறான். இதை பார்த்தோன்னே அந்த ஸ்மெல் அது மோந்து பாக்குது, அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இதை தான் ஆளும் எத்து வச்சிருப்பான், ஏன்னா கண்டிப்பா இதை வந்து டிராகன்ஸுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகுது, அதுக்கு பிடிச்சு போய்தா சோ நம்ப ஆரம்பிக்குது. நான் வந்து உன்னை நம்புறேன், அதே மாதிரி நேத்து வந்து உன்னை அடிச்சு அப்படியே பொசுக்கிட்டேன், நீ எப்படி இப்போ உயிரோட இருக்க, எனக்கு அது வந்து புரியல, மிஸ்ட்ரிய பத்தியும் நீ சொல்லணும். இல்ல போகும்போதே அந்த மிஸ்ட்ரிய பத்தியும் அவன் சொல்றான், நாங்க கனவு உலகத்துல இருந்து வந்திருக்கோம், அதனால தான் நேத்து நீங்க கொன்னோம், நாங்க உயிரோட இருக்கோம். அப்படின்னா இந்த பொண்ணும் அந்த உலகத்துக்கு போயிட்டா.
போயிட்டு வந்திருக்கா அதானே? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அதே மாதிரி நீ பார்க்க வந்தது என்னோட முட்டையை தானே? இது இருக்கு பாரு. இதை பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அந்த முட்டை அவ்வளோ பெருசா இருக்கு. அதே மாதிரி அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி இடமும் அவ்வளோ சூடா இருக்கு. உண்மையா சொன்னா இந்த முட்டை பொரிக்கும் நினைச்சு ரொம்ப போர் ஆயிட்டேன். அதே மாதிரி அந்த எல்ஃப் பொண்ணு அவ மேல ஏதோ ஒரு வித்தியாசமான சென்டோட ஸ்மெல் வருது. இப்பதான் ஹீரோவே யோசிக்கிறாங்க, அவன் லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்திருப்பானா, அந்த ஸ்மெல் தான் அடிக்குது. இதுவும் வேற உலகத்துல இருந்து நாங்க கொண்டு வந்தோம், இது உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணா விட்டுருங்க. இல்ல நான் வந்து இந்த ஃபார்ம்ல இருந்தா என்னால எப்படி அந்த ஆல்கஹாலை குடிக்க முடியும்? அதனால என்னோட ஃபார்மை நான் மாத்துறேன். அதே மாதிரி அதோட ஃபார்மையே மாத்துது. இதை பார்த்து அவங்க அவ்வளோ ஆச்சரியமாகறாங்க. அப்போனா கதைகள்ல நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையா? நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி என்னால இப்பதானே அதை சாப்பிடவும் முடியும். நீ வந்து ரொம்ப ஸ்டேஞ்சான மேனா இருக்க. லஞ்சை கூட ஆல்கஹாலையும் கூட. நீ லஞ்சை நான் டேஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்னோட லஞ்ச் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. இல்ல நான் வந்து டேஸ்ட் பண்ணோம், அதுக்காக வேண்டி தான் கேட்கறேன். ஆனா அதுக்கு நான் ரீபே பண்ண மாட்டேன்னு இல்ல. நீ அதுக்கு பதிலாக என்னோட ஸ்கேல்ல ஒன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது அவ்வளோ ருசியா இருக்கு. ஒரே வாயில எல்லாத்தையும் சாப்பிட்ட ராவலுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமா? அவன் ஆல்கஹாலை கொண்டு வந்து தரான். வந்து கோல்டன் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்தது இல்ல. குடிச்சு பார்த்தா அதுவும் வேற லெவல்ல இருக்கு. என்ன மனுஷங்க இந்த மாதிரி சாப்பாடை தான் சாப்பிடுவாங்களா வெளியில? சொன்னா இது ரெண்டுமே நான் வேற ஒரு உலகத்துல இருந்து கொண்டு வந்தேன், அதனால தான் இப்படி இருக்கு. அப்படியா? அப்பனா உண்மையை சொன்னா அந்த மாதிரி உலகத்தை தான் நான் கான்கர் பண்றதுக்கு யோசிக்கணும் போல. இந்த சைடு இந்த விஷயத்தெல்லாம் அங்க எல்ஃப் கிட்ட அவன் சொல்றான். எல்ஃப் இன்னும் ஆச்சரியமாவரா. ஒரு லஞ்ச் பாக்ஸுக்காக ஒரு ஸ்கேலி அவ தராளா? அதை பத்தி வெளியில தெரிய வந்தா அவ்வளவுதான். இதுக்காக ஒரு வாரி அவங்க தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்கேல் வந்து எவ்வளவு வேல்யூபிளான விஷயம் தெரியுமா? அங்க அந்த லஞ்ச் பாக்ஸும் மொத்தமா காலி ஆயிடுமா? இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ வந்து தேவையில்லாம மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், என்கிட்ட இது இருக்கு. அப்படியே அவன் சைட்ல எல்ஃப் பக்கம் பாக்குறான். ஏன்னா இது எல்ஃபோட லஞ்ச் பாக்ஸ். நீ கவலைப்படாத, நான் இதுக்கும் ரீபே பண்றேன். என்ன சொல்ற? அதாவது இதுக்கு பதிலா நான் இதை தரேன். என்னது ஜெம்மா? அதுவும் ப்ளூ கலர்ல இருக்கு. பத்தி என்னதுன்னு கேட்டா டிராகனுக்கே தெரியல அது என்னதுன்னு. இது அவளோட ரத்தத்துல ஓரி இந்த ஒரு ஜெம்மா. முட்டை போடும் போது அவளுக்கு கிடைச்சதான். இது எந்த அளவுக்கு வேல்யூபிள் அது விஷயம் வந்து அவளுக்கு தெரியல. இதெல்லாம் எல்ஃப் கேட்டோன்னே அவ இன்னும் ஆச்சரியமாவரா. என்னது இது டிராகனோட ரத்தத்தால உருவான விஷயமா? என்னால நம்பவே முடியல. இதே மாதிரி தான் அங்க போகும்போதே அவ வழி அனுப்பி வைக்கிறா. நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லஞ்ச் பாக்ஸை கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் வரும்போது 3 இல்ல 4 கூட நீங்க கொண்டு வாங்க. நான் வந்து வெயிட் பண்றேன். பசங்களா நீங்க எப்போ வேணாலும் இங்க வரலாம், நான் உங்களுக்காக காத்து நிற்பேன். கண்டிப்பா 4 லஞ்ச் பாக்ஸை கொண்டு வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போகும்போது அவளால எதையுமே நம்ப முடியல. ஒரு ஸ்கேலு, ரத்தத்தால ஊறின ஒரு ஜெம்மை வச்சு எந்த விதமான டிசீஸா இருந்தாலும் கியூர் பண்ண முடியும். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ அது வந்து சொல்லவா தேவை, ரொம்ப அதிகம். ஆனா இந்த பிளட்டை வந்து நம்ம சேல் பண்ணலாம், இல்லனா யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்பதான் அவங்களோட டிசீஸும் இதனால கியூர் ஆகும். இதுக்கப்புறம் அவங்க வெளியில வரும்போது இந்த சிவிலைசேஷன் இது வந்து எப்படி அழிஞ்சு போகுது அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. இதே மாதிரி தான் ஒரு மில்லினியம்க்கும் இந்த டிராகன் இது வந்து முட்டியிடும். அந்த டைம்ல இந்த சிவிலைசேஷன் அதாவது இந்த டெவலப் ஆன சிவிலைசேஷன் அந்த முட்டியை திருடலான்னு வந்திருக்கும். அதை பார்த்து அந்த டிராகன் வெளியில போய் இருக்கிற எல்லாருமே கொண்டு இருக்கு. அதனால தான் இப்போ மிஸ்டீரியஸா யாருமே இல்ல. உண்மையிலேயே ரொம்ப ஸ்கேரியான ஸ்டோரியா இருக்கு. அதே மாதிரி தான் இது ரெண்டத்தை வச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வெளியில சொன்னா இதை பத்தி தெரிஞ்சு வெளியில இருந்து இங்க வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தா இதை வந்து நீயே வச்சுக்கோ. அப்படியா? அப்பனா இதே மாதிரி போச்சுன்னா நம்மளோட குழந்தைகளுக்கு தான் இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டோன்னே அவ இன்னமும் வெக்கப்படுறா. வெளியில போகும்போதே அவன் சொல்றான், லஞ்சை வந்து நம்ம சாப்பிடவே இல்லை, இப்போ எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஏதோ ஒண்ணு நான் வந்து இவளை இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் தூங்குனா என்னோட உலகத்துக்கு நான் போயிடுவேன். இல்ல நீ ஒண்டி போக மாட்டேன், நானும் உன்னோட உலகத்துக்கு வரப்போறேன். நீ வந்து எனக்கு ஜப்பானோட லாங்குவேஜ் சொல்லி தர மாட்டியா? ஏன்னா ஜாப்பனீஸ் அதை வந்து நான் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரமோதி சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல, நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த கனவு உலகம் அது வழியா எல்ஃப் வந்து என் கூட வாழ ஆரம்பிப்பானு. பாத்தீங்களா, அது ஒரு கனவு உலகமா இருந்தாலும் இப்போ அது ரியாலிட்டியா இருக்கு. இப்போ அவ என் கூட தான் இருக்கா. அவளுக்கு இப்போ வந்து இது பழக்கமாயிடுச்சு. அதாவது என்னோட ரூம்ல இப்படிதான் தினமும் அங்க நியூஸை பார்த்து ஜாப்பனீஸை கத்துக்கிறா. அதை நீங்களே கேளுங்க. நம்ம தான் அந்த எல்ஃப் வந்து ரொம்ப கியூட்டா எல்லாத்தையும் கத்துக்கிறான். அதனால இதை பழக்கமாக்கிக்க முடியல. ஏன்னா நான் எப்பயுமே தனியா இருப்பேன். இப்போ என் கூட ஒரு எல்ஃப் இருக்கா. அவளோட நீளமான வெள்ளை முடி, அவளோட அழகான அந்த கண்கள், என்னால பழக்கமாக்க முடியல. இதெல்லாம் எனக்கு வித்தியாசமா ரொம்ப புதுசா இருக்கு. இதே மாதிரி தான் மீறியும் அங்க அவளோட பேரை ஜாப்பனீஸ்ல சொல்றா. அதெல்லாம் பார்க்கும்போது காசு ரொம்ப ஆச்சரியமா வரா. அட நீ வந்து அதுக்குள்ள கத்துக்கினியா? ஏன்னா ஒரு நார்மலா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு எப்படியோ ஒரு 2000 ஹவர் ஆச்சு ஆகும். நீ வந்து சும்மா ஷோவை பார்த்தோம் அப்படியே நீ கத்துக்கின, அதுவும் ஒரே நாள்ல. அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா லாங்குவேஜை நல்லா கத்துக்கவும் ஆரம்பிக்கிறான். இதுல பாருங்க, ஏதோ பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன பொண்ணு படிக்கிற மாதிரி இருக்கு. உண்மை என்னன்னா இவ ஒரு எல்ஃப் பல வருஷம் வாழ்ந்திருக்கா, அதாவது செஞ்சுரிஸ் கணக்கா. இதே மாதிரி அங்க ஒயினையும் கொண்டு வந்து தரான். அவ ட்ரெஸ் எல்லாம் மோந்து பாக்குறான். ஏய் உன்னோட ட்ரெஸ் வந்து நல்லாவே ஸ்மெல் அடிக்குது. அதே மாதிரி சூட்டோட உன்னை பார்க்கும்போது மோனி மேன்லியா இருக்க. சரி என்ன பண்ணிருக்கேன், இந்த ஒயினை கொடி. அதே மாதிரி தான் கோன்சா அப்படின்னு ஒரு டிஷ்ஷையும் அவங்க சாப்பிடுறாங்க. அது பார்த்தா அவ்வளோ ருசியா இருக்கு. இது உண்மையிலேயே அருமையா இருக்கு. இது ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கு. அதே மாதிரி அது கூட இந்த கோல்டான ஒயின் சொல்லவா தேவை,
ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா? நீ வந்து கவலைப்படாத, உனக்கு திரும்பவும் வேணும்னா எப்பயாச்சும் நீ சொல்லு, கண்டிப்பா உனக்காக நான் இதை செய்யறேன். ஏன்னா இது ரொம்ப சீப்பான விஷயம் தான். வந்து இந்த உலகத்துல இதுதான் புரியல, இதெல்லாம் ரொம்ப சீப்பா. இப்படியே கொஞ்ச நேரம் போது அங்க பிளேட்டை கழுவும் போதே அவ கேக்குறா, நம்ம 2 பேருமே இங்கதான் இருக்கும். அப்போ அங்க இருக்கிற ஸ்கேலும் அங்க இருக்கிற ஸ்டோனும் எங்க போயிருக்கும்? நீ ஒன்னும் கவலைப்படாத, அது வந்து அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து எப்பயுமே எழுந்து பார்க்கும் போது எல்லா விஷயமும் அங்கேயே தான் இருக்கும். அங்க இருக்கிற அந்த பெட்டியும் அந்த சோடம் அப்படியே தான் இருக்கு. நீ சொல்றதை வச்சு பார்த்தா அது யாரோ ஒருத்தங்க பாத்துக்கிற மாதிரியும் எல்லாம் இருக்கு. தெரியல, நம்ம வந்து போனா ஒண்டிதான் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஏன்னா அங்க போனா ஏகப்பட்ட வேலை எனக்கு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சோசரி கில்டு வந்து எனக்கு ஏகப்பட்ட வேலையை கொடுத்துருக்கு. அது எல்லாத்தையுமே நான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஏன்ஷியன் மேஜிக்கை பத்திலாம் நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன்ஷியன் ஸ்டோனு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஆமா, நீ சொல்றத பார்த்தா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். மேஜிக் ஸ்டோன் நீ சொல்றனா, அதை நீ பாத்திருக்கியா? மேஜிக் ஸ்டோனை இல்ல, நீ வந்து என்ன பேசின இருக்க, இந்த உலகத்துல யாருமே அதை பார்த்ததில்ல. அது ஒரு லெஜெண்ட் மாதிரி. ஏன்னா அது டிராகன் மேன் அவர் ஒண்டி தான் பார்த்திருக்காரு. அப்படியா? அப்ப ஏன் நம்ம 2 பேருமே அதை பார்க்க கூடாது? ஒரு இடம் வந்து எனக்கு தெரியும், அந்த இடத்துல அது கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒன்னா தூங்குறாங்களா? அங்க தூங்கும் போதே அவன் சொல்றான், எனக்கு தெரியல இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, நான் வந்து ரொம்ப சீக்கிரமா தூங்கிடுறேன். இதனால இந்த மாதிரி பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அதனால எனக்கு ரொம்ப வார்மா ஃபீல் ஆகுது. இவ லாங்குவேஜ் கத்துக்க எப்படியோ ஒரு 2 மாசம் அந்த மாதிரி ஆகும். இதுக்கப்புறம் என்ன இவ போயிடுவாளா? இவ போனக்கப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும்? நல்லா இப்ப தூங்குற மாதிரி நிம்மதியா தூங்க முடியாதுல. இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா அந்த இடத்துக்கும் வராங்க. காசு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி தான் இங்க வந்திருப்பான். காசு கிட்ட இப்பதான் அந்த பொண்ணே வரா. நல்ல தூக்கம் தெரியுமா? நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி தூங்குனதுல ஒரு குழந்தை மாதிரி நான் தூங்கினேன். ஓ அப்படியா, சரி நம்ம வந்து போகலாமா? மேப்ல அந்த ஏரியாவை பார்த்தா அது வேற ஒரு கண்ட்ரில இருக்கு. இவ்வளவு தூரம் நம்மளால எப்படி போக முடியும்? கவலைப்படாத, என் கிட்ட ஒரு ஸ்கில்லும் இருக்கு. உங்க காசு கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. அது வழியா இவனால வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியுமா? ஸ்கில்லோட பேரும் ட்ரெயினா. இந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணோனே அவங்க 2 பேரும் ஒரு கருப்பா இருக்கிற ஒரு ஏரியாக்கும் போறாங்க. அவ ரொம்ப பயந்து போறான். என்னது இது, ஒரே கருப்பா இருக்கு குகை மாதிரி. கவலைப்படாத, நம்மளால சீக்கிரமா இது வழியா போக முடியும். அதாவது நீ பாக்குறது எல்லாமே ஒரு ஏரியா. இந்த ஸ்கில்ல பயன்படுத்தும் போது என்னால சம வேகமா அங்க போக முடியும். முக்கியமா சொன்னா என்ன மாதிரி மர்ச்சன்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஸ்கில் இருக்கும். ஆனா அவளைக்கும் இந்த ஸ்கில்ல பத்தி யாருக்கும் தெரியாது. நம்மளால இதை பயன்படுத்தி எவ்வளவு தூரமான டிஸ்டன்ஸுக்கு போக முடியுமோ அவளுக்கு எவ்வளவு போக முடியும். தனி வெயிட் லிமிட்டும் இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய ஃபோர்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் நம்மளால போக முடியாது. முக்கியமா சொன்னா அந்த டிராகனோட அந்த ஏரியா அங்கெல்லாம் போக முடியாது. ஆனா இப்போ ஒன்னும் கவலை இல்ல, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு வெயிட் இல்ல. சரி அது இருக்கட்டும், எனக்கு கீழே இறக்கி வர்றியா? ஆனா நம்ம இதே மாதிரி போனா நம்ம எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போறதுக்கு? ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே தனியா தான் போவேன். ஆனா நான் தனியா போகும்போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்தது இல்ல. அதுக்குன்னு நீ ரொம்ப தூரமா போயிடாத, ஏன்னா என்ன ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. இதை கேட்டோன்னே அவ பயந்து போய் அப்படியே பக்கத்துல வந்துடுறா. சீன்ல அவங்க ஃபைனலி அந்த ஏரியாவுக்கும் வராங்க. அங்க ஒரு சிலை இருக்குமா, அதுக்கு மேல ஒரு ஃபிளவரை வச்சு ப்ரே பண்றான். இது வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி தானா? அதாவது டிராவலர்ஸ் இப்படிதான் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க டைரக்டா அந்த இடத்துக்கு வராங்க. இங்கதான் அந்த மைனிங் அந்த விஷயம்லாம் நடக்குமா. 200 வருஷமா அவங்க வந்து எதுவும் பண்ணல. 200 வருஷத்துக்கு முன்னாடி மேஜிக் ஸ்டோன், மேஜிக் ஐட்டம், இதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே இங்க கிடைக்கும். அது வழியா தான் மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால உருவாக்க முடியுமா. 200 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இங்க வந்து எதுவும் நடக்குது இல்ல. யாருமே கல்லையும் எடுக்க வரதும் இல்ல. அது எதுக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும். இப்போ வந்தாலும் அந்த கல்லோட எனர்ஜியை நம்மளால உணர முடியும். ஏன்னா அந்த மேஜிக் கல் இது வந்து நம்மளுக்கு கீழே தான் இருக்கு. அப்படியே அவன் பின்னாடி பாக்குறான். பின்னாடி அவ ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில இருக்கா. ஏன்னா இந்த இடத்துல அவ்வளவு வெப்பம் அதிகமா இருக்கு. அவளால நடக்க கூட முடியல. என்ன இது இந்த அளவுக்கு ரொம்ப சூடா இருக்கு இந்த வெதர். இது வந்து ரொம்ப எனக்கு கடுப்பேத்துது. நீ வந்து எதுக்கு என்ன இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்த? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இதனால நான் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். இவளுக்கு இந்த வெதர் வந்து ஒத்துக்கல போல. நீ வந்து கவலைப்படாத, முன்னாடி தெரிது பாத்தியா, அதுக்குள்ள போயிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். நான் போற வழியிலேயே அவளுக்கு மயக்கமெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் ஜப்பானோட வெதரா இருக்குமோ. ஏன்னா அங்க வந்து அவளுக்கும் சூடா இருக்காது. இந்த சைடு யாரோ ஒருத்தங்களை காட்டுறாங்க. யாருன்னு தெரியல, நம்மள போக போகவே பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு வராங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட பில்டிங்லாம் இருக்கா. ஆனா இவங்களுக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, அப்படி இவங்களால இப்போ கல்ல கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஏதோ ஒண்ணு அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து நொந்து போயிடும் போல. வந்து எங்கேயாச்சும் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? நீ வந்து கவலைப்படாத, பக்கத்துலயே ஒரு அருமையான வியூ இருக்கு, நம்ம வந்து அங்க போகலாம். அப்படி இவன் சொல்லும் போது அங்க இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்தா அங்க பின்னாடியே மீறி கேக்குறா. ஆமா என்ன ஆச்சு, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, நம்ம போகலாம். சீன்ல அந்த வியூவை பார்த்தா அது சும்மா வேற லெவல்ல இருக்கு. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதோ உயிரே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா இது சும்மா அருமையா இருக்கு. நம்ம இங்கேயே லஞ்சையும் சாப்பிடலாம். சாப்பிடும் போதே அவ கேக்குறா, கிட்ட இருக்கிற அந்த ட்ரெயினோட ஸ்கில் அது உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதனால அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு வியூவையும் பார்த்திருக்கோம். உன்கிட்ட இன்னமும் நிறைய ஸ்கில் இருக்கும்ல, அதையும் நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஓ அப்படியா, சரி நான் காட்டுறேன், நீ கவலையப்படாத. ஆனா அதுக்கு பதிலா உந்தியும் நீ காட்டுற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஆனா நீ வந்து மத்தவங்க கிட்ட என்னோட ஸ்டேட்டஸை பத்தி நீ சொல்லக்கூடாது. சரி ஓகே தான். ஆனா ஏன் கில்டுல மத்தவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சா நான் தான் பெரிய ஆளு, அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு அவங்க பண்ணிப்பாங்க. அதுக்காக தான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அவங்களோட ஸ்டேட்டஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட லெவல் 72ல இருக்கு. இதை பார்த்து அவ இன்னமும் ஷாக்
ஷாக் ஆகுறா. அட நீ வந்து 72வா? அது வந்து உண்மையிலேயே அதிகம். உந்து காட்டு. உந்து வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆமா இல்லையா பின்ன என்ன ஸ்பிரிட் சோசரியும் சோசரியும் நான் கத்துக்கிறேன். அதுல லெவலப் ஆகுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நான் வந்து அவளைக்கும் லெவலப் ஆகுறது அதை பத்திலாம் கண்டுக்க மாட்டேன்பா. இதே மாதிரி அவங்களோட ஜாபை பத்தியும் பேசுறாங்க. நம்ம எல்ஃப் மேரி அவளுக்கு வந்து இந்த பழங்கால ஜாப் இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி இருக்கு. காசுக்கும் இலூஷனரி ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு. இதை பத்திலாம் அவங்க பேசிக்கினே போறாங்க. இந்த சைடு ஒரு குரலும் கேக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஆளுங்க, அந்த போரான அந்த பையன், அது கூடவே அந்த எல்ஃப் அவளும் இருக்கா. இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னும் இல்ல, மாஸ்டருக்கு அவங்க ரெண்டு பேரையும் இறையாக்கிடலாம். சீன்ல காசும் அங்க போகும்போதே கேக்குறான், ஸ்பிரிட் சோசரிக்கும் மேஜிக் சோசரிக்கும் என்ன வித்தியாசம்? அதை உனக்கு சொன்னா புரியாது, இதோ நான் பண்ணி காட்டுறேன் பாரு. அங்க அப்படியே அவ ஸ்பிரிட்ஸ் சமன் பண்றா. அதை பார்த்து காசு அவ்வளவு சந்தோஷமா வரான். இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்பிரிட்டை நான் பார்த்தது இல்ல. ஆமா இப்படிதான் நாங்க சமன் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு நாங்க அதுக்கேற்ற மேஜிக்கை கொடுத்தா எங்களால மேஜிக்கையும் அன்லீஷ் பண்ண முடியும். இப்படி இவங்க இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசும்போது திடீர்னு அங்க ஒரு மாஸ்டர் வந்து அங்க காசு இதை பார்த்தோன்னே அவனோட ஓவர்லோட அந்த ஸ்கில்ல வச்சு அப்படியே அதை போட்டு தள்ளுறான். வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இந்த மாஸ்டர்ஸ் இது வந்து கூப்பர் ரொம்ப வெயிட்டா இருந்தாலும் இதுங்களால ஸ்பீடா ஓட முடியும். இன்னமும் நிறைய மாஸ்டர் இருக்கு, நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அங்க ஓவர்லோட அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லா மாஸ்டரையும் அப்படியே கொள்றான். எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த கும்பலம் பாக்குது. என்ன இவன் நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதே மாதிரி என் கிட்ட ஷார்ட் டிராவல் அந்த ஸ்கில் இருக்கு. இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொருத்தனும் நல்லா வந்து பார்க்கும்போது அவன் கிட்ட அந்த ஸ்டோனும் ஸ்கேலும் இருக்கும்ல, அதை வந்து இவன் பாத்துறான். அது என்னதுன்னு தெரியல, இருந்தாலும் அவன் கிட்ட இருக்கிறது ஒரு ட்ரெஷர் மாதிரி. அதை எப்படியாச்சும் அடையணும். பாக்குறதுக்கு ஒரு ஹை லெவலான ஒரு பையன் மாதிரி தான் தெரியறான். சரி உனக்கான வேலையை நீ பண்றதுக்கான நேரம் இது. ஏன்னா உனக்கே தெரியும் என்ன ஆகும்னு. நான் நீ ஒண்டி அப்படி பண்ணலனா யாருமே பசியில எந்த போயிடும். இந்த சைடு காசும் அப்படியே ஓடி வருவானா. பின்னாடி அங்க மாஸ்டர் தாக்கலான்னு அதுக்குள்ள அவ தாக்கி மொத்தமா போட்டு தள்ளுறான். பரவாயில்ல உன்னால நல்லாவே ஷூட் பண்ண முடியுது. ஆனா இப்படி இவங்க சொல்லும் போது அங்க காசுக்கு இன்னொருத்தவங்களோட பிரசன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. அதனால அந்த சின்ன பையன் தான் அவன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். அவன் கையில இருக்கிறது மேஜிக் ஸ்டோன். அதுக்கும் மேல அது ஹை லெவல்ல இருக்க மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியுது. பையனும் ஏதோ ஒண்ணு பண்றான். இதனால கீழே ஒரு பயங்கரமான மாஸ்டரும் வந்து காசுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அந்த லாங் டிராவல் அந்த ஸ்கில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். ஆனா இப்போதைக்கு என்னால ஷார்ட் டிராவல பயன்படுத்த முடியும். ஆனா அதுக்கு வெயிட் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. சோ நான் என்ன பண்றது? வேற வழி இல்ல, நம்மளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த மாஸ்டரும் அப்படியே தாக்குதா. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. நல்ல வேலை நம்மளுக்கு எதுவுமே ஆகல, நம்ம தப்பிச்சு இங்க வந்துட்டோம். நான் வந்து ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணேன். அந்த கூப்பர்ஸ் அவங்க கூட நம்ம சண்டை போடும் போதும் யாரோ ஒருத்தங்க நம்மள பார்த்துனே இருந்தாங்க. அந்த இடத்துக்கு போனதுல இருந்தே நம்மள யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணிருந்தாங்க. யாரோ ஒருத்தங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அப்பனா அந்த சின்ன பையன் அவனையும் யாரோ ஒருத்தங்க பயன்படுத்துறாங்களா? ஆமா இப்போதைக்கு அவங்க தேடி வரதே நம்மளோட பேக்ஸுக்காக தான். இப்போதைக்கு அவங்க அதை தான் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காசு இப்ப காலையில ஆயிடுச்சு, நீ வந்து ஒர்க்குக்கு போக வேணாவா? இல்ல இன்னைக்கு சாட்டர்டே எனக்கு ஒர்க் இல்ல. அப்பனா என்ன விஷயம்னு உனக்கு புரியுதா? நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க முடியும். நீ படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வீக்கெண்ட்ல வெளியிலயும் போக முடியும். இது கேட்கும் போது அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஹெல்ப் பண்ணும் ஒரு பூனையை வச்சு விளையாட இருக்கா. பாத்தீங்களா இந்த எல்ஃப் வந்து அந்த பூனை கூட விளையாடும் போது இதை பாக்குறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்குல்ல. நேத்து வந்து ஒரு பயங்கரமான மாஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டோம். அது எல்லாமே ஒரு கனவு மாத்தான். ஆனா இப்போ வீக்கெண்டோட ஆரம்பமே இதுதான். அதே மாதிரி இவளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு. இதுக்கப்புறம் மீதி போற வழியில அந்த ரிவரை பத்தி சொல்றா. இங்க இருக்கிற ரிவர் இது வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. ஆமா இல்லையா பின்ன இங்க வந்து அடிக்கடி ஃபிளட் ஆகும். அதனால ரிவரை மெயின்டைன் பண்ற விஷயம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியும். அதே மாதிரி ஸ்பிரிட்ஸ் வந்து பேசுறது உனக்கு ஏதாச்சும் கேக்குதா? இல்ல எனக்கு வந்து எதுவுமே கேட்கல. இதை பார்க்கும்போது இதோ நான் சின்ன வயசுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த டைம்ல எனக்கு ஸ்பிரிட்ஸ் கூட கான்வர்சேஷன் ஆகாது. அதாவது நீ சொல்றத பார்த்தா அதோ நான் ஸ்டார்டிங்ல லெவல் 1ல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சைட்ல ஒரு பூனை வரும், அது கூட அவ விளையாட ஆரம்பிக்கிறா. ஏய் குட்டி நீ வந்து எங்கல இருந்து வந்திருக்க? உன்னோட பேர் என்ன? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதை பயமுத்திராத. ஏன்னா அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பூனைங்கன்னா. அங்க பூனையும் அப்படியே நக்குதா. இப்பதான் அவன் சொல்றான் பூனைங்க அதுவே சொல்லும் அதுங்களை நம்ம டச் பண்ணோன்னு. மீறியும் பார்க்க அவன் வந்து சொல்றான் டச் பண்ணி பாரு. அங்க டச் பண்ணி பார்த்தா அந்த பூனை அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அந்த பூனை கூட விளாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. பூனை கூட அவ காமெடியா விளாடுறா. இதை பார்த்து அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சு? இன்னும் இல்ல. இதுக்கப்புறம் அவங்க லைப்ரரிக்கு வராங்க. அந்த இடத்த பார்த்து அவ ரொம்ப ஷாக்க வரா. லைப்ரரியில ஷெல்ஃப் புக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சன்லைட்ல அவங்க வைக்க மாட்டாங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. லைப்ரரி அது வந்து ஒரு ப்ரெஷியஸான விஷயம், அதனால தான் இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க போய் பாக்குறாங்க. நிறையவே புக்கை பார்க்கும்போது அவ சைல பாக்குறா. அங்க பசங்களை பார்த்தோன்னே அவ ரொம்ப கடுப்பாகிறா. ஏய் காசு வந்து என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி தானே ட்ரீட் பண்ற? அதாவது இங்க நீ எதுக்கு என்ன கொண்டு வந்த? குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது என்ன? அப்படி இல்ல இங்க நிறையவே புக்கெல்லாம் இருக்கும், உனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன்.
வேற எதுவும் இல்ல, அப்படி உனக்கு பிடிக்கலன்னா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம், பிரச்சனையே வேணாம். இதுக்கப்புறம் அவங்க ஒரு புக்கை பாக்குறாங்க. அது வந்து ரொம்ப அவளுக்கு பிடிக்குது. ஒரு பூனையை பத்தின புக்கு தான். அந்த பூனை வந்து ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி போகுமா. புக் வந்து அவளுக்கும் பாப்புலரா இல்லையா என்ன, அப்படி இல்ல புக்ஸுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டிக்கான டைம் இருக்கும். அது வரைக்கும் தான் அது பாப்புலரா இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. புக்கே நம்மள தேர்ந்தெடுக்கும் தெரியுமா, இந்த மாதிரி நம்ம படிக்கணும்னு. எனக்கும் அதை படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன ஒண்ணு, இதுல இருக்க லெட்டர்ஸ் எனக்கு படிக்க வரல. இதுக்கப்புறம் அங்க புக்கை அவன் தேர்ந்தெடுக்க சொல்றான். அங்க வந்து புக்கை அவ ரொம்ப நேரமா உத்து பாக்குறா. சரியா ஒரு புக்கையும் அவ கொண்டு வரா. இதை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கியா, இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய பூனை நம்ம மீட் பண்ணல அதுதான் ஞாபகம் வருது. நான் வந்து இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீன்ல பில்லுக்காக அவன் கொண்டு போறானா. அங்க இச்சிகோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை இவனுக்கு நல்லாவே தெரியும் போல. அந்த பொண்ணு கேக்குறா, என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையே காணோம். அதுவா, இந்த மாதிரி நான் இந்த புக்கை வாங்கலான்னு வந்தேன். ஆமா, பின்னாடி யாரு அந்த அழகான பொண்ணு, ஒரு பொண்ணோட இங்க இருக்கியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த பொண்ணு இவ வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். ஓ அப்படியா, அவளோட பேர் என்னது கேட்டோனே அவன் வந்து இப்பதான் சொல்றான். அவன் வந்து உன்னோட பேரை கேக்குறா. நீ வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க பேசுற லாங்குவேஜும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குமா, அது ரொம்ப அழகா இருக்கு. அதை அவன் நோட் பண்றா. இது நான் கேள்விப்பட்டதுல இது என்ன லாங்குவேஜா இருக்கும். இப்பதாங்க மேரி அவளை பத்தி சொல்றான். என்னோட பேரு மேரி பெல். ஓ அப்படியா, உங்களோட பேரு மேரி பெல் சேனா, ஓகே தான். ஆனா சேனன்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே இதை பத்தி அவ கேட்க ஆரம்பிக்கிறா. நான் என்ன ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா, எதுக்கு அவ சேனன்னு சொன்னா. அப்படி இல்ல, யாரு ரொம்ப எங்காவும் கியூட்டாவோ இருக்காங்களோ அவளோட பேருக்கு லாஸ்ட்ல சேனோ இல்ல குன்னோ அப்படின்னு நாங்க போடுவோம். அது ஆவேசான விஷயம் தான். இது கேட்டோனே அந்த பொண்ணும் இவளோட பேருக்கு எதிர்க்க சேனன்னு சொல்ல இவ ரொம்ப கஷ்டப்படுறா. நான் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு போய் இப்படி சொல்லிருக்கல. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு டவுட் வருது. ஏய் காசு, நீ சொல்லாத, அதாவது நீங்க பேசுறத வச்சு என்னால சொல்ல முடியுது. நீ அவன் மேல கைய வச்சிட்டியா என்ன, நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. எனக்கு அவளைக்கும் தைரியம் இல்ல இங்கெல்லாம் அந்த மாதிரி பண்றதுக்கு. தைரியம் தான் நீ வந்து கண்டிப்பா இங்க பண்ணலாம். இல்ல அவ ரொம்ப அழகான பொண்ணு, அதுக்கப்புறம் அவ என்ன ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவா. அதை வந்து நான் விரும்பல. சரி அப்பனா நீ இந்த மாதிரியே உன்னோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் அவன் வாங்குறதுக்கு அவனோட கார்டை கொடுக்குறான். அங்க பில்டிங்கோட அட்ரஸ் அதை வந்து அவன் மாத்திருப்பானா. அப்புறம் தான் இவளுக்கே புரியுது, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே பில்டிங்ல தான் வாழ்றாங்களே. இதனால அந்த பொண்ணு கேக்குறா, நான் வந்து உங்க கூட லஞ்சுக்கு வரலாமா, அது நம்ம ஏன் ஒன்னா சாப்பிடக்கூடாது. காசும் அதுக்கு ஒத்துக்கிறான். மீறியும் கேக்குறான். ஆமா, அந்த பொண்ணு என்ன சொல்றான், இதுவா உன் கூட அவ ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறா, வேற எதுவும் இல்ல. ஆனா கவலைப்படாத, இந்த மாதிரி நீ ஏன் கூட தான் இருப்ப. ஓ அப்படியா, அப்பனா சரிதான். இவதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது இந்த ஜப்பான்ல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து சமைக்கிறான். அங்க ஒரு பேன் கேக்கையும் அவன் ரெடி பண்றானா. இந்த சைடு அவ வந்து கேக்குறான், இந்த சீடியை பத்தி நீ சொல்லவே இல்ல, வந்து மூவிங் பிக்சர் அப்படி நீ சொன்ன, ஆனா இதுல எதுவுமே மூவ் ஆகலையே. இதுக்கப்புறம் தான் அவன் போட்டு காட்டுறான். அதை பார்த்தவ ரொம்ப ஆச்சரியமாரா. பேன் கேக்கை எத்தனை வந்து தந்தா, அதுவும் ரொம்ப ருசியா இருக்கு. அதை சாப்பிடும் போது ஏதோ இவங்க சொர்க்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதான். ஏய் காசு, நான் வந்து இதை திரும்பவும் பார்க்கலாமா. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கான ஃபீலை அனுபவிக்கலாம். என்னதான் ஒரு சின்ன ஏரியா வந்தாலும் கண்டிப்பா நம்மளால அந்த ஃபீலை அனுபவிக்க முடியும். அந்த மூடியும் நான் செட் பண்றேன். அங்க எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு திரும்பவும் வாட்ச் பண்றாங்க. அங்க அந்த மூவி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போது அவளுக்கு என்ன சொல்றாங்க அந்த விஷயம் வந்து புரியல. இருந்தாலும் அந்த நகர பிக்சரு, அங்க இருக்கிற அந்த இமேஜினேஷன் பார்த்தவ ரொம்ப சந்தோஷமா வரா. ஆனா இதனால அவன் தான் ஒரு மாதிரி ஆகுறான். ஏய் காசு, நான் வந்து அதை திரும்பவும் பார்க்கலாமா. அட நான் அதான் வேற ஏதோ யோசிச்சேன் போல. இதுக்கப்புறம் அவ திரும்பவும் என்ஜாய் பண்றா. இங்க அதை பத்திலாம் அவன் யோசனை பண்ணா. அங்க பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எதுவுமே போடாம அப்படியே வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன், இது ரொம்ப ஷேக் ஆகுது. அட நீ வந்து கீழே பாரு. இதனால அவ அப்படியே ஓடி போயிடறா. அங்க மன்னிப்பையும் கேக்குறா. காசு, நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல்டா, வேர்ல்டன் அப்படின்னு நான் சொல்லல, அங்க காசுவே அவனுக்கு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து ரெடி பண்ணி வைக்கிறானா. அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுக்கினே வரா. என்ன மன்னிச்சிரு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இல்ல நீ இல்ல, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த டின்னரையும் அவ சாப்பிட்றா. அது பார்த்தா ரொம்ப ஸ்பைசியா இருக்கா. இன்னமும் நல்லா சாப்பிட்டு பார்த்தா ஒரு சைடு ஸ்வீட்டாவும் இன்னொரு சைடு ரொம்ப காரமாவும். இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போது அங்க அதை அப்படியே அவ இன்னமும் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சக்கு அப்புறம் அந்த விஷயத்த பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அங்க போனா கண்டிப்பா அதே இடத்துல தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால அங்கல இருந்து தப்பிக்க முடியுமா. திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா கவலைப்பட வேணாம். நேத்து பண்ண முடியாத அந்த விஷயத்த இன்னைக்கு என்னால பண்ண முடியும், நீ கவலையே படாத. சரி அது இருக்கட்டும். இந்த மாதிரி அங்க இருந்த ஆளுங்க அவங்கள பத்தியும் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி படி பார்த்தா ஸ்கின் இருக்கவங்களால இந்த மேஜிக் ஸ்டோன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சின்ன பையன் அவனை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அவனோட முகத்தையும் நான் பார்க்கல. அவன் என்ன ரேசஸ் அது கூட எனக்கு சரியா தெரியல. கேட் பீஸ்ட் ஸ்கின் இந்த மாதிரி ஆளுங்களால மேஜிக்கை நல்லா கையாள முடியும். அப்பனா நீ சொல்றபடி பார்த்தா கண்டிப்பா அதுவா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பைசியான ஃபுட்டை நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேரா பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேற நம்ம தரணும்ல. இதுக்கப்புறம் அவங்க தூங்கும் போது அங்க கதையும் அவன் சொல்றானா. அந்த கதையை ஒரு குழந்தை படிக்கிற மாதிரி சொல்றான். அவளுக்கு ஒரு கட்டத்துல அப்படியே தூக்கம் வந்து எல்லாம் பார்க்கும் போது அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. சின்ன பையனா இருக்கும் போது கிராண்ட் ஃபாதரோட வீட்டுல தான் இருப்பான். அவளைக்கும் இந்த மாதிரி வெளியில போய் விளாடுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆளு பண்ண மாட்டான். இருக்கிற அந்த சீனரியை இவ பார்த்துதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்பெல்லாம் இப்படிதான் இந்த மாதிரி என் கூட தான் இவ டைமை ஸ்பெண்ட் பண்ணுவா. ஆனா நாங்க இப்போ கொஞ்சம் இல்ல ரொம்ப அதிகமா டைமை ஈவினிங்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரி மிஸ் செல்ஃப், இந்த மாதிரி
மாதிரி நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து அந்த உலகத்துக்கு வராங்க. அங்க ஹீரோவும் தூங்கி இருக்கும் போதே அங்க வந்து சொல்றான், இந்த மாதிரி எனக்கு திரும்பவும் அந்த பிக்சர் புக் எல்லாம் பார்க்கணும். அவங்க வந்து சொல்ல போனா அதிகத்துக்கு தான் வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல அந்த ஸ்கில்ல பயன்படுத்திருப்பாங்க. அதனால தான் இப்போ இவங்க இந்த இடத்துல இருக்காங்க. காசு கூட அவ டீமையும் ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஹேய், நான் வந்து இது வரைக்கும் மத்தவங்க கூட ஃபார்ம் பண்ணதில்ல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஆமா இதேதான் எனக்கும், நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாருப்பா இந்த இன்ட்ரோவேட்ட, என்ன அப்படி சொல்ற, உனக்கே அப்படிதான். இது ஏதோ ஒண்ணு, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் அது கம்ப்ளீட் ஆனனால நம்மளால எங்க இருந்தாலும் பேசிக்க முடியும். அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த பையனோட கிராண்ட் பாவும் மேவி இப்போ டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு அதை நான் காட்டணும். இதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டோனை காட்டுறாரு. அதை அவன் தொட்டவனே அது அப்படி ஜொலிக்குது. இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு மேஜிக் ஸ்டோன் தான். நம்மள மாதிரி இருக்கிறவங்களால இந்த மேஜிக் ஸ்டோனை ஆள முடியும். அதே மாதிரி இப்போ இருக்கு பாத்தியா, இந்த ஸ்டோன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோனு. இந்த ஸ்டோன் தான் நம்ம வில்லேஜ் அழியறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து இதெல்லாம் நினைச்சு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல அதே இடத்துக்கு அவங்க வராங்க. நம்ம எப்படியாச்சு சின்ன பையனை ரெஸ்கியூ பண்ணணும். ஏன்னா பாவம், ஏன்னா அவன் அவங்க கிட்ட மாட்டின்னு இருக்கான். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருந்தா உன்னோட லாங் டிராவல் அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம தப்பிச்சு போயிடலாம். அங்க மேரியும் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த அவ அப்படியே இன்விசிபிளா மாறிடுறா. இதை பார்க்கும்போது அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான். மேரி, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, நம்ம அங்க மீட் பண்ணலாம். அங்க மேரிய சொல்றான், நம்ம இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு திரும்பவும் அந்த புக்கை படிச்சு காட்டுவல. கண்டிப்பா நான் அதை பண்றேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த சின்ன பையனை அப்படியே அங்க இருந்து தூக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. எப்படியும் நிறைய பேர் இருப்பாங்க, நான் வந்து தனியா அந்த பையனை தூக்க பாக்குறேன். அப்படி அங்க இருக்கிற மாஸ்டர்ஸை நான் வந்து பாத்துக்கிறேன். இல்ல அது வந்து ஆபத்தான விஷயமா அமையலாம், நீ ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன வந்துட்டியா, எனக்கு ஸ்பிரிட் சோசரி அது வந்து நல்லா தெரியும். இதுக்கப்புறம் மேரி அங்க நிறையவே மாஸ்டர்ஸ் சமன் பண்ணி அங்க மறைக்க வைக்கிறா. நம்ம வந்து இதை பண்ணிதான் ஆகணுமா, அதாவது நம்ம பவரை சப்ரஸ் பண்ணுமா? ஆமா கண்டிப்பா, நம்ம இப்ப பண்ற விஷயம் அது வந்து நம்ம சால நம்ம விளையாட போறோம். சரி, என்ன நம்ம ஆரம்பிக்கலாமா? அங்க இப்படி இவன் சொல்ல அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை வச்சு அப்படியே அந்த பெரிய மாஸ்டரை 1 by 1 தாக்குறா. பரவாயில்ல, இவளோட சோசரி இந்த ஸ்கில் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இப்போ நானும் வேலையை முடிக்கணும். அந்த பையன் வந்து மேலே தரப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சீக்கிரமா வேலையை முடிக்கணும். ஏன்னா மேரியோட மானா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. மேல அவனுக்கு எதுவுமே புரியல. அவன் ரொம்ப பயந்து போறான். என்ன பண்றது, யாராச்சும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏய், நீ வந்து இங்கதான் இருக்கியா? அட, நீங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்க தானே வந்திருக்கீங்க. மேரி சொன்ன மாதிரியே இவன் பீஸ்ட் கேட் கின்னா தான் இருக்கான். ஆனா இவன் பயந்து இருக்கான்னு நினைக்கிறேன். நீ வந்து கவலைப்பட வேணாம், நான் ஒன்னும் உன்னை எதுவுமே பண்ண போதில்ல, நீ பயப்பட வேணாம். உங்களால பீஸ்டோட பாஷைய எப்படி பேச முடியுது? என்னோட ஹாபியே தான், அதாவது நிறைய லாங்குவேஜை நான் கத்துக்கணும். அதனால தான் என்னால உன் கூட ஈஸியாவே பேச முடியுது. அது இருக்கட்டும், இந்த மாதிரி நீ ஒண்டி தான் இங்க இருக்கியா? இல்ல அப்படி இல்ல, என்னோட கிராண்ட்பா கூட நான் வந்து இருந்தேன். ஆனா ஒரு நாள் ரொம்ப கொடூரமான விஷயம் நடந்தனால நான் வந்து தனியாயிட்டேன். எங்களை மாதிரி ஆளுங்க ரொம்ப வீக்கு. என்னோட தாத்தாவும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஹியூமன்ஸ் கிட்ட மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவங்க வந்து பயங்கரமான விஷயத்த பண்ணுவாங்களாம். சரி, நீ வந்து கவலைப்பட வேணாம், உன் கூட நிறைய விஷயத்த பேசணும்னு எனக்கு ஆசை தான். இருந்தாலும் இங்க இப்ப டைம் இல்ல. ஆனா நீ பயப்படுறதுலயே என்னால சொல்ல முடியுது, உன்னால என்ன நம்ப முடியல. ஆனா இப்ப வேற வழி இல்ல, நீ என்ன நம்பலாம். சரி, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏன்னா நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன். இங்க வர டிராவலர்ஸை நான் மாஸ்டர்ஸை வச்சு தாக்குற மாதிரி இருக்கு. இது வந்து போதும், அந்த மாதிரி ஒரு கொடுமையை நான் திரும்ப பண்ண விரும்பல. சரி, நீ கவலைப்படாத, என் கூடயே நீ வரலாம். ஆனா அதுக்குள்ள அந்த ஆளுங்களும் வராங்களா? அங்க இப்பதான் அவன் சொல்றான், பரவாயில்லையே, நீ வந்து நேத்து வந்து அதே பையன் தானே, உன்னோட ஸ்கில் அதுவும் எனக்கு தெரியும். நேத்து எப்படி மறைஞ்சு போன அந்த விஷயமும் எனக்கு தெரியும். உன்கிட்ட ஸ்பெஷலா ஒரு மொபிலிட்டிக்கான ஸ்கில் இருக்கு அதானே? அது வழியா எல்ஃப் கூட இங்கல இருந்து நீ மாஞ்சு போயிட்ட. ரொம்ப க்ளோஸ் தான், ஆனா அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த பையனுக்கு கட்டி விட்டுருக்க அந்த ஸ்டீல், அந்த ரிங்க அவுக்கரியா? அதை பாக்குறதுக்கு சாதாரணமான ஸ்டீல் ரிங் மாதிரி தெரியல. சரி, நான் வந்து உன் கூட டீலியே போடுறேன். அதாவது இந்த கிறிஸ்டல் தான் அது, நான் உடச்சிட்டா அவன் ஃப்ரீ ஆயிடுவான். ஆனா அதுக்கு பதிலா பேக் நிறையவே நீ ட்ரெஷர் எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ஒத்துக்கிறியா? அப்படியா, பேக் நிறைய ட்ரெஷர் வேணுமா உனக்கு? இப்படி ஆளு சொல்லிக்கினே அப்படியே அந்த கிறிஸ்டலை உடைக்கிறான். இதனால அவங்க ரொம்ப கடுப்பாகிறாங்களா? அங்க எல்லாருக்கிட்டையும் கத்தி சொல்றான், சீக்கிரம் அந்த பையனையும் விடாதீங்க, இவனையும் விடாதீங்க, 2 பேருமே போட்டு தள்ளுங்க. ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த காதுல சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா தாக்குறான். அங்க யாருக்குமே எதுவுமே புரியல. அங்க மொட்டையா ஒரு பர்சனை தாக்க வர அவன் கையில எதுவுமே இல்ல. ஆனா திடீர்னு ஒரு ஷீல்டு வந்து, நான் நினைச்சமா தான் நீ ஒரு டேங்கா பண்ற விஷயம், இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இது வேலைக்காவது. அப்படியே அவனை தள்ளி விட்டுறான். அங்க ஹீரோ மறைஞ்சு போயிடறானா? பார்த்து அவங்களுக்கு எதுவுமே புரியல. இந்த சைடு அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நீங்க வந்து எப்படி மறைஞ்சு இங்க வரீங்க? அதுவா, இது என்னோட ஸ்கில், அதாவது ஃபேண்டமோட ஸ்கில். இதனால என்னால மறைஞ்சு தாக்க முடியும். இதுக்குன்னு எனக்கு ஒரு பேரே கிடைச்சிருக்கு, இல்யூஷனரி ஸ்வாட்ஸ்மேன். ஆனா ஏதோ ஒண்ணு, நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா
தாங்கல, நான் கொஞ்சம் வீக்கு தான். ஆமா, நான் வந்து வீக்கு தான். ஏன்னா மாஸ்டருங்க என்ன நிறைய வாட்டி இப்படியே தாக்கியிருக்கு. அதனால நான் வந்து அவளைக்கும் நல்லா மத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கியா? கண்டிப்பா. அதுக்கப்புறம் காசுவை தான் எல்லாருமே தேடுறாங்க. அந்த இடத்துக்கு போய் தாக்க பார்த்தா காசு வந்து திடீர்னு மாஞ்சு போறானா. இதனால ஒரு சைடு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இந்த சைடு காசுவும் அங்க மேரி கிட்ட பேசுறான். மேரியும் சொல்றான், அந்த பாண்டுக்குள்ள அந்த மாஸ்டர் போயிடுச்சு, இப்போதைக்கு அது பிரச்சனை இல்ல, ஆனா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, சரி நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சைடு அந்த வில்லனை பார்த்து அவன் யோசிக்கிறான், இவன் தான் பாஸ் நினைக்கிறேன். ஏன்னா அங்க தனியா இருக்கான், அவன் பின்னாடியே ஒரு 2 பேரும் இருக்காங்க. ஆனா இந்த மாஸ்டரும் இவன் விஷயமா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ஆளும் நல்லா பாக்குறான். அவன் எல்ஃபை கண்டுபிடிச்சிட்டு அங்க இருக்க 2 பேர் கிட்ட சொல்றான், அங்க போங்க, அந்த எல்ஃபு அவ அங்கதான் ஒளிஞ்சு இருக்கா, 2 பேரும் போய் தாக்குங்க. அட அவனோட டிடெக்ஷன் அந்த ஸ்கில்லை வச்சு கண்டுபிடிச்சிட்டானா, அப்படி நடக்க விட மாட்டேன். காசு பயங்கர வேகமா தாக்க போறான். அதுக்குள்ள அவனோட ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்ண ஹீரோ எப்படியோ தப்பிக்கிறான். என்ன இவன் அவங்களோட ஆளுங்களை கூட பார்க்கல, அப்படியே இவங்க கொலை பண்ண பாக்குறாங்க. என்னப்பா இந்த மாதிரி நீ தப்பிச்சிட்டியா? ஆனா உனக்கு தெரியாது, நீ வந்து என்னோட இடத்துல இருக்க, உன்னால இங்க ஜெயிக்க முடியாது. அதனால மரியாதையா வெளியில வரியா, இல்ல உன்னை நான் அப்படியே கொல்லட்டா? இவன் வந்து மாட்டிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கினேன், வரியா இல்ல இவனை சுட்டு பொசுக்கி அப்படியே சாப்பிடவா? இதனால ஹீரோக்கும் வேற வழி தெரியல, அங்க வந்து அப்படியே காப்பாத்துறான். என்னப்பா உன்னால இங்கிலிருந்து ஓட முடியாது, உன்னோட ஸ்கில்லுக்கு வெயிட் லிமிட் அது வந்து இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால கத்திய தூக்கி போறியா? ஹீரோ அதே மாதிரி பண்றான். அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான், ஏன் இப்படி பண்றான்னு. அங்க இருந்து திரும்ப ஓவர்லோட அதை பயன்படுத்தி வேற எதுக்காக வரான். ஆனா வர வழியில அப்படியே அவங்க கீழே விழுறாங்க. உனக்கு வந்து எதுவுமே ஆகல, எனக்கு எதுவுமே இல்ல. திடீர்னு அந்த பெரிய மாஸ்டரும் கீழே இருந்து மேல வந்தா இந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. இந்த சைடு இதை பார்த்து அங்க காசும் யோசிக்கிறான், இப்ப நான் செத்தா என்னால ஜப்பானுக்கு போக முடியும், ஆனா மேரியோட நிலைமை இல்ல, நான் வந்து இங்க சாக கூடாது. இந்த மாஸ்டரும் அப்படியே ஏதோ ஒரு டென்டகல்ஸ் இந்த பையனை நோக்கி வர வைக்குதா. இப்பதான் காசுக்கே புரியுது ஏதோ ஒரு விஷயத்த அது கேக்குதுன்னு. அப்போனா இது இதுக்காக தான் வந்தோ. என்னோட தாத்தா அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னா எப்போ இந்த கல்லை நாங்க தோண்டி எடுக்கிறோமோ அப்போ இந்த உலகத்துக்கு ரொம்ப அடியில இருக்க இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இதுங்கெல்லாம் மேல வருமா. இந்த மாதிரி ஒரு கல்லால தான் எங்களோட வில்லேஜ் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போச்சு. அன்னைக்கு இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ரொம்ப ரேம்பேஜா போக ஆரம்பிச்சனால அங்க இருக்கிற ஹியூமன்ஸும் சரி எங்களை மாதிரி ஆளுங்களும் சரி நாங்க ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க வந்து ஒளிஞ்சுதான் வாழ்றோம், அதுவும் ஒரு சீக்ரெட்டா. அப்பத்துல இருந்து இந்த மாஸ்டரால இவங்க வந்து ஒளிஞ்சு வாழ்ற மாதிரி இருந்திருக்கு. இப்போ இந்த மாஸ்டர் இந்த கல்லுக்காக வந்திருக்கா. அங்க காசும் சொல்றான், உன்னோட மனசுக்கு என்ன தோந்தோ அதையும் நீ பண்ண. அந்த பையனும் அப்படியே அந்த கல்லை கொடுக்க அது வந்து அமைதியா அப்படியே போகுது. அப்பனா 200 வருஷமா இந்த மாஸ்டர் வந்து இந்த கல்லுக்காக தான் ரொம்ப அலைஞ்சிருக்கு. இப்பதான் அது அமைதியா இருக்கு. இதுக்கப்புறம் அதோட வீடா இருக்கிற கீழ் உலகம் அது அங்க போயிடுச்சு. அங்க நல்லா ஊத்து பார்த்தா அங்க ஏதோ ஒரு டஞ்சனும் இருக்கு. இந்த சைடு மேரியும் ஓடி வரா. அவளும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது இது டஞ்சனா? இது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருக்கும். மேரிக்கு அந்த சின்ன பையனை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். நான் அவன் ஒரு கேட் பீஸ்ட்ல, இதனால அப்படியே கட்டி பிடிக்கிறா. நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க, ஃபிளஃபியா இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல இதை பத்திலாம் அவன் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கான். அங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்டிகேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேண்டிட்ஸ் அவங்களால ஏகப்பட்ட பிரச்சனை உருவாச்சு. ஆனா நான் எதிர்பார்க்கல ஒரு டீனேஜ் பையன் அவன் வந்து இந்த டஞ்சனை கண்டுபிடிப்பான்னு. ஏதோ ஒண்ணு நீங்க வந்து அந்த பையனை பாத்துக்கிறீங்களா? கண்டிப்பா நாங்க வந்து அவனை பாத்துக்கிறோம். ஆனா இந்த டஞ்சன் இதனால நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குமா? இதுதான் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு டிசாஸ்டரா இருக்குமான்னு எனக்கு சரியா சொல்ல முடியல. ஆமா இது வந்து உண்மைதான். ஏன்னா இது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான். உள்ள என்ன ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. டஞ்சனை பத்தி தான் பேசுறாங்க. அந்த டஞ்சனுக்கு ராயல் ஃபேமிலி ஆல்ரெடி ஒரு பார்ட்டியை அனுப்பியிருக்காங்க. அந்த மேஜிக் ஸ்டோன் அதை தேடி தான் அந்த டஞ்சனுக்குள்ள எல்லாருமே போறாங்க. அதுக்குள்ள இந்த ஒரு மேஜிக் ஸ்டோன் கிடைச்சா இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ரிச்சா மாறிடும். அதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நம்ம 2 பேரும் உள்ள போய் செக் பண்ணலாம். நம்ம கிட்ட பர்மிஷன் இல்ல, நம்ம ஸ்டேஞ்சஸ் தான். அதான் பர்மிஷனே கிடைச்சாலும் என்னால வர முடியாது. ஏன்னா ரேங்க் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க போனா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாமையும். எனக்கு மேல யாராச்சும் இருந்தா அவங்கள வேணா அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா உன்னை தாண்டி நான் வேற யார் கூடயாச்சும் போகணுமா? வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நான் வந்து அங்க போகல. என்ன சொல்ற? இப்பதான் நீ போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்படி சொல்ற. என்ன யோசிச்சேன்னா நீயும் நானும் ஒன்னா அங்க போக போறோம் அப்படின்னு தான் யோசிச்சேன். நீ கவலைப்பட வேணா, கில்டுக்கு நான் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பறவை மூலமா. அது வழியா எனக்கு ரிப்ளை வந்தோடனே நம்ம பார்க்கலாம். இந்த விஷயம் அங்க டிராகனுக்கு தெரிய வருது. நான் எதிர்பார்க்கல. அவன் ஒரு டஞ்சனியை ஓபன் பண்ணிட்டானா, ஆனா அவனுக்கு தெரியல இந்த இடம் அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா அவனுக்கு அமைய போகுதுன்னு. அங்க திடீர்னு அதோட முட்டியும் உடையுதா. அதை பார்த்து அது ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு மில்லினியம் ஆகும். ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்கள ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த அந்த வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸ் அதை நான் திரும்பவும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் அவங்க டோஸ்டர் சாப்பிட்றாங்க. அதுல முட்டை இருக்குமா, அது வேற லெவல்ல இருக்கு. லைட்டா கீழே சீந்தமா, அது வந்து உன்னோட பிரெட்டால சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கப்புறம் அவனுக்கு டைம் ஆகும். அங்க போகும்போதே இப்பதான் அங்க விஷயத்தையே சொல்றான். நம்ம 2 பேருமே ஒன்னா போனா அது ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். நீ என்ன சொல்ற? அதாவது நம்ம ஃபீல் ஆயிட்டா இங்க வந்துருவோம், அதை பத்தியே சொல்ற? இல்ல அப்படி இல்ல, நம்ம அவளைக்கும் நிறைய விஷயத்தை கேரி பண்ற மாதிரி இருக்கும் தனித்தனியா போனா. இதுவே நீயும் நானும் போனா அது கம்மியான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க தான் தூங்குறோம். இப்படி பண்றது ஒரு சீட்டிங் இல்லையா? ஏன்னா இது வரைக்கும் நீ இப்படிதான் பிளே பண்ணியா? நீ
கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஒண்ணா போகலாம். ஆமா, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து அனுப்பிட்டேன். அதாவது நான் சிம்பிளா சொன்னா அவங்களுக்கு நான் காட்டினா போதும் எனக்கு என்ன திறமை இருக்கு, என்னால என்ன பண்ண முடியும்னு. சோசரியால பண்ண முடியாத விஷயமே இல்ல, நான் கண்டிப்பா அவங்களுக்கு காட்ட தான் போறேன். சரி, நீ வந்து இங்கே இரு, நான் வந்து போயிட்டு அப்புறமா வரேன். போகும்போது அப்படியே அவ இழுக்கிறா. என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, நீங்க வந்து பார்த்து போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் அவன் போகும்போதும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். ஏன்னா இப்போ அவனுக்கு டைம் வந்து முக்கியமா வேணும். இவங்க 2 பேர் கிட்ட இருக்கிற எபிலிட்டி அது வந்து அஃபென்சிவா இருக்கு. டிஃபென்சிவா இவங்க கிட்ட எந்த விதமான எபிலிட்டியும் இல்ல. சிம்பிளா சொன்னா டேங்க் மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க, அவங்கள ஹையர் பண்ணுமா அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் அவன் யோசிக்கிறான். ஏன்னா போன வாட்டியே ஜஸ்ட் மிஸ் அங்க மேரி வந்து தப்பிச்சான். மேரி அவங்க எதுவுமே பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுக்கப்புறம் மேரிய காட்டுறாங்க. மேரி அங்க ஏகப்பட்ட விஷயத்த அசால்ட்டா கிளீன் பண்றா. பரவாயில்ல, இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இது மேஜிக்கை கம்பேர் பண்ணா ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ரிலேயபிளாவும் இருக்கு. நான் வந்து இப்போ அனிமேவை பார்க்க போறேன். அனிமேவை பார்க்கணும்னா லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரியணும். ஆனா அதுல மியூசிக், இந்த பிக்சர், இதை பார்த்தே அவ ரொம்ப சந்தோஷமாகறா. ஆனா எப்படி பார்த்தாலும் லாங்குவேஜ் அது தெரிஞ்சாதான் நிறைய விஷயத்த அவளால கத்துக்க முடியுமா. இதுக்கப்புறம் அங்க லஞ்சுக்காக அவன் ஆல்ரெடி சில பல விஷயத்த வச்சிருப்பான். யோகட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த ரெடி பண்ணி வச்சிருப்பான். அது சும்மா அவன்ல வச்சு ரெடி பண்ணோம், அது ஒண்டிதான் வேலையே. அவனை இப்படி யூஸ் பண்ணணும் அவன் ஒரு நோட்ஸா கொடுத்துருக்கான். அதை அப்படியே வைக்க அவன் சொல்லியிருக்கான். அந்த நோட்ஸ் படியா அவ வைக்கிறா. பரவாயில்ல, இது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. அதே மாதிரி அங்க டைம் போது அவ திரும்பவும் அங்க படிக்கிறான். அங்க ஸ்மெல்லும் அடிக்க நல்லா மோந்து பார்க்கும் போது அவளுக்கு தெரியுது. இல்ல அவன் கரம் மசாலா அதை வந்து போட்டிருக்கான். பரவாயில்லையே, அவனுக்கு வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் அது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதாவது எது எனக்கு பிடிக்கும்னு பிளேட் எடுத்துன்னு வந்து அது அனிமே கூட அப்படியே சாப்பிட அது சும்மா வேற லெவல்ல இருக்கு. நான் வந்து இப்போ என்ன தெரியுமா யோசிக்கிறேன், ஏன்னா இங்க ஒண்டி காசு வந்தா அவன் என்ன சொல்லுவான், அதாவது நான் இது எப்படி செஞ்சிருக்கேன், இது நல்லா இருக்கா, அவன் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். நான் வந்து யோசிக்கிறபடி பார்த்தா கண்டிப்பா இது அவனுக்கு பிடிக்கும். இந்த சைடு காசுவை காட்டுறாங்க. காசுவும் சாப்பிடும் போது யோசிக்கிறான். வந்து யோசிக்கிறேன், சரி வந்து இப்போ என்ன பண்ணுவா, அவளோட லஞ்சை கரெக்டா அவ ப்ரிப்பேர் பண்ணலாம். தெரியல, அவ வந்து எப்படி பண்ணாலும் அட்லீஸ்ட் அவ என் கூட உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வந்து யார் அதுன்னு பார்த்தா அதே பொண்ணுதான். நான் கொடுத்த அந்த புக் அது மேரிக்கு பிடிச்சிருக்கா, அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் படிக்கும் போதே அப்படியே அவ தூங்கிட்டா. ஆனா எழுந்தக்கப்புறம் ஒரு மாதிரி அவ கோவமா தான், என்ன விஷயம் தெரியல. அப்படி அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்ட்டி விஷயமா கேதரிங் இருக்கு, நீ வேணா மேரி அங்க கொண்டு வரியா? நான் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க வருவாங்க, நம்ம 2 பேரும் அவங்க மீட் பண்ணிக்கலாம். வேணா பழைய காசு வந்தா நான் இப்போதைக்கு வேணாம் வரல அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என் கூட மேரி இருக்கா, அதனால நான் ஒத்துக்கிறேன். இந்த விஷயம் அவங்க தெரிய வர அவ வந்து ரொம்ப சந்தோஷமாகறா. ஓகே, நான் டைமிங்க அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் சீன்ல மேரி காசு இவங்க 2 பேரும் டீ ஷாப்புக்கு வராங்க. இந்த டீ ஷாப் ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. அந்த அட்மாஸ்பியரை பார்த்தா அவ ரொம்ப ஆச்சரியமாகறா. ஏய், நீ எதுக்கு காஃபியை ட்ரை பண்ணக்கூடாது, அதை குடிச்சு பார்த்தா ரொம்ப பிட்டரா இருக்கு, இதனால அதுல சுகர் ஆட் பண்ண அது இன்னமும் வேற லெவல்ல இருக்கு. மில்க், தண்ணி, சுகர் இது எல்லாமே இருக்கும். நான் போட போட இன்னமும் வேற லெவல்ல மாறும். அப்படியா, ஹியூமன்ஸோட டேஸ்ட்டுக்கு நான் மாறினே இருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போச்சுன்னா நானும் ஒரு ஹியூமன் மாதிரி என்னோட காது ரொம்ப சின்னதா மாறிடும் நினைக்கிறேன். இப்பெல்லாம் நீ எதுவுமே பண்றதுல என்ன பார்த்து சிரிக்கிறது, அதுதானே உன்னோட வேலை. நான் பண்றது ரொம்ப காமெடியா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, இதே மாதிரி நீ பண்ணனா கண்டிப்பா நான் உனக்காக விழுந்துருவேன். போதும், இந்த மாதிரிலாம் நீ பேசாத. அதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் வராங்க. மேரி அவளை பத்தி சொல்றான். அங்க மேரியை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க சொல்லுங்க ஏதாச்சும். நான் எதிர்பார்க்கல இவ வந்து சொன்னா, ஆனா இவங்க வந்து உண்மையிலேயே அழகா இருக்காங்க. எங்க அதையும் நான் சொல்ல சொன்னேன். ஏதோ ஒண்ணு, நம்ம இங்க உட்கார வேணாம், நம்ம ஆல்ரெடி ஒரு எத்த புக் பண்ணியாச்சு, நம்ம அங்க போகலாம். இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு எத்துக்கு வராங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இருக்கிற இடம் அது வந்து அவளுக்கு புதுசா தெரியுது. ஆமா, இங்க இன்னும் எவ்வளவு கத்தி ஃபோக்கெல்லாம் இருக்கு, அதுவா இதை வச்சுதான் நம்ம சாப்பிடணும். ஓ அப்படியா, இது பாக்குறதுக்கு ஏதோ நோபல் ஃபீலிங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டிஷ்ஷும் தான். அதை பார்த்து அவ இன்னமும் ஆச்சரியமாவரா. வந்து நான் சாப்பிடலாமா? கண்டிப்பா, அதை சாப்பிட்டு பார்த்தா இன்னமும் வேற லெவல்ல இருக்கு. நம்ம தான் ஒரு டிஷ் வரும்போதும் அதை வந்து அவ சாப்பிட்றா. இப்படியே அவங்களோட டைம் அங்க ஜாலியா போகுது. அங்க கடைசியில ஃபோக்ரேஷ் அப்படின்னு ஒரு டிஷ் இருக்கு. அதை கேட்டோன்னே மேரிக்கு எதுவும் புரியல. என்னது இது வந்து ஒரு டிஷ் தான், அது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், நீ வந்து ஆடி போயிடுவேன், அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும். இல்ல, நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண போதில்ல, ஏன்னா அது நம்ம தனியா இருக்கும் போது தான் நான் அந்த மாதிரி ஆச்சரியமாவேன். சரி பார்க்கலாம் என்ன நீ பண்றான்னு. அப்புறம் அந்த டிஷ் வந்து அதை பார்க்கும் போதே அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கா. அதை சாப்பிட்டு பார்த்தா அப்படியே மயங்கி போயிடறான். ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. இதே மாதிரி எவ்வளவு டிஷ் தான் இருக்கு, அதாவது நிறையவே இருக்கா என்ன. ஆமா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஏகப்பட்டது இருக்கு. வந்து இதுக்கு இந்த வேர்ல்டுல இருக்க டிஷ் எல்லாம் சாப்பிடாம போறேன். இந்த வேர்ல்டு இது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இவங்க பண்ற விஷயத்த அவங்க வேற பாப்பாங்களா. இதனால காசு அவங்க மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிருங்க, அவ ரொம்ப ஹைப் ஆயிட்டா, வேற எதுவும் இல்ல. பரவாயில்ல, நீங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன டேட்டா பண்றீங்க, நீங்க வந்து ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொன்னீங்க, ஆனா ரொம்ப க்ளோஸா தெரியுறீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. சீன்ல அந்த பொண்ணு சொல்றா, ஏய் மேரி, உன்னோட லாங்குவேஜ் அது வந்து உண்மையிலேயே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நீ பேசுனது ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா, ரொம்ப தேங்க்ஸ். உண்மையா சொன்னா அனிமேவும் மூவியும் பார்த்துதான் நான் ஜாப்பனீஸே கத்துக்கிறேன். இது கேட்கும் போது அவங்களுக்கு புரியல. அங்க காசு இப்பதான் புரிய வைக்கிறான். இவளுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க வந்து டிராவலிங்கும் பண்ண போறோம். என்னோட கிராண்ட்பா அவர் இந்த இடத்துக்கு
இடத்துக்கும் நாங்க போலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி டிராவலிங்க்கு ஒத்துக்கிற மாதிரி சில பல இடத்துக்கு நான் இவ்வளவு கொண்டு போகணும் அப்படின்னா இது கண்டிப்பா உனக்கு ஓகேவா இருக்கும். இதை வந்து நீ பாரு. ஒரு ஹாட் ஸ்பிரிங் தான். அதை பார்த்தா அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. இது என்னது ஸ்டீமா இருக்கு. அது சிம்பிளா சொன்னா வேற உலகத்துல இருக்க ரிலாக்ஸ் பண்ற இடமா தான் இது. நீங்க கவலை பண்ண வேணாம். உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்த நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அது என் ஃப்ரெண்டோட இடம் தான். ரிசர்வ் பண்ணாலே போதும். ஓ அப்படியா, ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். நீங்க வந்து அது எங்களுக்கு பண்ணுங்க. சீன்லாம் இதுக்காக தேங்க்ஸ் சொல்றான். இவங்க சாப்பிட்டாங்களா ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க இருக்கிற விலைலாம் ரொம்ப அதிகம். இது எல்லாத்துக்குமே பே பண்ணது இவரு தான். அதே மாதிரி இப்போ நிறையவே ஹெல்ப்பையும் இவர் பண்ணியிருக்காரு. வந்து தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். என்னோட ஒய்ஃபை பாரு, இந்த அளவுக்கு அவளை ரொம்ப சந்தோஷமா நான் பார்த்தது இல்ல. மேரி கூட பேசும்போது தான் ரொம்ப சந்தோஷமா எனக்கு தெரியுறா. அங்க இச்சிகவும் காசு கிட்ட கேக்குறா, காசு நான் வந்து இவளை என்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாமா பத்தி அவன் யோசிக்கிறான். மேரி வந்து எப்பயுமே தனியா தான் வீட்டுல இருப்பா. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கும். அதை பத்தி அங்க மேரி கிட்ட சொல்ல மேரிக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மண்டே அவளுக்கு டே ஆஃபா. நீயும் இச்சிகவும் ஒன்னா இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா. அங்க போனா மூவி அனிமே எல்லாம் பார்க்கலாமா. ஓ அப்படியா, கண்டிப்பா நான் வந்து வரேன். ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எதுக்கு பயப்படணும்? இந்த உலகத்துல மாஸ்டர்லாம் இல்ல. ஜப்பான்ல அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. ஜாக்கிரதையா இருக்க சொல்றது இந்த ஹியூமன்ஸை பார்த்து தான். இந்த மக்கள் இவங்க கிட்ட தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ரீசெண்டா ஏகப்பட்ட விஷயம் வந்து ஏற்படுது. நீ வந்து கவலைப்பட வேணாம். உன்னோட கியூட்டான கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு நீ கவலைப்படுறன்னு தெரியுது. ஆனா நீ கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெண்டு பேருமே போகும்போதே மேரி சொல்றா, நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்து போனேன். ஸ்டேஞ்சஸ் கூட என்னால எப்படி சாப்பிட முடியும் பழக முடியும்னு. நீ இருந்த அதனால எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல. இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா உனக்கு தான் சொல்லணும். நான் இப்போ உன்னாலதான் அவளோட இன்விடேஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்ல அப்படி இல்ல, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? உன்னால என்னோட சரௌண்டிங் அது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. வந்து இப்படி இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நம்ம டஞ்சன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயத்த மறந்துட்டோம். அதை வேற நம்ம பார்க்கணும். அதுக்கு நீ வேற உன்னோட கியர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். எல்லா விஷயத்தையும் நீ பக்காவா பண்ணு. நீ இந்த அளவுக்கு எல்லாம் ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்க கூடாது. என்னது நானா? ஆமா நீதான். டஞ்சனை கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அந்த டஞ்சனை பத்தி தான் எல்லார்கிட்டயும் அவங்க சொல்றாங்க. அந்த டஞ்சன் ரொம்ப டீப்பாவும் வைடா இருக்கு. அதோட டிஃபிகல்ட்டி லெவல் அதுவும் அங்க இது கேட்டோன்னே எல்லாருமே கத்துறாங்க. அங்க மரியாக்கு அது புரியல. ஆமா இதுக்கு எல்லாருமே கத்துறாங்க. அதோட டிஃபிகல்ட்டி லெவல் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, அதுல என்னதான் கஷ்டமான விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி விலை உயர்ந்த பொருளா கிடைக்கும். இதனால அவரு எல்லாருக்கிட்டே சொல்றாரு, இப்போதைக்கு யூஜர் அந்த இடம் வந்து சீல் ஆயிருக்கு. இருந்தாலும் மேஜிக் ஸ்டோனை எல்லாருமே எடுக்க தயாரா. இதை கேட்டோன்னே அங்க ஏகப்பட்ட ஆளுங்க கத்துறாங்க. அங்க இதனால அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் அங்க கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அங்க மத்தவங்க கிட்ட அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அவங்க பேசுறத வெறுமா லிசன் பண்ணலாம். என்ன நீ சொல்ற? ஜப்பான்ல நீ வந்து என்ன மத்தவங்க கூட பேச வச்சல. இப்போ என்னன்னா நீ இங்க பேசாம இப்படி ஷையா இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ யாருக்கிட்டயாச்சும் பேசணும். ஏன்னா நீ ஜப்பான்ல ரொம்ப எனக்கு ரிலேயபிளா இந்த இதை சொன்னோன்னே அவர் ரொம்ப வெக்கப்படுறா. சரிவா நம்ம வந்து வேற யாருக்கிட்டயாச்சும் போய் கேட்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வயசான ஒரு ஆளு கிட்ட வராங்க. அவருக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும் போல. ஒரு பார்த்தோன்னே சொல்றாரு, ஒரு பையன் ஒரு எல்ஃபா. ஆமா நீங்க வந்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதுவா இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் தான். மத்தவங்கள பார்க்கும் போதே தெரியுது எல்லாருமே ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. இப்போ நடக்க போற சர்ச் தான் இதுலயே மிகப்பெரிய தேடுதல் வேட்டையா இருக்க போகுது. ஆனா அதுக்கேத்த மாதிரி பர்மிஷனும் கிடைக்கணும்ல. இப்பதான் அவர் கேக்குறாரு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியல. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க அப்படின்னு இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம். இவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இதே மாதிரி ஸ்மார்ட் இவனால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். கேட்டோன்னே அப்படியே அவரு சிரிக்கிறாரு. ஓ அப்படியா மாறி போதும், இதுக்கு மேலே நீ எதையும் சொல்லாத. இதுக்கப்புறம் அவன் மேஜிக் ஸ்டோனை பத்தி கேக்குறா. ஏன்னா கேட்மேன்ஸ் அவங்க வந்து ரீஃபைன் பண்றதுக்கு அதை பயன்படுத்தினாங்களாம். நீ சொல்றதெல்லாம் பழங்காலத்துல பயன்படுத்தின விஷயம். அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதோட ரெக்கார்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிங்கனே வருது. இப்போ அவளிக்கும் மிஞ்சி இல்ல. அதே மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலையா? அதாவது யாரோ ஒருத்தங்க இது எல்லாத்தையுமே அழிக்கிற மாதிரி. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏதோ ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள போக போறீங்கன்னா இங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகணும். அங்க ஹாம்காம் அப்படின்னு ஒரு பர்சனா ஒரு இன்வைட் பண்றாரு. இவரு தான் அந்த டஞ்சனோட ஜெனரல் கமாண்டரா. அங்க பர்மிட் இருந்தா தான் அவங்களால போக முடியும் அப்படின்னு சொல்ல இப்பதான் அவங்க சொல்றாங்க, இல்ல அப்படி இல்ல, நாங்க வந்து அவளைக்கும் ஃபர்தரா உள்ள போக மாட்டோம். என்ன சொல்றீங்க? அதாவது நீ வந்து உள்ள போகலையா? ஆமா இவளுக்கு என்னமோ பர்மிட் கிடைக்கல. அதனால நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் வெளியாளுங்களா இருந்தா எனக்கு வந்து எந்த விதமான கவலையும் இருந்திருக்காது. இல்ல நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரெண்டு பேருமே ஒன்னாதான் வாழ்றாங்க. கேட்டோன்னே அவங்க இன்னமும் பிளஷ்ஷா வராங்க. அங்க பின்னாடி மத்தவங்களும் இதை பத்தி தான் பேசுறாங்க. என்னப்பா நான் எதிர்பார்க்கல எல்ஃப் வந்து இந்த அளவுக்கு அவங்களோட மூவ்ஸை ஃபாஸ்டா பண்ணுவாங்கன்னு. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவரு சும்மா சொல்றாரு, தயவு செஞ்சு எங்களுக்கு பர்மிட்டை தரீங்களா? இதுக்கப்புறம் அவங்க நடந்து போற மாதிரி இருக்கு. ஏன்னா கில்டுக்கு இவங்க போனோம். இன்னமும் ஒரே ஒரு ஸ்டெப் ஒண்டிதான் இருக்கு. நடந்து போறது மாரிக்கு சுத்தமா பிடிக்கல. போற வழியில ஒரு துணி கடை இருக்குமா, அதுவும் ரொம்ப அழகழகா இருக்கு. பார்த்து காசும் சொல்றான், ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது? இல்ல இந்த மாதிரி துணியெல்லாம் ட்ரை பண்ணுமா? ஏன்னா நான் ஒரு சோசரர். ஒரு துணியை அவன் காட்டி வர்றான். அந்த துணியை அவ போட்டு பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கா. வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கீங்க. ஏன் நீங்க இதையும் ட்ரை பண்ணக்கூடாது? இல்ல ஏதோ ஒரு ஷால் மாதிரி ஒரு விஷயத்த போடுறான். அதனால அவ அவ்வளவு அழகா இருக்கா. என்னால வார்த்தையே சொல்ல முடியல. அதாவது நீ வந்து ரொம்ப அழகா இருக்கு. சீன்ல கில்டுக்கு வந்தா அவரும் ஆச்சரியமா வராரு.
சொல்றாரு, பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல நேத்து வந்து அந்த எல்ஃப் அவ எங்க நாட்டோட துணியை போடுவான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் டைரக்டா உள்ள வர அங்க அந்த பையனும் உள்ளதா இருக்கான். அந்த பையனை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏய், நீ வந்து நல்லா இருக்கியே, இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், பார்த்து எவ்வளவு நல்லாச்சு, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரா எங்களுக்கு இருக்கிறதுக்கு. கேட்மென்ஸோட பாஷையை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே கத்துக்க முடியாது, இருக்கிற ஆளுங்களும் கம்மி தான் அதை பேசுறது. அது பிரச்சனை இல்ல, எப்படி பார்த்தாலும் நானும் இவனை மீட் பண்ணதான் வந்தேன், அதனால இது எனக்கு பிரச்சனையா தெரியல. நான் ஏதோ ஒண்ணு இது வழியா அவன் காமன் லாங்குவேஜ் கத்துப்பான்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இதை கேட்டோன்னே மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறாங்க. என்ன ஆச்சு, உங்க ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகலையா என்ன அவளைக்கும்? அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டோனை கட்டுறாரு, அது ஒரு மேஜிக் ஸ்டோன் தான். இததான் ரீசெண்டா ஒரு அட்வான்ஸ் பார்ட்டி வந்து கண்டுபிடிச்சுதான். அதை பார்த்து மாரியோ சொல்றான், ஹேய் நீ என்ன பண்ணு, அதை தொட. இது நானா? ஆமா நீதான். அப்படியே அவன் தொட ட்ரை பண்றான், அது அப்படியே ஜொலிக்குதா. அந்த எல்ஃபால அவளோட மேஜிக்கை உணர முடியுது. என்ன ஒண்ணு, இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அந்த அளவு ஸ்ட்ராங் இல்ல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இது இல்லையா. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். நான் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன். அங்க போறதுக்கு முன்னாடி அங்க காசு கிட்ட அவர் சொல்றாரு, உன்னால அவனுக்கு நம்மளோட லாங்குவேஜ் சொல்லி தர முடியுமா? அவனுக்கு என் கூட இருக்கும் போது அவளைக்கும் அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ இருக்கும் போதே அவனுக்கு சொல்லி தந்தா நல்லா இருக்கும். அங்க காசுவும் அதுக்கு ஒத்துக்கிறான். அங்க போனக்கு அப்புறம் காசுவும் கேக்குறான், ஆமா நீ வந்து லஞ்சை சாப்பிட்டியா? இல்ல, நான் இன்னமும் சாப்பிடல. அப்புறம் என்ன மாதிரி நீ வந்து லஞ்சை கொண்டு வந்திருக்கல, அதை ஏன் நம்ம இவன் கூட ஷேர் பண்ணக்கூடாது? கண்டிப்பா. அந்த லஞ்சையும் அவ காட்டுறா, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா இது என்னது? இதோட பேரு தான் ஷூஷி. இதை வந்து நான் உனக்கு ஊட்டி விடவா? இல்ல, என்னாலே சாப்பிட முடியும். ஆனா அப்படியே அவ அப்பி விட அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போயிது. அவன் திரும்பவும் சாப்பிடுறான். ஏய் என்னப்பா, உன்னோட வயிறு வந்து ரொம்ப போயிச்சா? ஆனா கடைசியில எப்பயுமே நீ மீயாவுன்னு சொல்லணும். அப்படியே அவனு சொல்ல வைக்கிற, அதுனா உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, கடைசியில நீ மீயாவுன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிற 2 ஸ்டோன்ஸை காட்டுறான். அந்த ஸ்கேலும் ஒரு ப்ளூ கலர்ல இருக்க அந்த ஸ்டோனும். இதை என்னால ரீஃபைன் பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இதை பார்க்கும் போது என்னால சொல்ல முடியும் இதுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு. அது அப்படியே தொட்டு பார்த்தா இதுல நிறையவே பவர் இருக்கு. மாரியோ சொல்றான், நீ வந்து மியாவுன்னு சொல்லணும். சரி சொல்றேன், ஆனா ஏதோ ஒண்ணு, இதை வந்து என்னால ரீஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா இதோட எனர்ஜி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது பயங்கரமா. இப்பதான் அங்க காசுக்கும் விஷயமும் புரியுது. இது வந்து அந்த டிராகனோட உடம்புல இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதனால தான் ரீஃபைன் பண்ண முடியலையோ. அந்த லைட்டும் அங்க விட்டு விட்டு எரியுமா பார்த்து மாறி சொல்றான், எனக்கு ஒண்ணுதான் அப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கும் தெரியுதா? அதை பார்க்கும்போது இப்பதான் அவன் சொல்றான், இதுக்குள்ள நிறையவே பவர்ஸ் இருக்கு, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கு. லைட்டும் அடிக்கடி பிளிங்க் ஆகுது. இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் விஷயம் புரியுது. போனா அந்த டிராகனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா, இல்லனா அவங்களால நம்ம பேசுற விஷயத்தை கேட்க முடியுதா? டிராகன், உங்களால நாங்க பேசுற விஷயத்தை கேட்க முடியுதா? நான் என்னால நம்ப முடியல, ஏன்னா அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங், அவங்களுக்கு எப்படி ஏதாச்சும் ஆகும்? இருந்தாலும் அது அடிக்கடி பிளிங்க் ஆகுதா, இதனால அங்க போய் பார்க்கலாம்னு இவங்க டிசைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவா நம்ம மாரியா பெல் தான் போகணும். அவளால அங்க போக முடியல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலா வேற ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கணுமா. ஆனா இப்போதைக்கு மாறி வந்தக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம். அங்க ஒரு பர்சன் சொல்றான், நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்க கூடாது, என்ன விடவும் யாரால இதை அற்புதமா பண்ண முடியும்? அந்த பொண்ணு சொல்றான், ஹேய் நீ வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க, மத்தவங்களை பார்த்தா எல்லாருமே கம்மந்தா இருக்காங்க, ஏதோ ஒரு காரணமா தான். இப்படி இவங்க பேச அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறவரும் சொல்றாரு, நம்ம மாரியா பெல் வந்தக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். இதுக்கப்புறம் அவன் தனியா போகும்போது அங்க ஒரு வித்தியாசமா ஒரு சின்ன பையனும் வந்து சொல்றான், இதான் ரெப்ரசன்டேட்டிவா சூஸ் ஆயிருக்கீங்களா? அந்த டஞ்சன் அதுல ஏகப்பட்ட வெல்த் இருக்கும், நம்மளால ஏகப்பட்ட விஷயத்தை அடைய முடியும். ஆமா, எனக்கு என்ன புரியாத விஷயம்னா அதை மாறி வேற ஒரு கண்ட்ரில கண்டுபிடிச்சிருக்கா. அதே மாதிரி அந்த ஸ்டேஞ்சான பையன், அவனை பத்தியும் எதுவும் தெரியல. சீன்ல அந்த டிராகனோட டஞ்சனுக்கு வராங்க. அங்க லிசார்ட் மேன் தான் வழி காட்டுறான். அப்பதான் என்கிட்ட சொன்னா, அதாவது நீங்க வந்தா உங்க ரெண்டு பேருக்கும் வழியை காட்டணும்னு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ரீசெண்டா பல நாளாவே அங்க கொடூரமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. அவளோட கோவத்துல மாட்டிக்கினா அவ்வளவுதான் போல. இதனால அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வந்து ஒரு ஏரியாக்கு வந்துடுறாங்க. இதுக்கு மேல என்னால அங்க போக முடியாது, வந்து மீதி விஷயத்த பாத்துக்கோங்க. ரொம்ப இருட்டா இருக்கு, ஏதோ குழந்தைங்க கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. திடீர்னு ஒரு 3 கண்ணு தெரியுதா. அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது டிராகனோட குட்டிங்க எல்லாம் வெளில வந்திருக்குன்னு. இதுவும் அவ்வளவு அழகா இருக்கு. அதையும் அவ கொஞ்சரா, கங்க்ராட்ஸ், உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கா. சரி, நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுக்கான காரணம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அது என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அதை வந்து நானே என்னோட வாயால சொல்லுமா, சீக்கிரமா கொடுங்க. ஆனா இப்பதான் அவன் லஞ்ச் பாக்ஸே கட்டுறான். அது பார்த்தா எம்டியா இருக்கு. என்ன இது காலியா இருக்கு? மன்னிச்சிருங்க, நாங்க ஆல்ரெடி லஞ்சை சாப்பிட்டுட்டோம். இங்க வந்ததுக்கு காரணம் சும்மா பார்த்துட்டு போகலாம் தான். இங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அதை பாக்குறதுக்கு நாங்க வந்தோம். இல்ல, நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை. நான் இங்க இருந்து என்னோட ஃபுட்டை தான் மானவா இவங்களுக்கு கொடுத்தேன். இவங்களை பாத்துக்கிறதுல நான் வந்து ஃபுட்டை கூட சரியா சாப்பிடுறதே இல்ல. உங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் பொறாமையா இருக்கு. நீங்க வந்து பேரா சுத்துறீங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா. நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை. நான் இப்போ என்னதான் பண்ண போறேன்? நான் வந்து எதிர்பார்க்கல ஒரு ஃபுட்டுக்காக ஹியூமன் ஃபார்ம்ல இந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரசிவா இருப்பாங்கன்னு. நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை. இந்த உலகம், அதாவது ஹியூமன்ஸோட உலகத்தை நான் அழிக்க போறேன். இல்ல நீங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் எங்க கூட ஹாட் ஸ்பிரிங்குக்கு வரக்கூடாது? நான் ஜப்பான்ல இதுக்கு முன்னாடி சொன்னல, அதான். இது கேட்டோன்னே இப்பதான் அவங்களோட கோவமே கொஞ்சம் அமைதியாகுது. அட ஹாட் ஸ்பிரிங்கா, நான் கண்டிப்பா அங்க
வர ஆசைப்படுறேன். அது எனக்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி இருக்கும். என்னோட ரியலான பாடி அது இங்க இருக்கும். இது பசங்களை பார்த்துக்கும். நான் வந்து அங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். வந்து ஒரு நல்ல ஐடியாவாவும் இருக்கும். மேரியும் கேக்குறா, ஆமா நீ வந்து ஏன்டா அதை சொன்ன? வெளியில வந்து அவ கத்தி விடுறா, ஆமா நீ வந்து ஏன் அப்படியே அவளுக்கு ப்ராமிஸ பண்ண? நான் இப்பெல்லாம் நீ யோசிக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா எல்லாத்தையுமே சொல்லிடுற. நானும் இருக்கேன். நீ என்னன்னா அப்படியே நீ அந்த விஷயத்த சொல்லிட்ட. என்னால என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து அப்படி கேட்டாங்க. அங்க சாயந்தரம் ஆயிடுமா, இப்பதான் காசுவே சொல்றான், நம்ம கில்ட பத்தி மாந்தே மாந்துட்டோம். அப்புறம் அங்க கில்டுக்கு போகும்போதே அவன் சொல்றான், நீலேருந்தே மாறி வந்து கில்டுக்கு போனக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டா. எனக்கு ஒரு ரியலான உலகத்துல ஏகப்பட்ட வேலை இருந்தனால அவளுக்கும் அவ கூட ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம். அவளுக்கு ஹாட் ஸ்பிரிங்குக்காக ஒரு விஷயத்தையும் கொடுத்தேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீன்ல அவங்க ரெண்டு பேரும் டஞ்சனுக்கு அந்த டிராகனை மீட் பண்ணலான்னு போறாங்க. இல்ல அதே பர்சனும் அப்படியே பாக்குறான். அப்ப வந்து இங்க என்ன வேலை, அதுவும் இதுக்குள்ள போறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, இந்த இடம் இது ஒன் ஆஃப் த 7 மிஸ்ட்ரியில ஒன்னா. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம வந்து உள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே இவங்க உள்ள போறாங்க. உள்ள ஒரு லிசார்ட மீட் பண்றாங்களா, அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அதுக்கும் மேல அவங்க போற வழியில வித்தியாசமான ஸ்டாச்சுல இருக்குமா, அது பார்த்து அது சொல்லுது, மாஸ்டர் இதுதான் கார்டியனோட ஸ்டாச்சு. இதுக்குள்ள இவங்க போறாங்க. அவங்க என்ன அப்படியே போறாங்க. இது நான் வந்து ஓரிக்கலை பயன்படுத்தி சொல்றேன். ஓரிக்கலை அவன் யூஸ் பண்ணி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஓரிக்கல் இது வந்து ஒரு ரேரான ஸ்கில். இதை வச்சு எதையும் நம்மளால பார்க்க முடியும். நீங்க என்ன பாத்தீங்க மாஸ்டர்? அதுவா, உள்ள நான் டிராகனை பார்த்தேன். அந்த டிராகன் இவங்கள பாக்குதா. இதனால அவன் ரொம்ப பயந்து போயிடறான். இது வந்து ரொம்ப பேடான விஷயம். அது என்ன நம்மள பாத்துருச்சா? அந்த ஸ்டாச்சு முன்னாடி வர அவன் ரொம்ப பயந்து போறான். மாஸ்டர் இதுங்க என்ன நம்ம முன்னாடி வருது, அதுங்களும் அப்படியே தாக்குது. இந்த சைடு இந்த விஷயம் அந்த டிராகனுக்கும் தெரிய வருது. ஆமா என்ன ஆச்சு டிராகன்? அது ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு பூச்சி தான். ஒன்று இப்போ நான் ரியல் உலகத்துக்கு போக போறேன். அது வரைக்கும் சந்தோஷம் தான். இந்த சைடு அவன் எப்படியோ தப்பிச்சிடறான். ஆனா அவனுக்கு இன்னமும் புரியல அந்த பையன் அவன் வந்து யாரு தான். சீன்ல காசு நம்ம மாறி இவங்க எல்லாருமே ரியல் உலகத்துக்கு வந்துடுறாங்க. அவன் இப்பதான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றான். டிராகன் ஒண்ணுமே போடாம இங்க வந்திருக்கு. நான் இது எப்படி மறந்து போனேன், இதே மாதிரி தான் மாறிக்கொண்டு வந்தது. நான் இப்ப அந்த விஷயத்த மந்தே மறந்துட்டேன். அப்படியே அவ கட்டி பிடிப்பாளாம். இதனால அவன் கத்துறான். பின்னாடி மேரியும் பார்த்து இதை கத்துறான். ஆமா இதுதான் ரியல் உலகமா? வாவ், இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி டைம் அதுவும் ஒரு ஃப்ளோல போகுது. இந்த உலகத்துல மானா மேஜிக் இதெல்லாம் இல்லையா? ஏதோ ஒண்ணு காசு நீ திரும்பினா அவ்வளவுதான், உன்னை போட்டு தள்ளுருவேன். அலையிலே என்ன உங்க ரெண்டு பேருக்கு எப்படி நீங்க கத்துறீங்க? இதுவா, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ்ஸை கரெக்டா போடணும். ஆமா இது இந்த அளவுக்கு டைட்டா இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? ஆனா இப்போ உங்களுக்கு ஹானும் அந்த டெய்லோ இருக்கு. இப்போ நம்ம அது என்ன பண்ண போறோம்? ஆனா அதுக்குள்ள அவ ஏதோ ஒரு மேஜிக் பண்ண அது வந்து அப்படியே ட்ரெஸ்ஸா ஒரு மது. அதனால மீறி ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனோட ஹானும் டெய்லும் மேஜிக் கூட ஒரு பகுதி தான். அதனால என்னால அதை எப்படி வேணாலும் மாத்த முடியும், ஒரு துணியாவோ வேற ஏதாச்சும் ஒரு விஷயமாவோ. ஆனா மீறி என்னால இப்போ பார்க்க முடியுமா அதை? அதுக்கப்புறம் அவங்க கார்ல போறாங்க. அங்க ஏகப்பட்ட பில்டிங்லாம் இருக்குமா. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு பில்டிங்கும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அட லேடி டிராகன், நீங்க வந்து அந்த அளவுக்கு ஷாக் ஆகுற மாதிரி எனக்கு தெரியலையே. அது ஏன்னா என்னால ஆப்வியஸா இந்த பில்டிங் எல்லாம் பார்த்து புரிஞ்சிக்க முடியும். பரவாயில்ல, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த அளவுக்குலாம் ஷாக் ஆகல. மேரி ஸ்டார்டிங்ல இந்த பில்டிங் கார் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கத்துனா தெரியுமா. போதும்டா இதெல்லாம் நீ சொல்லுவியா என்ன அவங்க கிட்ட? ஆனா ஏதோ ஒண்ணு, நீ என்ன லேடி ஆர்க் டிராகன் அப்படின்னு கூப்பிட வேணாம். நீ என்ன அதுக்கு பதிலா விட்ரான்னு கூப்பிட்டாலே போதும், அதுவே ஓகேவா இருக்கும். சரி லேடி விட்ரா, நான் வந்து அதே மாதிரியே கூப்பிடுறேன். லேடி வேணா, நீ வந்து அப்படி கூப்பிடாத. நீ என் கூட நல்லா பேசினாலே போதும், நானும் ரிலாக்ஸாவே இருப்பேன். சரி லேடி வித்ரா, லேடி நீ சொல்ல வேணா, சாதாரணமா விட்ரா அப்படின்னு சொல்லி போதும். மீறி கூட இவ பேசுற லாங்குவேஜ் வந்து எல்விஷா. இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே புரியுது. எல்விஷ் இந்த லாங்குவேஜ் வந்து டிராகனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அங்க வந்துடுறாங்க. லேண்ட்ஸ்கேப் எல்லாம் அவளுக்கு வித்தியாசமா இருக்கு. அங்க மேரி ரொம்ப நேரம் எடுக்கிறா. ஆமா எவ்வளவு நேரம் நீங்க எதுக்கு பண்றீங்க? இதுவா, என்னோட காதை மறைக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிருக்கேன். இதனால பிரச்சனை வரும். சரி அப்படின்னா இது எப்படி இருக்கு? ரொம்ப சோடக்கு தான் போறா, அதுக்கே காது மறைஞ்சு போயிடுது. அப்படி உங்களால இதை பண்ண முடிஞ்சது? தெரிஞ்ச முடியால அவங்க காதை கவர் பண்ணிருக்காங்க. வந்து என்னால சிம்பிளா ஒரு சொடக்குல பண்ண முடியும். இப்போ உன்னால எங்க வேணாலும் போக முடியும். அதனால மேரிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி அவ கட்டி பிடிக்கிறா. உங்களை மாதிரி மாட்டலான சில்ட்ரன்ஸுக்கு நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன? இதுக்கப்புறம் அவங்க லோக்கல்ல இருக்க ஒரு ஃபுட்டை சாப்பிட்றாங்க. பொட்டேட்டோவால உருவாயிருக்கும். அதை வந்து அவங்க அவளைக்கும் விரும்பல. ஆனா காசு சொன்னோன்னே அவங்க வந்து சாப்பிட இன்னமும் வேற லெவல்ல இருக்கு. அதுல இருக்க டேஸ்ட், ஃப்ரூட், ஜூஸ் இதெல்லாம் சும்மா அப்படி வாயிலே கரையுது. அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்ச போது இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அதான் அவன் ஹாட் ஸ்பிரிங்கையும் புக் பண்ணிருக்கான். இல்ல மேட்டை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ஒரு புல் தர மாதிரி சூப்பரா இருக்கு. இல்ல ஒரு குட்டி உண்டு பிரைவேட்டான ஹாட் பாத்தும் இருக்கு. இதுல அவங்க குளிக்கலாம். இதை வந்து நான் மேரிக்காக தான் புக் பண்ணேன். நீங்க வந்து எப்படியோ காதோட விஷயத்த சால்வ் பண்ணிட்டீங்க. அதனால அந்த பெரிய ஹாட் ஸ்பிரிங்லயே நம்ம குளிக்கலாம். சீன்ல அவங்க அங்க போறாங்க. அங்க மேரியும் சொல்றான், நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணுமா. ஏன்னா காசும் என்கிட்ட சொன்னான். இப்ப என்ன பிரச்சனைனா, நான் உள்ள போனேன்னா இந்த மாதிரி என்னோட முடியை நான் அவுக்கணும். கொல்லப்படாத, அப்படி யாராச்சும் உன்னை பார்க்க வந்தா நான் இப்படி பண்றேன், நீங்க அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் சும்மா விளாட்ன, நீ போய் உன்னை கிளீன் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்க கிளீன் ஆயிட்டு அதுக்குள்ள உட்காடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சுகமா இருக்கு. இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குப்பா.
ஈவன் நான் ஒரு ஃபெயிலியர் ஆர்க் டிராகனா இருந்தாலும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன். இது ரொம்ப சுகமா இருக்கு. இது வந்து அப்படியே என்னோட உடம்புல ஊறி போகுது. அந்த ஃபீலிங்கையும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஏதோ ஒன்று உங்களால அந்த ஏன்ஷியன் லேப்ரத்தை கிளியர் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல என்ன பண்ண முடியும்னு? ஏன்னா டாப் கில்டோட லீடர் மேல இருக்க ஆளுங்களும் அவளைக்கும் ஏத்துக்கல. இரு அப்போனா நீ எல்லாத்தையுமே கேட்டியா என்ன? இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த ஸ்கேல்ஸை வச்சு நீ எல்லாத்தையும் கேட்டிருக்க அதானே? ஆமா இல்லையா என்ன? ஏன்னா நீங்க 2 பேர் தான் ரியல் வேர்ல்டுக்கும் இந்த உலகத்துக்கும் கனெக்டடா இருக்கீங்க. ஸோ ஈவலான பர்பஸா நான் வந்து பயன்படுத்தினேன். இதை நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பையன் கூட நீ ஜாலியா இருக்க போல தனியா. இல்ல அப்படிலாம் இல்ல, நீ கிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி நான் அதை யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டேன். அது எனக்குள்ளேயே பிரைவசியா இருந்திருக்கும். நான் ஏதோ ஒன்று நீங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கல. இல்ல அவன் வந்து அப்படிப்பட்ட பையன் இல்ல, தெரியும். நீ ஒரு சைல்டு மாதிரி, அதே மாதிரி அவன் ஒரு கோலை. அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, நீ வந்து எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? முன்னாடி ஒரு சைடா ஒரு ரூம் இருக்கு, நம்ம ஏன் அதுக்குள்ள போய் பேசக்கூடாது? அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு 2 பேர் இருக்காங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கா. இதனால அவங்க 2 பேரும் அப்படியே வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போவாங்களா? அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது இதுவும் ஒரு ஸ்டீம் எடுக்கிற ஒரு இடம் தானே. உள்ள போய் உட்காந்து பார்த்தா இந்த இடமும் வேற லெவல்ல இருக்கு. இதுவும் அதுக்காக தான் அமைச்சிருக்காங்க போல. ஆனா ஏதோ ஒண்ணு நீ வந்து ட்ரை பண்ணணும். அதாவது அவன் கிட்ட ட்ரை பண்ண பார்த்தாலும் அவன் வந்து அப்படி ஏத்துப்பானா என்ன? அவன் வந்து இன்னமும் என்ன ஒரு சைல்டா தான் பாக்குறான். அதே மாதிரி என் கிட்ட அந்த அளவுக்கு சாமிங்கா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னதான் எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் கிஸ் கூட நாங்க பண்ணதே இல்லை. அதனால தான் நான் உன்னை சைல்டுன்னு சொன்னேன், புரியுதா? வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாம உனக்கு எதுவுமே தெரியாது. அதில் நீ டெஸ்ட் பண்ணு. நான் ஒரு கோழையா இருக்கான், அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. நீ டெஸ்ட் பண்ண ஒண்டிதான் உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சொல்ற படி பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு பிளானையும் சொல்றா. அதுக்கப்புறம் அங்க மேரியும் வந்து சொல்றா, அது உண்மையிலேயே நல்லா இருக்கு, அது வேற லெவல்ல நாங்க என்ஜாய் பண்ணோம். ஆமா நம்ம விட்ரா அவங்க வந்து எங்க போனாங்க? இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு அங்க இருக்க போறாங்களாம். நம்ம ஏன் காலுக்கு ஒரு குளியல போடக்கூடாது? அதுக்காகவே நெக்ஸ்ட் சீன்ல அங்க போறாங்க. மேரி அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ண ரொம்பவும் வெக்கப்படுறான். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வித்ரா சொன்னாங்க. அதாவது நான் எங்கேயாச்சும் கிஸ் பண்ணுமா, ஐயோ இல்ல காலோ இல்ல முகமோ மாதிரி நான் கிஸ் பண்ண கண்டிப்பா அவன் வெக்கப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. வெக்கப்பட்டா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு. இப்போ விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வித்ராவை பார்க்க போகலாம். சீன்ல வந்து பார்த்தா வித்ரா ரொம்ப கோவமா இருக்கான். நீங்க எங்க தான் போனீங்க? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா? வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டேன். நீங்களாம் மாஸ்டர்ஸ் ஆன பசங்க. பசி எடுக்குது. மெனு தேடி மெனு வச்சு ஒரு ஆர்டரையும் அவன் போடுறான். அங்க வந்த சாப்பாடும் சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதோட டேஸ்ட் சும்மா அச்சிக்கவே முடியல. சாப்பிட்டு முடிச்சவனே நம்ம காசும் சொல்றான், நீங்க வந்து முன்னாடி இருக்க அந்த ஹாட் பாத் அதுல திரும்பவும் வேணும்னா குளிக்கலாம், நான் அதுக்காக தான் ஸ்பெஷலா புக்கும் பண்ணேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. வெளியில அவன் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். அதை யோசிக்கும் போதெல்லாம் அவனுக்கு வெக்கமா இருக்கு. ஸோ அந்த விஷயத்த யோசிச்சு பார்க்க அவனுக்கு பின்னாடி அந்த டிராகன் பொண்ணு சொல்றான், பத்தி நீ என்ன யோசிக்கிற? இது இந்த ஏரால வந்து அவளைக்கும் நார்மலான விஷயம் தான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இது வந்து இவளை தாண்டி வேற யாரு கூட பழகுற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? எவ்வளவு லோன்லியா ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? நீ வந்து உன்னோட டிசைரை என்ஜாய் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. இது கேட்ட உடனே காசுக்கு அவளைக்கும் என்ன விஷயம் புரியல. இப்பதான் விட்ராவே சொல்றாங்க, அதான்டா நீங்க 2 பேரும் ஒண்டி அந்த ஏன்ஷியன் லேப்ரத்துக்கு போலான்னு பாத்தீங்க அதானே? உங்களால அங்க போக முடியல. இவன் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா என்ன இன்வைட் பண்றதை பத்தி? எதையுமே நீங்க யோசிக்கல. ரொம்ப மோசம் போங்க. அப்படியே அவங்க அழுவ ஆரம்பிச்சாங்க. அவன் அப்படியே சமாதான பத்துறான். நீங்க வந்து ஒரு லெஜெண்டரியான ஆர்க் டிராகன் பத்தி நான் என்ன சொல்றது? அப்படின்னா நீங்க யோசிச்சு கூட பார்க்கல. நான் தான் லோன்லியா என்ன அப்படியே விட்டீங்களா நீங்க? இப்படி இவங்க அழுவுறனாலேயே அங்க ஜூஸையும் வாங்கி தரான். விட்ரா நான் வந்து எதிர்பார்க்கல நீங்க வந்து இதுக்கெல்லாம் போய் அழுவ ஆரம்பிப்பீங்கன்னு. காமா இருக்கணும். இல்ல நான் வந்து எப்பயுமே காமா தான் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு சொல்லாத. போய் யோசிக்கிறேன், நீங்க வந்து இங்க இருக்கீங்க, அப்போ உங்களோட குழந்தைங்களோட நிலைமை? அதுக்கு என்னோட மெயின் பாடி இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. சரி ஆனா நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணா அத்தது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா? இல்ல நான் வந்தா உனக்கு பிரச்சனை எல்லாம் வராது. ஏன்னா எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. நான் வந்தா கண்டிப்பா உனக்கு உதவியா தான் இருப்பேன், அதாவது உனக்கு ஷீல்டா இருப்பேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களோட பார்ட்டி அந்த அளவுக்கு பெருசா எதுவும் அச்சீவ் பண்ணல. நீங்க என்ன எங்களோட பார்ட்டில ஒரு மெம்பரா இருக்க ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. அட நான் வந்து மறந்து போயிட்டேன். மேரி கிட்ட நான் இந்த விஷயத்த கேட்கவே இல்ல. இது வேறையா? நெக்ஸ்ட் சீன்ல அங்க மேரியும் ஒத்துக்கிறா. இவங்க வந்து அந்த உலகத்திலயும் ஒன்னா வெளியில போறாங்களா? மேரிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் எங்க கூட வரது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலயும் நம்ம வந்து ஒன்னா டிராவல் பண்ண போறோம். சரி ஏதோ ஒண்ணு அந்த சோசரி கில்டுக்கு எனக்கு கொண்டு போங்க. நான் இப்போதைக்கு அங்க போகாம, அதாவது உங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு வைக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் உங்களோட ஹார்னு டெய்லாம் வேற இருக்கு. ரொம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இதை வந்து நான் மறைக்கணும் அவ்வளவுதானே? அங்க ஒரே ஒரு சோடக்கு போட அது அப்படியே மறைஞ்சு போகுது. அட நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க போகும்போதே திடீர்னு முன்னாடி ஒரு பர்சன் வரான். நான் பார்த்தோன்னே மேரிக்கு புரியுது. ஆமா மேரி என்ன ஆச்சு உனக்கு? என்ன இவனை தெரியுமா? சோசரி கில்டோட ஹை ரேங்க் மெம்பரு. இதை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அது அவளைக்கும் சரியில்லை. ஆமா நீ தானே அந்த மேரி பக்கத்துல இருக்கவன்? நீ தானே அந்த டஞ்சனை டிஸ்கவர் பண்ண? ஆமாங்க என்னோட பேரு காசு, நான் தான் டிஸ்கவர் பண்ண.
பண்ண? ஏதாச்சும் விஷயமா? என்ன விஷயம்னா, நேத்து நைட்டு தம்பியே நீ எங்க போன? காணாம போயிட்ட. எனக்கு என்ன டவுட்னா, உன்னால எப்படி மறைஞ்சு போக முடியுது? ஹியூமன்ஸால அப்படி பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா உன்னோட எனர்ஜியே இல்லாம பண்ணிட்டேன். அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்த விஷயத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ என்கவுண்டர் பண்ணிருக்க, இருந்தாலும் நீ சாகல. ஆமா, உங்களுக்கு என்னதான் வேணும்? அதை நான் டைரக்டாவே கேக்குறேன். அதுவா, என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிரவுண்ட்ல மாஸ்டரோ இல்ல எக்ஸ்ப்ளோரேஷன் டீமோ யார் மாட்டினாலும் அவங்களோட தோலை நான் உரிச்சு எடுப்பேன். அதே மாதிரி தான் இப்போ நீ மாட்டிருக்க. நீ வந்து மாஸ்டரா இல்ல வேற ஏதாச்சும் நான் பார்க்கணும். அதனால உன்னை டார்ச்சர் பண்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன். அவனோட வெப்பன் எடுக்கிறானா அங்க வித்ராக்கும் புரியுது. வித்ரா, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்? என்கிட்ட என்னோட ஸ்வாடு இல்ல. நான் எதிர்பார்க்கல புதுசா வந்த இவனால தலைவலி உருவாகும்னு. ஒரு ஸ்வாடு எடுக்கிற அந்த ஸ்வாட்ல வித்ரா அப்படின்னு பேர் போட்டிருக்குமா, அதை எரேஸ் பண்ணி அப்படியே தூக்கிடிக்க ஹீரோ கிட்ட அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரஃபாவும் இருக்கும் இந்த ஸ்வாடு. இதுல இந்த பேரை நான் அழிச்சிட்டேன், இப்போ உன்னால பயன்படுத்த முடியும். இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே மேரி மேல ஒரு தாக்குதல் வந்து நல்ல வேலை அவ தப்பிக்கிறான். அசிங்கமா இல்ல, ஒரு பொண்ணை போய் இப்படி தாக்குறேன். மாஸ்டரை பத்தி நீங்க ஏதாச்சும் தப்பா சொன்னா நான் வந்து கேட்டுக்க மாட்டேன். சின்ன மாஸ்டரும் ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டு விடுது இந்த சைடு. அங்க ஹீரோவையும் அவன் தாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். அங்க ஹீரோக்கு இன்னமும் புரியல இந்த ஸ்வாட் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு. அதுக்கப்புறம் கில்டுலயும் அவனை பத்தி தான் போட்டு கொடுக்கறா. அவன் லீட் பண்றதுக்கு சரியா இருக்க மாட்டான்னு அவ சொல்றா. இப்போ நீங்களே பாருங்க, ஆதாரம் இதோ இருக்கு. அங்க அந்த சண்டையை காட்டுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. யார் அந்த சின்ன பையன்? அவனை போய் இப்படி இவன் கொல்றதுக்கு பாக்குறான். இந்த சைடு காசு அங்க பயங்கரமா அட்டாக்ஸ் எல்லாம் டாச் பண்றான். அவனோட ஒரு வகையான ஸ்கில் தான். இதை வச்சு மூவ்மெண்ட் அவனால ரெக்கார்ட் பண்ண முடியும். இதே மாதிரி டாச் பண்ணிட்டு அங்க அட்டாக் பண்ணலான்னு கிட்ட போயிடறான். உன்னால கிட்டலாம் வர முடியுதா? அங்க இன்னொரு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்த இந்த சைடு அந்த சின்ன பொண்ணு சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிறீங்க. இதுக்குள்ள இருந்து உங்களால வெளியில போக முடியாது. ஆமா, உனக்கு தெரியாதா இந்த மாதிரி மெம்பர்ஸ் நீ கொன்னுட்டா வயலேட் பண்ண மாதிரி ஆச்சு. எனக்கு தெரியும், அதனால தான் நான் இது வரைக்கும் மேல கைய வைக்கல. ஆனா ஒரு விஷயம்ப்பா, இந்த வளையத்தை விட்டு நீ வெளியில போனா கண்டிப்பா இறந்து போயிடுவேன். அங்க மேரியும் வித்ரா கிட்ட கேக்குறா, ஹேய் நீ வந்து ஷீல்டா இருக்கிறன்னு சொன்னல, இங்க பார்த்தா நீ எதுவுமே பண்ணாம இருக்க. ஷீல்டை எடு. ஆனா அவகிட்ட ஷீல்டு எதுவும் இல்ல. இதனால அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா, நீயே சொல்லு, இவகிட்ட ஷீல்டு இருக்குன்னு சொல்லி இப்போ ஷீல்டே இல்லையா? அதுக்கு நான் சந்தோஷம் தானே பண்ணும். அட இருங்க, நீங்க வந்து எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டு இருக்கீங்க? அதே மாதிரி இந்த பொண்ணு இவ யாருன்னு எனக்கு தெரியல. இவளை பத்தி நான் கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும். சில பல மாஸ்டர்ஸ் அவ சமன் பண்றா. எல்லாமே மாஸ்டர் தான். இதுங்கள சில பல ஆளுங்களால தான் குறிப்பிட்டு கண்ட்ரோலே பண்ண முடியுமா? இதை பார்த்தோன்னே அந்த ஸ்பிரிட் எல்லாம் பயந்து போயிது. அங்க மேரியும் சொல்றா, இப்பயாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க. சரி, எனக்கும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க அப்படியே அவளோட ரியலான ஃபார்முக்கு வரா. இதை பார்க்கும்போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சைடு அவளோட உண்மையான டிராகன் ஃபார்ம் அது வந்து அப்படியே எல்லாரையுமே சாப்பிடுது. நல்லா ஊத்து பார்க்கும்போது அந்த ஃபேஸ் வந்து தெரியுமா, அதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடறா. நீ வந்து ரொம்ப இது பண்ணிட்ட. ஆனா நீ வந்து யோசிச்சுக்கோ, நான் வந்து உன்னை கொல்ல போறது இல்ல. அனாவசியமா நான் உன்னோட உயிரையும் எடுக்க போறதில்ல. சரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பண்ணது தப்பு தான். அதுக்கப்புறம் காசு பயங்கரமா தாக்குறான். ஆனா அவனோட அட்டாக்ஸ் அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கா. எதுவுமே அவனுக்கு ஆகல. அட்டாக் பண்ண போனா அவன் எப்படி அட்டாக்க டாச் பண்றான். அவனால எப்படி அதை பண்ண முடியுது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கிட்ட போகும் போதெல்லாம் இவன் எப்படியாச்சும் தப்பிக்கிறான். அதனால என்ன ஃபியூச்சரை பார்க்க முடியுதா? இல்ல, அப்படி ஒண்ணும் நடக்காது. கண்டிப்பா அது பொய் தான் சொல்றான். அப்படி எல்லாம் அவனால பண்ண முடியாது. திரும்ப அவன் தாக்க போறான். இந்த வாட்டி அவனோட முகத்திலேயே ஒரு கீரல் பத்து. இந்த மாதிரி தான் நான் கிட்ட போனா இந்த மாதிரி விஷயம் ஏற்படுது. உன்னால அட்டாக் பண்ண முடியலையோ, உன்னோட ஸ்கில்லுக்கான லிமிடேஷன் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியல. திரும்ப ஒரு அட்டாக் பண்றான். இதனால அவன் தண்ணியில போய் விழுறான். அப்படியே சைட்ல பாக்குறான். அங்க அவங்க பார்த்தா ஜாலியா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. அவன் வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க ஏதோ பிரச்சனையில இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க நார்மலா இருக்கீங்க. ஆமா, நீ வந்து என்ன யோசிக்கிற? நாங்க வந்து அப்படியே மாட்டி போன யோசிக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன்னோட ஃபைட் அது முடியறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனா நான் சோட கொடுத்தோம், அதை நீ தண்ணியிலலாம் கொண்டு போயிருக்க. கவலைப்படாதீங்க, நான் ஜெயிச்சக்கு அப்புறம் கண்டிப்பா அதை கிளீன் பண்ணி தரேன். இல்ல பரவாயில்ல, அதை வந்து நீயே வச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு, நீ வந்து இன்னமும் நிறைய மூவ்ஸா பண்ணணும். கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் வேணா உனக்கு ட்ரைனிங் தரேன். இந்த மாதிரி இந்த சோடையும் வச்சுக்கலாம். நீ வந்து அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும். கண்டிப்பா நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே. அங்க அந்த பர்சன் கிட்ட போறான். அவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே தெரியுது, அதான் அந்த ஆர்க் டிராகன்னு. இது வந்து டீப்பான எத்துல இருந்து இங்க வந்திருக்கா. காசுவும் சொல்றான், என்ன பயமா இருக்கா உனக்கு? அப்படியெல்லாம் இல்ல, உன்னை பத்தின உண்மை வந்து எனக்கு தெரியும். உன்னோட ஆரிக்கலை வச்சு எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. இந்த ஆர்க் டிராகன் கூட ஒர்க் பண்ண இருக்க தானே. எனக்கும் தெரியும் நீ வந்து வெல்த்தியும் ட்ரெஷரியும் அந்த லேப்ரத்துல இருந்து மொத்தமா அடின்னு பாக்குற. ஆனா நான் ஒன்னும் அப்படி இல்ல. பேசுறேன், நான் இதுக்காகவே உன்னை வெட்டி போட போறேன். அங்க அப்படியே பயங்கரமா தாக்குறான். அதுல இருந்தோ காசு அப்படியே டாச் பண்ண. இதை பார்த்து அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான். ஒரு வாய்ப்பா வச்சு அங்க திரும்ப அவன் தாக்குறான். ஆனா அது பார்த்தா ஒரு இல்யூஷன் தான். அங்க கிட்ட வந்து தாக்கலான்னு பார்த்தா அங்க ஸ்வாட அவன் பிடிச்சிடறான். இல்ல அவனோட ஸ்வாட அப்படியே தாக்க வருமா? இதுல இருந்து தப்பிக்கணும்னு அந்த ஸ்வாட வர்றான். என்ன உன்னோட ஸ்வாட நீ ஓட்ட விட்டிய? ஆனா அதுக்குள்ள காசு ஒரு பயங்கரமான ஏத்துறான். பாக்குற மத்தவங்களாலையும் அங்க நம்ப முடியல. அங்க காசுவும் சொல்றான், வந்து உன்னோட ஓரிக்கல்ல பயன்படுத்தலாம், இருந்தாலும் உன்னோட ஸ்கில் அது வந்து ரிப்பீட்டேட்டிவா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால ஆனஸ்டா சொன்னா என்னால அதை வந்து திரும்ப பார்க்க முடியுது. அப்படிதான் நீ தோத்த போன. இந்த சைடு மேரி கூட அவங்க கில்டுக்கு வராங்க. மேரியை பார்த்து அந்த
வயசானவரும் கேக்குறாரு, நீ வந்து இவங்க கூட இருக்கனா நீ வந்து இவங்கள நம்புறியா? அதாவது இவங்கள எதுக்காக நீ ஒரு டிராவலர் கம்பெனி என்ன சூஸ் பண்ண? இவங்க ரொம்ப ஸ்மார்ட், அதுக்கும் மேல ஸ்ட்ரென்த்தாவும் இருக்காங்க. கஷ்டப்படும் போதெல்லாம் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து அந்த லேப்ரத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னது அதுக்குள்ளேயே வா? ஏன் என்னாச்சு? ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு சில பல நாள் போகும்ல, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சீன்ல அங்க மாஸ்டரும் வர அவங்கள பார்த்தோன்னே மேரி ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் எதிர்பார்க்கல மேரியோட மாஸ்டரும் இங்க வருவாங்கன்னு. இதை பண்ணது நீங்க தானா? அந்த வயசானவருக்கும் விட்ராவை பத்தி தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுல இவங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிருக்காங்களாம். சீன்ல அந்த சின்ன பையனையும் அவங்க மீட் பண்றாங்க. திடீர்னு அவன் விட்ராவை பார்க்க ரொம்ப பயந்து போயிடறான். எனக்கு தெரியல, அவ மேல ஏதோ டிராகன் மாதிரி எனக்கு ஸ்மெல் அடிக்குது, கவலைப்படாத கீழே வா. ரீஃபைன் அவ பண்ண சொல்றான், அதே மாதிரி பண்ண உள்ள இருந்து ஒரு வாண்ட் வருது. இதுல விட்ரா மேரியோட பேரை எழுதி மேரிக்கு கொடுக்குறான். இது இந்த பொருள் வந்து எனக்கா ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, ஹாட் ஸ்பிரிங்ல உன்னோட கரேஜ் நீ காட்டினல, அதுக்கான ஒரு கிஃப்ட் தான். காசுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜேர்னியும் ஆரம்பிக்குது. இப்ப தண்ணியில மிதந்துனே போறான். மாரிய பார்த்துக்கினே அவன் யோசிக்கிறான், மாரி நான் எங்க தான் போனாலும் நீ தான் என்னோட சைட்ல இருக்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா நீயும் நானும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் அங்க திடீர்னு அங்க விட்ரா எழுப்புறா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். எதிர்பார்க்கல, நீ வந்து உன்னோட பசங்களை பார்க்க போயிருப்பேன்னு நினைச்சேன். என்னப்பா அதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ், என்னால அசால்ட்டா அங்கெல்லாம் போயிட்டு வர முடியும். அது சரி, நேத்து வந்து நல்லா ஜாலியா போச்சு போல. ஆமா, அந்த ஃபுட்டை பத்தி சொல்லவா வேணும்? மீனெல்லாம் சும்மா அருமையா இருந்தது. நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு. அந்த சாக்கியை பத்தி சொல்லவே வேணாம், அப்படி வயிற்றுக்குள்ள போச்சு. கிட்டியும் லீக் பண்ணிருக்கும், உனக்கும் தெரிஞ்சதுல? ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் அவன் தாத்தா வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஹாட் பாட் இருக்குன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகறாங்க. ஆமா என்ன ஆச்சு? அவன் வந்து உன் கூட சோட வச்சு சண்டை பண்ணும், நான் வந்து என்னோட லிமிட்டை ஏத்தணும். அப்புறம் தான் அங்க காசு கேட்கறான், என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க சடனா மோட்டிவேட்டடா இருக்கீங்க? அது என்னன்னா, நம்ம பாத் எடுக்க போறோம்னா கண்டிப்பா நம்ம வேர்வை சிந்திருக்கணும், அதுக்காக தான் நான் அவன் கூட போட்டி போடணும். வா காசு வா. ஆனா காசு அப்படியே ஓடி போறானா, அங்க பின்னாடியே அவங்க தொத்தின்னு வராங்க. அதுக்கு வந்திருப்பாங்க. அது போன வாட்டியை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா இல்லையா பின்ன? இதுக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு முகாமா இருக்கு. ஏன்னா இப்போ இங்க மார்க்கெட் எல்லாம் வச்சிருக்காங்க, நம்மளும் அங்க போய் பார்க்கலாமா? கண்டிப்பா. சரி நீங்க ரெண்டு பேரும் கைய கோத்து ஒன்னா போங்க. அதாவது இது ஒரு டேட் மாதிரி உங்களுக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, இது ஒன்னும் டேட் இல்ல, நாங்க வந்து ஷாப்பிங்க்கு தான் போகிறோம். அட நீ சொல்றது ரொம்ப கியூட்டா இருக்கு. அட விட்ரா, நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காசுவாவை கொண்டு போயிடறா. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க. அவங்க அந்த லேப்ரத்தை பத்தி தான் பேசுறாங்களே. வந்து கேள்விப்பட்டியா, ஒரு டீம் வந்து போச்சு, அதுக்கப்புறம் அவங்க வெளியிலேயே வரலையா. அதை தேடி போறதுக்காக மெயின் ஃபோர்ஸையும் அவங்க உள்ள இறக்கிட்டாங்களாம். இதனாலே கூடிய சீக்கிரத்துல இந்த இடம் அது வந்து பரபரப்பா இருக்க போது, நம்ம இதனால பயங்கரமா சம்பாதிக்கலாம். அங்க காசும் வந்து கேக்குறான், ஹேய் உங்ககிட்ட ஏதாச்சும் டென்ட் இருக்கா விற்கிறதுக்கு? தம்பி இந்த மாதிரி நாங்க சீப்பான டென்ட் எல்லாம் விற்கிறது இல்ல, அதே மாதிரி நாங்க கவர்மெண்டோட கான்டாக்ட்ல பிசினஸ் பண்ண இருக்கோம், அதனால சின்ன பசங்களுக்கெல்லாம் நாங்க சீப்பாந்தெல்லாம் விற்கிறதுல போயிடுங்க. அட நீங்க அப்பியரன்ஸை பார்த்து எடை போடக்கூடாது, நாங்க அங்க எக்ஸ்ப்ளோரேஷன் டீம்ல இருக்க ஒரு மெம்பர் தான். இப்பயாச்சும் புரியுதா? இந்த மாதிரி எங்களுக்கு 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு டென்ட் தேவைப்படுது. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி டிமாண்ட் அது ரொம்ப ஹையா இருக்கு, இதுக்காக ஒரு கோல்டு காயின். ஹேய் போதும் நிறுத்துங்க, இந்த மாதிரி ஃபாரின் கெஸ்ட் கிடைச்சா போதுமே, இந்த மாதிரி ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்றது. இவங்களும் அலெக்சியா அந்த பார்ட்டில இருந்து வந்தவங்க தான். இவன் ரொம்ப எங்க இருக்கான்னு நீங்க தப்பா இடப்படக்கூடாது. பிசினஸ் பண்றதுக்கு இவனும் ஒரு காரணமா இருக்கான், அதனால சட்டு போட்டுன்னு சீக்கிரமா அவனுக்கு வேலையை முச்சு கொடுங்க. அதனால அவங்களுக்கு வேற வழியில அங்க ஒத்துக்கிறாங்க. அங்க பெட்டியும் சைடா வைக்க அங்க ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். ஹேய் நீ ஒன்னும் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல, நான் உங்களுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உன்னாலதான் இந்த மாதிரி ஒரு லேப்ரத் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஏதாச்சும் பிரச்சனைனா என்னோட பேரு ஜீரா, நீ வந்து என்ன கூப்பிடலாம். என்னை பத்தி தெரியாதவங்க இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் டீம்ல யாருமே இல்ல. டியூலான ஒரு பொண்ணு வரா, அவ தான் இந்த டீமோட கேப்டனா. அவளுக்கும் நம்ம ஹீரோவை பத்தி அங்க சொல்றான். அப்படியா, அது வந்து நீதானா? அப்ப இந்தா இது வந்து ஒரு கிஃப்டா நான் உனக்கு தரேன். அதனால ஹீரோவும் அங்க தேங்க்ஸ் சொல்றான். அவங்களுக்கு அங்க வேலை இருக்குன்னு போயிடறாங்களா. ஒரு சைடு நம்ம ஜீராக்கு அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கும், ஆனா கன்ஃபஸே அவங்களால பண்ண முடிஞ்சிருக்காது. அதை பத்தி மத்தவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் அங்க மாரியும் சொல்றான், இந்த பர்னிச்சர் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு, ஃபேப்ரிக் அது ரொம்ப சாஃப்டா இருக்கு, அவர் வந்து ரொம்ப வெல்த்தியானவரு நினைக்கிறேன். ஆமா வெளியே தூங்கினவனுக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி இடத்துல தூங்குறதுக்கு. ஆமா விட்ரா வந்து எங்க? அவங்க வந்து இன்னைக்கு ஜப்பானுக்கு வரல, இங்கே இருந்து அந்த அப்சர்வேஷன் டீம் அவங்க வந்து கவனிக்க போறாங்களாம். இதுக்கப்புறம் அவங்க அங்க வந்துடுறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், ஹே மாரி உன்னோட பெட் பக்கத்துல இருக்க அந்த பார்சலை நீ ஓபன் பண்றியா? அது ஓபன் பண்ணி பார்த்தா இவன் நேத்து ஒரு டீ அவன் வாங்கியிருப்பால, அது அங்க இருக்கு. ஹேய் இது வந்து எப்படி இங்க வந்தது? நான் சும்மா டெஸ்ட் பண்ணேன், ஏன்னா நம்மளால பொருளை கொண்டு போக முடியுது, இப்போ நம்மளால பொருளை கொண்டு வரவும் முடியும்ல, அதுபடி நான் பண்ண இது வந்துருச்சு. மோந்து பாக்குறா, அது ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு அதனால தான் அரலையில இருக்க அந்த டீ அது ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் அவங்க உட்காருவாங்களா. அங்க காசுவும் சொல்றான், ஏய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒன்னா தனியா இருந்து. ஆனா அப்புறம் தான் அவன் என்ன சொன்னான்னு அவனுக்கு புரியுது. அப்படி அவன் வெக்கப்பட்டு போறான். பிளேட்டை வாஷ் பண்ணும்போது காசுவும் சொல்றான், விட்ரா வந்து இப்போ என்ன பண்ணிருப்பாளோ, அவ இல்லாம இந்த வீடியோ ரொம்ப
ரொம்பவும் அமைதியா இருக்கு. இவன் உண்மையிலேயே ஒரு ஸ்டூபிட் தான். இந்த மாதிரி டைம் எல்லாம் அவளுக்கும் கிடைக்காது. மாறி நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் சமைக்கலாமா? அதுக்கு அவ ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் அவங்க ஏகப்பட்ட விஷயத்த அவங்க ஷாப்பிங் பண்றாங்க. வரும்போதே அந்த கிட்டி அவ கொஞ்ச ஆரம்பிக்கிறா. ஹே மாறி, இதை வந்து நீ டேஸ்ட் பண்ணி பாரு, இது உண்மையிலேயே நல்லா இருக்கும்பா. ஆமா, இது வாயில வச்சோடனே கரையுது. இதோட பிளேவர் அது ரொம்ப ரிச்சா இருக்கு. இங்க விட்ரா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அட நான் எதுக்கு இப்போ அவங்கள பத்தி யோசிக்கிறேன்? அது ஏன்னா நம்ம வந்து அவளைக்கும் தனியா இருந்தது இல்ல. எல்லா டைமும் நம்ம வந்து அவங்க கூட இருந்திருக்கோம்ல. அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி தோணது இல்ல. இப்போ நம்ம தனியா இருக்கும் போது அவங்கள பத்தியே நம்ம அதனால தான் யோசிக்கிறோம். அங்க அவளும் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறா. இதுக்கப்புறம் அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஹீரோ நிறைய விஷயத்த சொல்றான். வந்து கைய மூடி வச்சுதான் அதை வெட்டணும், இல்லைன்னா கை வெட்டிக்கும். எப்போதான் புரிஞ்சுக்க போற, இந்த மாதிரி நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. ஆனா ஏன் தெரியல, இதை வெட்டும் போது எனக்கு கண்ணீரா வருது. இந்த டிஷ்யூ இருக்கு, இதை வச்சு துவச்சுக்கோ. இதே மாதிரி அவங்க சமைக்கிறாங்க. அதோட பிளேவர் அது இந்த வாட்டி ரொம்ப டிஃபரெண்டா வருது. இதுதான் ஜப்பானோட யூனிக்கான டிஷ். இதோட பேரு கறி. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அங்க விட்ராவும் கேக்குறா. ஆமா என்னப்பா, அங்க வந்து ரொம்ப ஜாலியா இருந்தீங்க போல. இது ரொம்ப அழகான நிலவா இருக்கு. அதுக்காக தான் நான் உங்களை இன்வைட் பண்றதுக்கு வந்திருக்கேன். நான் அந்த மீலை நீங்களும் எங்க கூட சாப்பிடணும். சமைச்சது நம்ம எல்ஃப் பொண்ணுதான். சரி, நீ எவ்வளவு தூரம் கூப்பிடும் போது நான் எப்படி இதை ரிஜெக்ட் பண்ண முடியும்? அதனால நான் வரேன். அங்க வந்தோடனே அவங்க சாப்பிடுறாங்க. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. மாறி, நான் எதிர்பார்க்கல உன்னால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா? ஆமா, இது வந்து நல்லா இருக்குல்ல. இதுதான் ஜப்பான்ல இருக்கிற ஒரு யூனிக்கான டிஷ் கறி. எனக்கு வந்து இன்னொரு பிளேட் வேணும். அட அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டீங்களா? நான் தான் ரெண்டாவது வாட்டி சாப்பிடலாம்னு நினைச்சேன். விக்டரி வந்து இன்னமும் நிறைய இருக்கு, நீங்க பொறுமையாவே சாப்பிடலாம். இதே மாதிரி அவங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க. அங்க காசும் எதிர்பார்க்கல. நம்ம ஃபுட்டை ஒரு 2 நாளைக்கு சேர்த்து தான் செஞ்சிருப்பான். அதையே நம்ம விட்ரா காலி பண்ணிட்டாங்க. காசு, என்னோட வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு, என்னால மூவ் கூட பண்ண முடியல, ரொம்ப தேங்க்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து எப்பயுமே எங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா காசு, மாதிரி நீ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கரா இருக்கிற, அதனால அவளைக்கும் நாள் வந்து உனக்கு கிடைக்காது. ரொம்ப கம்மியா தானே உனக்கு விடுவாங்க. இதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். இந்த கேலண்டரை பாருங்க. இந்த மாசம் எனக்கு அதிகமாவே டே ஆஃப் இருக்கு. ஆனா அவளைக்கும் விட்ராக்கு புரியல. அப்புறம் தான் அவங்க எக்ஸ்பிளைனே பண்றாங்க. நிறைய நாள் லீவ் இருக்கு, நம்மளால ஜாலியா நிறையத்துக்கு போக முடியும். இத பாருங்க. என்ன அது, என்ன வெஹிக்கிள் இது? இதை வந்து நான் பார்த்ததே இல்ல. இதுதான் ஒரு ட்ரெயின். இது எல்லாத்த விடவும் ரொம்ப ஃபாஸ்டா போகும். பேர்டை கம்பேர் பண்ணா இது பல மடங்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கான டிக்கெட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அது ரொம்ப விலை உயர்ந்தது. ஓ, அப்படின்னா நீயும் நானும் போக போறோமா? இதை கேட்ட காசு ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்போனா காசுவும் நானும் போக போறோமா? காசு அவனோட கிராண்ட் ஃபாதரோட வீட்டுக்கு போலாம் தான் இதை வந்து புக் பண்ணிருப்பான். ஆனா அவன் இந்த விஷயத்த மறந்து போயிருப்பான். என்ன மனுத்தரு, நான் மேரி கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். அப்படின்னா என்ன நீங்க கொண்டு போக மாட்டீங்களா? என்னால இந்த ட்ரெயின்ல போக முடியாதுல. நான் ஒண்டி லோன்லியா இங்க இருக்க போறேன். இல்ல அப்படிலாம் இல்ல காசு, உன்னால எதுவுமே பண்ண முடியாதா? இல்ல, அது ரொம்ப விலை அதிகம். என் கிட்ட வர இப்போ அந்த அளவுக்கு பணம் இல்ல. ரீசெண்டா நான் அதிகமா மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டேனா, இப்போ கையிலயும் அவ்வளவு இல்ல. ஏ விட்ரா, நீ கவலைப்படாத. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கண்டிப்பா கொண்டு போறேன். அப்போனா நீங்க என்ன கொண்டு போக மாட்டீங்க? நீங்க ஜாலியா இருப்பீங்களே, என்ன மறக்க மாட்டீங்களே? அட காசு சொல்லிட்டானே, அவன் பொய் சொல்ல மாட்டான். அவன் கண்டிப்பா உங்களை அடுத்த வாட்டி கொண்டு போவான். நீங்க வந்து ப்ராமிஸ் பண்றீங்கல்ல, அது வந்து உண்மைதானே? ஆமா, அது உண்மைதான். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்து அவங்கள மீட் பண்றாங்க. அங்க அந்த ஆளு விட்ராவை பார்த்து ரொம்ப மயங்கி போயிடுறான். ஏன்னா விட்ரா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா. பெரியவரும் மண்டையிலே அடிச்சுட்டு அவரு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த அங்க காட்டுறாரு. இது வந்து அந்த லேப்ரத்தோட மேப் தான். இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த அட்வான்ஸ் பார்ட்டி அவங்களுக்கு தான் சொல்லணும். அதே மாதிரி இதுக்கான டிவைஸையும் நாங்க உங்களுக்கு தரோம். வழியா எங்க கூட உங்களால கம்யூனிகேட்டோ பண்ண முடியும். உங்க பாட்டிக்கு எதுவும் நீங்க பேரு வைக்கலையா? பேரா? அங்க அமெத்தெஸ்ட்னு ஒரு பேரை அவன் வைக்கிறான். அதே மாதிரி அவங்க டஞ்சனுக்கு போறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய லைனே இருக்கு. நம்ம ஆளுங்க தான் அங்க கடைசியா போகணும். அதனால அவளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இந்த சைடு அங்க ஹீரோவோட குழுவை பத்தி அங்க தப்பா எவனோ ஒருத்தன் சொல்றான். ஆனா அந்த வயசானவருக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு விஷயம் இது கண்டிப்பா இவங்களால கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம காசு அவங்களோட கேங் தான் கடைசியா உள்ள போகுது. உள்ள இருட்டா இருக்குமா, மாறி அவளோட மேஜிக்கை பயன்படுத்துறா. ஒரு வித்தியாசமான ஸ்பிரிட் வருது. அட நீ லேபரை பயன்படுத்துறியா? என்னது லேபரா? அப்புறம் தான் மாறி புரிய வைக்கிறா. என்னன்னா வந்து எனக்கு இது கொடுத்தா அதுல ஹை லெவலான ஸ்பெல்லை என்னால கேஸ் பண்ண முடியுது. சிம்பிளா சொன்னா என்னால அதிக லெவலோட இப்போ நிறையவே ஸ்பெல்ஸ் பண்ண முடியும். இதே மாதிரி உள்ள போறாங்க. அங்க ஒரு ஏன்ஷியன் ரைட்டிங் இருக்கு. இது ஒரு ஏன்ஷியன் ஸ்கேட்டர்டு மித்து. அங்க மேரியும் சொல்றா, மார்னிங் ஸ்டாரால வீசப்பட்ட அம்பு, அந்த அம்புனாலேயே அந்த ஈவில் ஸ்பிரிட் அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அந்த ப்ளோ எவ்வளவு தூரம் போச்சுன்னா அந்த ஸ்டார் அளவுக்கு அது போச்சான். அந்த மாதிரி ஒரு பவர் அது இந்த உலகத்துல இருக்க வேண்டிய சக்தி இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஈவில் வந்து மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதால சிந்திக்க கூட முடியல. அதுக்கப்புறம் தான் நம்மளோட உலகம் பழையபடி மாறுச்சு. நான் நினைச்ச மாதிரி இது வந்து அந்த டீமன்ஸோட காலத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரிஜினலா அந்த டைம்ல டீமன்ஸ் ஒண்டி தான் இந்த உலகத்துல இருந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வெறும் நைட் ஒண்டி தான் இருந்தது. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்த ஒரு கிரியேச்சரும் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. அட இருங்க, இத பத்திலாம் நாம விட்ராக்கு நல்லாவே தெரியும். விட்ரா, நீங்க வந்து இத பத்தி சொல்லல. நான் சொல்லலாம், இருந்தாலும் அட்வென்ச்சரரா அது வந்து நீங்களா கண்டுபிடிச்சாதான் அதுல ஒரு ஃபன் இருக்கும். ஏன் இத்தனைக்கும் உண்மை எமோஷன்லெஸ்ஸா இருந்தா யோசிச்சு பாருங்க.
ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இந்த பெயிண்டிங்கை நம்ம காசு பாக்குறோம், அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. போகும்போதே அவங்க பழைய காத்தை அவங்க சுவாசிக்கிறாங்க. உள்ள ஏதாச்சும் மாஸ்டர் இருக்கும், அது வழியா நம்ம டெவலப் பண்ணலான்னு மாறி ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஆனா உள்ள அங்க மாஸ்டர் இல்ல. ஏன் இப்படி நடந்தது? உங்களுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டி வந்ததுல, அதனால அவங்க கிளியர் பண்ணிருப்பாங்க. நானும் என்னோட ஸ்வாட டெவலப் பண்ணலான்னு யோசிச்சேன். சரி அப்படின்னா வா என் கூட சண்டை போடு. ஏன்னா நான் ஒன்னும் உன்னோட ஸ்வாட அப்படியே உனக்குள்ளேயே வச்சுக்க கொடுக்கல, அது வேஸ்டா துருப்புச்சும் போக கூடாது. வா என் கூட ட்ரெயின் பண்ணு. இந்த மாதிரி ஸ்லீப்பியான லுக்க வச்சு உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? அட விட்ரா, நீங்க வந்து நில்லுங்க, அதுக்குள்ள நீங்க தாக்க கூடாது. எனக்கு இன்னமும் மேல பயங்கர கோவம் இருக்கு. நான் என்னால இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியல, அதுக்காக சண்டை போட போறேன். ஒன்னும் நான் விட போதில்ல, வா உன் கூட நான் சண்டை பண்ணும். மூஞ்சில ஏதோ ஒரு வால் வந்து தட்டினே இருக்கு. போதும் நிறுத்து, போதும் நிறுத்து. அப்புறம் அங்க காசு எழுந்து பார்த்தா அது ஒரு பூனை. அட இது என்ன பந்து? இதனால அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க மாரியும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு காசு? ஏ விட்ரா, நீ ஃபைனலி வந்துட்ட. இப்பதான் அங்க என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம விட்ரா தான் இதை உருவாக்கிறப்பா. இது வந்து விட்ராவோட ஒரு ஃபேமிலியர் மாதிரி. இப்போ இதை நீங்க அங்க கொண்டு போங்க எனக்கு பதிலா. ஒரு சென்சேஷன் பாக்குறது கேக்குறது எல்லாமே என் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் தான் நடந்திருக்கும். அங்க மாரிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மாரிக்கு பூனைனா ரொம்ப பிடிக்குமா, அதனாலயே ரொம்ப ஆர்வமா இருக்கா. நம்ம விட்ராவால தான் அங்க ட்ரெயின்ல போக முடியாதுல, சோ பூனை வழியா அங்க போன மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் இப்படி பண்ணிருப்பா. அங்க மாரியும் ரொம்ப எதிர்பார்க்கறா. இந்த ஜேர்னி வந்து எப்படி போகணும் என்னால அடக்க முடியல ஆர்வத்தை. இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு வராங்களா. அங்க எங்க பார்த்தாலும் ஒரே மக்கள் தான், கூடவே சின்ன பசங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மேரி ரொம்ப ஷாக் ஆகுறா. எதிர்பார்க்கல இங்க ஈவன் சின்ன பசங்க கூட இருப்பாங்கன்னு. ஆமா மேரி, அது உண்மைதான். ஆனா இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப பெருசு. அதாவது ஒரு லேப்ரேட் மாதிரி தான். நம்ம தனியா பிரிஞ்சு போக கூடாது. அப்படி பிரிஞ்சுட்டா அவ்வளவுதான், நம்ம தொலைஞ்சு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி எனக்கு புரியுது, என்னதான் ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் கையை விடக்கூடாது அதானே. அதுக்கப்புறம் அவ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெயினை பாக்குறாளா. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. எனக்கு வந்து தெரியுது உன்னோட முகத்தை பார்க்கும் போதே பென்டோ ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ட்ரெயினும் போக ஆரம்பிக்குதா. அதோட வேகத்தை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆகுறா. எதிர்பார்க்கல இந்த ட்ரெயின் வந்து செம்ம ஃபாஸ்டா போகுது. வெளியில பாக்குற அந்த வியூ அது டப்பு டப்பு டப்புன்னு மாறுதுப்பா. நான் எக்ஸைட்மெண்ட்ல உனக்கு வந்து காட்ட மாட்டேனா, நீயும் பாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல வாங்கின அந்த பென்டோவை சாப்பிடுறாங்க. அது அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம அந்த குட்டி கிட்டிக்கு தரலாமா? விட்ரா கிட்ட கேட்டேன், அது வந்து சாப்பிடும் அப்படின்னு தான் சொன்னா. சரி நம்ம தந்து பார்க்கலாம். அங்க தந்த உடனே அதை சாப்பிட்டது. அப்பனா விட்ராவும் டேஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு. அதே மாதிரி நீ இதை ட்ரை பண்ணி, இது சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதை அவன் கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவ ஒரு மாதிரி ஃபேஸ வச்சுக்கிறாளா. இதனால அங்க அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்பவும் வெக்கப்படுறான். அட இது உண்மையிலேயே ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. இதை நம்ம விட்ராக்கும் கொடுக்கணும். ஆமா என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை. எதிர்பார்க்கல இவ எக்ஸைட் ஆகி இப்படி டயர்ட் ஆயிடுவான்னு. ஆனா எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, என்னோட தாத்தா கூட நான் 5வது கிரேட்ல இருக்கும் போது இங்க வந்தேன். கடைசியா அப்போ வந்து தான். அதுக்கப்புறம் நானு எங்க அம்மாலாம் டோக்கியோல வாழ ஆரம்பிச்சோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பக்கமே நான் வரல. நிறைய விஷயம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஈவன் எங்க அம்மாவோட முகம் அது கூட எனக்கு அவளைக்கும் ஞாபகம் இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து சேர்றாங்க. என்ன அந்த இடத்த கம்பேர் பண்ணா இங்க குளிரா இருக்கு. அப்புறம் அவங்க வண்டியில போறாங்க. அந்த இடத்த பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா வயல்வெளிலாம் சும்மா அற்புதமா இருக்கு. ஏ மாறி, அது வண்டியில சைட்ல இங்க வந்து பாரு, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மவுண்டனு. ஆமா அங்க ஸ்னோ எல்லாம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அங்க பழைய விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அங்க மீறியும் ஒரு விஷயத்த கொடுக்க, அதை கேட்கற அது எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. அப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்துக்கும் வராங்க. அங்க அப்படியே அவன் போகும்போதே சொல்றான், ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க வந்து, என்னால நம்ப முடியல. இந்த வழியா தான் ஸ்கூலுக்கு எப்பயுமே போவேன்னு. அதேதான் நானும் யோசிக்கிறேன், நீ சின்ன வயசுல எப்படிப்பட்ட பையனா இருப்பேன்னு. அதே மாதிரி தான் ஒரு தூங்க முஞ்சா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க போறாங்க. அவ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப பயந்து போறான். அந்த பூனையும் பயந்தது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது ஒரு பசுவை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எதிர்பார்க்கல அவர் வந்து இப்போ பசுவெல்லாம் வளர்க்குறாரா. மாறிக்கும் ஞாபகம் வருது, இவ கார்ட்டூன்ல எல்லாம் பார்த்திருப்பான் இந்த பசுலாம். இதுக்கப்புறம் அங்க உள்ள போறாங்களா. உள்ள தாத்தாக்கும் ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. என்ன கத்துற மாதிரி கேக்குது. அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குதா. இல்ல வந்து பார்த்தா நம்ம காசும் மாரிய பெல்லும் வர ஒரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அட நீயா காசு, ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க போல. மாறி அவளை பத்தி சொல்றேன், என்னோட பேரு மாரியபெல். பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல, நீ நல்லாவே ஜாப்பனீஸ பேசுறமா. உங்க காசுவும் ஒரு சாக்லேட் எடுத்துன்னு வந்து தரான். ஏய் என்ன காசு, நார்மலாவே என் கூட ஃபார்முலா பேசுப்பா. நான் என்ன ஒண்ணு, இந்த மாதிரி டைம்ல உன்னோட கிராண்ட்மா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க காசு வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான பொண்ணை கொண்டு வருவான்னு. ஏன்னா வெள்ள முடி அது வந்து ஸ்னோவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நீ வந்து ஒரு ஃபேரி மாதிரி, ஏதோ கனவுல இருந்து வந்த மாதிரி. கேட்டவங்க ரொம்ப ஷாக்கா வராங்க. ஏன்னா உண்மையும் அதுதான். நம்ம காசுக்கு தூங்குறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். எப்பயுமே அவன் தூங்கி இருப்பான். கனவுல விளையாடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் பண்ண இருப்பாமா. அதுக்கப்புறம் ஒரு சைட்ல வேலையை பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் உங்க கிராண்ட்மாக்கு வேண்டிக்கிறாங்க. ஏன்னா கிராண்ட்மா இறந்து போயிட்டாங்க. ஆமா காசு, இந்த மாதிரி உங்க தாத்தாக்கு என்ன தெரியுமா, நான் வந்து கனவு உலகத்துல இருந்து வந்திருக்கேன்னு. சீச்சி அப்படியெல்லாம் இல்ல, அவருக்கெல்லாம் தெரியாது. ஒரு சும்மா அப்படிதான் ஏதாச்சும் சொல்லுவாரு, அதெல்லாம் நம்பின்னு இருக்காது. இதே மாதிரி அவங்க போறாங்களா. அங்க வர சவுண்ட் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. டோரு கிட்ட வரும்போது அந்த டோர் பக்கத்துல
ஏதோ ஒண்ணு இருக்குது, அது நான் அனிமேல பாத்திருக்கேன் அப்படின்னு அவ காசு கிட்ட சொல்றா. கருப்பா ஒரு விஷயத்த பத்தி தான் அவ சொல்றா. ஆனா வந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அப்புறம் அவங்க காசு யூஸ் பண்ண அந்த ரூமுக்கு வராங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. காசு இதுதான் உன்னோட ரூமா? ஆமா, அது ஒண்டி இல்ல, ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லவா? இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான பேசேஜ் இருக்கு. என்னது பேசேஜ் இருக்கா? எங்க இருக்கு? நான் வந்து அதை பார்க்கணும். கிட்டி நீ வந்து கோயட்டா இருக்கணும். அதே மாதிரி அவங்க ஒரு இடத்துல தேடுறாங்க. ஆனா எங்க தெரியும் அதை காணும். கடைசியில அந்த கிட்டி தான் கண்டுபிடிக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப இருட்டா இருக்கு. அனிமேல பார்த்த ஃபீலிங் வந்து அவளுக்கு வரும். திடீர்னு ஏதோ ஒரு எலி ஓடும். அதை பார்த்து அவ தப்பா புரிஞ்சு வேற ஏதோ பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏய் நீ வந்து ஆர்க் டிராகனோட ஒரு ஃபெமிலியர் தானே, உன்னால முடியும், ஏதாச்சும் பண்ணு, நீ பயப்படக்கூடாது. இதை பார்த்து காசு சிரிக்கிறான். கீழே தாத்தாவும் கூப்பிடுறாரு. ஏய் பசங்களா, ஃபுட்டு ரெடி, வாங்க சாப்பிடலாம். அங்க கீழே போய் அவங்க சாப்பிடுறாங்க. அது வந்து ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. ஸோ உனக்காக நான் வந்து நல்லா டெலிஷியஸானதா நான் சமைச்சிருக்கேன். அதேதான் காசு உன்னோட பூனைக்கும் ரொம்பவும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்கேன். அங்க காசுவும் சாக்கையை குடிக்கிறான். அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அங்க மேரி கேட்டா அவங்க கேக்குறாங்க. மேரியும் வந்து கொத்துக்கிறான். அட இது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வாமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படியே என்னோட நாக்குல இருந்து வயிற்று வலிக்க போகுது இதோட டேஸ்ட். அங்க தாத்தா அதுக்கப்புறம் ஒரு பொருளை தராரு. அது ஸ்பெஷலா இங்க இருக்கிற ஆளுங்களால ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கலை தான். அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. நீ வந்து அதை வச்சுக்கலாம், உனக்கு பிடிச்சிருந்தா. ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் அவங்க பாத்திரத்தை ஒரு விளக்கலான்னு போறாரா. அங்க தாத்தா கிட்ட அவன் சொல்றான். தாத்தா அது வந்து நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். வந்து அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மேரி. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ரொம்ப டேஸ்டா இருந்தது. மாதிரி நம்ம ஏன் வெளியில போக கூடாது? வெளியில போற வழியில அங்க மூணெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. அங்க வந்து இப்படி இல்ல, மேகமூட்டமா ரொம்ப கிளியராலாம் இருக்காது. என்ன ரொம்ப இருட்டா இருக்கு. அங்க மேரி ஏதோ ஒரு சாண்டிங் பண்ண அந்த இடம் முழுக்க ஸ்பிரிட்ஸ் வருது. இதை பார்த்து காசு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஸ்பிரிட்ஸை இந்த உலகத்திலயும் நம்ம மேரியால சமன் பண்ண முடியுது. மேரி நீ உண்மையிலேயே வேற லெவலு. ஆமா என்னாலேயே நம்ப முடியல, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க பண்ணிருக்கேன். இது வரைக்கும் அதுங்களை வர வைக்க ட்ரை பண்ண, இருந்தாலும் வர வைக்க முடியல. ஜாப்பனீஸ்ல நான் வந்து அதை ட்ரை பண்ணனா வந்துருச்சு. இங்க இருந்து எனக்கும் இங்க இருக்கிற விஷயம் வந்து ஒத்து போகுதுல, அதனால்தான் இதுங்களை என்னால வர வைக்க முடிஞ்சது. நான் எதிர்பார்க்கல இந்த உலகத்துல நான் இதெல்லாம் பாப்பேன்னு. அதுக்கு நானும் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. ஏன்னா நீ வந்து இங்க கொண்டு வந்த உன்னோட கிராண்ட்பா அவரு வந்து ரொம்ப நல்லவரா இருக்காரு. உன்ன மாதிரி தான். அவருக்கு நம்ம தெரியலன்னு நினைக்கிறோம், ஆனா அவருக்கு ஒரு வகையில எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவரு உன்னை வந்து காசு ஹீரோன்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு தெரியுமா? உண்மையா சொன்னா என்னோட பேரு காசு ஹீரோ தான். இதை கேட்டவ ரொம்ப ஷாக் ஆகுறா. நான் உண்மையிலே என்னன்னா நம்ம ஹீரோ வந்து கேம்ல தெரியாதனமா காசு ஹோ அப்படின்னு வச்சிருப்பான். தெரியாத வயசுல பயப்புல தெரியாதனமா அந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதை பத்தி சொல்ல மாறி ரொம்ப வெக்கப்படுறா. போனா நான் உன்னை கூப்பிட்டது எல்லாமே தப்பா, உன்னோட பேரு காசு ஹீரோ சானா. அதே பேராவை கியூட்டா திரும்பவும் வெக்கப்படுங்கன்னே சொல்றா. அதை நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி தான் ஒரு முறையும் அவங்க சொல்றான். இவங்க திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வருவாங்களா. அங்க தாத்தா வந்து கேக்குறாரு, என்ன நல்லா வாக்கிங் வந்து போனீங்களா? எல்லாம் போச்சா இல்லையா? எப்படி? நாங்க பாத்துக்கு போனோம்னு அவங்க சொல்ல நம்ம மாறி தான் ஃபர்ஸ்ட் ஓடி போறான். ஆமா என்ன ஆச்சு? ஏதாச்சும் நடந்திருக்கமோ கேட்டி. இதுக்கப்புறம் அங்க அவ ஜூஸ குச்சின்னு இருப்பாளா. நம்ம ஹீரோ வரான். அங்க ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். அவ அவ்வளவு அழகா இருக்கான். ஹேய் காசு, இந்த தாத்தா வந்து ஜூஸ கொடுத்தாரு. இது ஒரு ஆப்பிள் ஜூஸ் தான்ப்பா. எதிர்பார்க்கல, இது ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா என்னால இன்னமும் நம்ப முடியல. என்னோட சின்ன வயசு வருஷனுக்கு நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான். ஆனா கனவுக்கான்ற அந்த எல்ஃப் அது வந்து என் முன்னாடி இருக்கு. நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமும் இப்ப எனக்கு ரியலா நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க தூங்குறாங்க. அந்த இடத்துக்கு தாத்தாவும் டார்ச்சை வச்சுட்டு போறாரு. ஏன்னா இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கும். வெளியில போறதுக்கு டார்ச் தேவைப்பட்டா நீங்க எடுத்துக்கோங்க. உள்ள பார்க்கும்போது ஏதோ ஒரு வெளிச்சம் வருது. அட இவங்க ஃபன் பண்றாங்களா? தண்ணியில மிதந்தனே போறான். மாரிய பார்த்துக்கினே அவன் யோசிக்கிறான். மாறி நான் எங்க தான் போனாலும் நீ தான் என்னோட சைட்ல இருக்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா நீயும் நானும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் அங்க திடீர்னு அங்க வெட்ரா எழுப்புறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். எதிர்பார்க்கல, நீ வந்து உன்னோட பசங்களை பார்க்க போயிருப்பன்னு நினைச்சேன். என்னப்பா அதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ், என்னால அசால்ட்டா அங்கெல்லாம் போயிட்டு வர முடியும். அது சரி, நேத்து வந்து நல்லா ஜாலியா போச்சு போல. ஆமா அந்த ஃபுட்டை பத்தி சொல்லவா வேணும்? மீனெல்லாம் சும்மா அருமையா இருந்தது. நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு. அந்த சாக்கியை பத்தி சொல்லவே வேணாம், அப்படி வயிற்றுக்குள்ள போச்சு. கிட்டியும் லீக் பண்ணிருக்கும், உனக்கும் தெரிஞ்சதுல? ஆமா எனக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் அவன் தாத்தா வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஹாட் பாட் இருக்குன்னு சொல்ல அவங்க 2 பேரும் அங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகறாங்க. ஆமா என்ன ஆச்சு? அவன் வந்து உன் கூட சோட வச்சு சண்டை பண்ணணும், நான் வந்து என்னோட லிமிட்டை ஏத்தணும். அப்புறம் தான் அங்க காசு கேட்கறான். என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க சடனா மோட்டிவேட்டடா இருக்கீங்க? அது என்னன்னா நம்ம பாத் எடுக்க போறோம்னா கண்டிப்பா நம்ம வேர்வை சிந்திருக்கணும். அதுக்காக தான் நான் அவன் கூட போட்டி போடணும். வா காசு வா. ஆனா காசு அப்படியே ஓடி போறானா அங்க பின்னாடியே அவங்க தொத்தின்னு வராங்க. அதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. தாத்தா காலையில பிரேக்ஃபாஸ்டையும் ரெடி பண்ணிருக்காரு. அதுவும் அங்க சூப்பரா இருக்கு. நான் எப்பயுமே பிரெட் சாப்பிடுறது விரும்புவேன். அது கூட ரைஸிங்க வேற லெவல்ல இருக்கு. அங்க காசுக்கும்
அவனுக்கும் இது அப்படியேதான் தெரியுது. சின்ன வயசுல இதுதான் அவன் தினமும் சாப்பிடுவான். இப்போ அது ரொம்ப அவனுக்கு டேஸ்டா தெரியுது. அதே மாதிரி அவங்க வெளியில போறதுக்கு பிளான் இருக்குமா, தாத்தா அங்க காரை தராரு, கார் வழியா நீங்க போலான்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க அவங்க போலான்னு பாக்குறாங்க. அங்க விட்ராவோட அந்த ஃபெமிலியரும் போலான்னு பாக்குதா. தாத்தா விடல. ஹேய், நீ வந்து எங்க போற, நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும், உங்களுக்கும் வேற வழி தெரியல, அங்கேயே விட்டு போற மாதிரி தான் இருக்கு, நீ கவலைப்படாத விட்ரா, எனக்காக நான் சேர்த்தே குளிக்கிறேன். பாவம் விட்ராவோட ஃபெமிலியரும் ரொம்ப பாவமா அங்க பாய் காட்டுது. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த பாத் பண்ற அந்த பாத் ஹவுஸுக்கும் வராங்க. அந்த ஓனர் லேடியும் சொல்றா, அட அந்த பூனை என்ன உங்கள்தான்? ஆமா, இந்த பூனை எங்களுது தான், இதுக்கு குளிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு பூனையை நான் கேள்விப்பட்டது இல்லப்பா. இதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறாங்க. அது வந்து அந்த எல்ஃபுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சிச்சுபியை கம்பேர் பண்ணா. அங்க விட்ராவோட பூனையும் ரிலாக்ஸ் பண்ணிருக்கு. அங்க மத்த ஆயாங்களும் வர அவங்க அங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரும்போதும் அந்த ஆயாங்களை பத்தி அவ சொல்றா. இதனால நம்ம ஹீரோ சந்தோஷமா வரா. பரவாயில்ல, உனக்கு லோக்கல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இப்போ சீன்ல தாத்தாவோட வண்டியை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கு. இப்ப போலாமா? தாத்தாக்கு அவங்க போகும்போது பாயும் சொல்றாங்க. தாத்தாவும் பேரனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி அவங்க செரி பிளவுசம் இருக்கிற இடத்துக்கும் வராங்க. அங்க இதை ஒரு சர்ப்ரைஸா வச்சுதான் அவன் கொண்டு வந்திருப்பான். ரொம்ப பயந்தேன் இந்த மாதிரி சீசன் வந்து போயிடுமோன்னு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அப்ப நான் இதை சீக்கிரட்டா வச்சிருக்கேன், அதுதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும் நான் பண்ணேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவன் ஒரு போட்டோவை கிளிக் பண்றான். அது ரொம்ப வேற லெவல்ல வருது. என்னது இதுதான் போட்டோ, நம்ம ட்ரிப்புக்கு போறோம்னா இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து அதை மெமரியா நம்மளால மாத்திக்க முடியும். அதனால நம்ம மாரிக்கு ரொம்ப ஆர்வமாயுது. அங்க போற ஒரு இடத்தையும் அவ போட்டோ எடுக்கிறா. நம்ம பாக்குற இந்த அரண்மனை இது வந்து 1611ல பில் பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல தீப்பத்தி தமாலேஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம பாக்குறது ரீபில் பண்ணப்பட்ட ஒரு இதுதான். மேரியும் கேக்குறா, அப்பனா எனிமிங்கெல்லாம் இங்க வருவாங்களே, பரவாயில்லையே, உனக்கு இங்க இருக்கிற கேஸ்ல பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கா? இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. உள்ள ஒரு விதமான வெப்பன்லாம் இருக்கா. இதை பார்த்து அவ ஸ்கேரியா யோசிக்கிறா. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வெப்பன்லாம் இங்க இருக்கா. இதை வந்து எங்களோட உலகத்துல இதே மாதிரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உருவாக்குனா அவ்வளவுதான், விஷயம் ரொம்ப ஸ்கேரியா போகும். இவ இதே மாதிரி விட்டா சரிப்பட்டு வராது. கொடூரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஏன் வேற ஏதாச்சும் பார்க்கலாம். விட்ரவும் அதே மாதிரி தாங்க சோடெல்லாம் பாக்குறான். உனக்கும் இது மேல ஆர்வம் இருக்கு தானே? ஆமா அதேதான். இந்த மாதிரி இதுக்கு இவங்களுக்கு இது மேல எல்லாம் ஆர்வம் அதிகமா இருக்கு. கேசலோட ஒரு அமைப்பு இருக்குமா, இதை பார்த்தோம் அவ எப்படி அட்டாக் பண்ணலாம், ஒரு இடத்துல சேர்த்தா மொத்தமா அழிச்சிடலாம் அப்படின்லாம் அவ யோசிக்கிறான். இதை வந்து நம்மளோட உலகத்துல யூஸ் பண்ண நல்லா வாட்டமா போயிடும், அதேதான் அப்படின்னு அதையும் சொல்ற காசு வந்து பயந்து போறான். இதுக்கப்புறம் அவ பார்க்கும் போதே இவனுக்கு அங்க பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவன் தாத்தா கூட இங்க வந்திருப்பான், அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நான் இங்க வந்ததுக்கப்புறம் அந்த விஷயம்லாம் கூட இவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் ஒரு கடையில ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் அவங்க வாங்குறாங்க. அதுவும் சும்மா அவ்வளவு சூப்பரா இருக்கு. அங்க இதுக்கப்புறம் என்ன தெரியல, நம்ம மாறி அப்படியே உத்து பார்த்துன்னு இருக்கா. என்ன ஆச்சு மாறி? அதுவா, இந்த மாதிரி உன்னை பார்த்துனே இருந்தா நான் வந்து டயர்டா வேணா அப்படின்னு நான் ட்ரை பண்ற காசு ஹீரோ, நீ என்ன சொல்ல இருக்க மாறி? உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் தான் ஆச்சு. இப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா நிறைய விஷயத்த பாக்குறோம் இல்லையா? பின்ன வந்தோடனே நீ ஷாக் ஆவறியோ இல்லையோ, நான் ரொம்ப ஷாக் ஆனேன் என்னை பார்த்து. அதே மாதிரி நான் வந்து உன் கூட இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நிறைய விஷயங்களை நான் கத்துக்கினேன். பிளவுசம்லாம் ஒரு இடத்துல இருக்குல்ல, இது எல்லாமே எங்களோட உலகத்தை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான காத்தடிக்குதா, அப்படியே அவளோட வாய் கட்டியும் செரி பிளவுஸும் ஒட்டிக்குமா, அதை எடுக்கிறேன்னு பேர்ல அப்படியே அவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அங்க மத்தவங்களாம் வர அவங்க ஆக்ட் பண்றாங்க எதுவுமே நடக்காத மாதிரி. அதுக்கப்புறம் அவன் குளிக்கும் போதும் அங்க வந்து அதை பத்தி யோசனை பண்ணா மாறி அங்க வரான். அவன் வந்து இதை கொடுக்கதான் வந்த. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, நீ வந்து டவலை வந்துட்ட. சரி அப்படின்னா ஓகே, நான் இங்கே வெஸ்ட் போறேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் தான் அந்த விஷயம் அது வந்து ஒண்ணுமே இல்லை, விட்டுரு. நீ வந்து கிஸ்ஸ பத்தியா கேக்குற? ஆமா, நீ வந்து யாருக்காச்சும் இதுக்கு முன்னாடி கிஸ்ஸ கொடுத்திருக்கியா? இல்ல, நான் கேட்டதான் வந்துரு. இந்த மாதிரி நான் எதுக்கு ஸ்டேஞ்சான கொஸ்டின்லாம் கேட்கறேன்? சொன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதில்ல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. என்னோட வில்லேஜ்லயும் அதே மாதிரி தான் இந்த கிஸ் பண்ற ஆக்ட் அது அவ்வளோக்கும் பரவல, அதனால இது வந்து பாப்புலர் ஆகல. நீ எம்பாரஸ் எல்லாம் ஆகணும்னு ஒன்னும் இல்ல. அதனால அவன் ரொம்ப வெக்கப்பட்டு போறான். இந்த சைடு அங்க பாத்திரத்தை கலவும் போதே அவ பாட்டெல்லாம் பாடின இருப்பாளா. இந்த தாத்தாவும் கேக்குறாரு, என்னம்மா ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்ததா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, அது மிஸ் ஆயிருக்கும். ரொம்ப நேரமா நான் ஊத்து பார்த்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, கேட்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் கேட்டேன். என்னோட பேரனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா, நான் இந்த விஷயத்த அவருக்கு எப்படி சொல்றது, வேற உலகத்துல இருந்து வந்தானு. ஆனா அதுக்குள்ள அவர் ஒரு விஷயத்த காட்டுறாரு, அது ஒரு டைரி தான். இதுல நம்ம காசு என்னென்ன பண்ணா அதுக்கான போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அவன் 14 வயசு இருக்கும் போது இதை எடுத்தது. வேற உலகத்துல இருக்கிற மாதிரி தான் அப்பயும் இருந்திருக்கான். ஆனா என்ன ஒண்ணு, அவனோட கண்ணுல லோன்லினஸ் வந்து தெரியுதுல. அந்த டைம்ல அவன் லோன்லியா இருந்தா அவளுக்கும் அவன் ஸ்மைலா பண்ண மாட்டான். என்ன சொல்றீங்க, அவன் ஸ்மைலே பண்ண மாட்டானா? ஆமா, இப்ப இருக்கிறவனுக்கும் அப்ப இருக்கிறவனுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவங்க அம்மா வந்து டோக்கியோக்கு நம்ம காசு ஹீரோவை கொண்டு போனாங்க.
சொல்றாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோட மனைவியும் தான் என்னோட காசீரவை இங்க கொண்டு வந்தோம். அவன் மக்கள்கிட்ட பேச மாட்டான், அனிமல்ஸ் கிட்ட கூட அவளுக்கும் பழக மாட்டான். அந்த மாதிரி ஒரு பையனா தான் எப்பயுமே அவன் ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணுவான், தூங்குறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவன் ஓடி போயிட்டான் டோக்கியோக்கு. சரி அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு நானும் விட்டோம். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை இங்க. அது நான் எதிர்பார்க்கல ஒரு நாள் இப்படி ஒரு விஷயமும் நடக்கும்னு. ஒரு நாள் திடீர்னு அவன் வந்தான், ஒரு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு கூட. கேட்கும் போதே நம்ம மாரிக்கு தெரியுது அவரு பேசுறது நம்ம மாரிய பத்தி தானே. நீ அவனோட வாழ்க்கைக்கு வந்தக்கப்புறம் தான் அவனோட முகத்துல நான் வந்து ஸ்மைலியே பாக்குறேன். அவனை நீ இந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிமா. அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ வந்து எதையுமே மறைக்கணும்னு இல்ல, மிஸ்ட்ரீஸ் அது வந்து இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கை அது நல்லா இருக்கும். அதனால நீ மறைக்க வேணாம். அங்க திடீர்னு ஒரு ஸ்பிரிட்டும் அப்பியர் ஆகுது. அவளோட முடிய அப்படியே கைட்டி விட அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. ஆனா தாத்தாக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அதனால அவரு நீ ஆயிருமான்னு சொல்ல மேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவ கட்டி பொச்சுக்கிறா. ஏன்னா தாத்தாவும் எதிர்பார்த்த மாதிரி தான் தாத்தா அவரோட கனவு உலகத்துல எல்லாம் போய் எல்ஃப் எல்லாம் சந்திச்சிருக்காரு. கனவு தாத்தாக்கும் இப்ப வந்து உண்மையா இருக்கு. அப்புறம் அங்க காசு அப்படிக்கா நந்து வரும்போது சிரிக்கிற சவுண்டா கேக்குது. அதனால என்ன விஷயம் அப்படின்னு அவன் பார்க்க வராங்க. காது தெரிஞ்சவனே ஆக்ஷன்ல மாறி உன்னோட காது காதுன்னு சொல்ல அங்க மாறி ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படி சிரிக்கிறாங்க. சைன்ல அவங்க ரெண்டு பேரும் தாத்தா கிட்ட நன்றி சொல்றாங்க. ரொம்ப நன்றி, நீங்க வந்து எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கினீங்க தாத்தா. இந்த மாதிரி நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே அவ கட்டி பிடிக்கிறா. அங்க தாத்தாவும் சொல்றாரு, ஆசு ஹீரோ நீ வந்து இவனோட தாத்தா கிட்ட இருந்து ஜாப வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வரலாம். அவனும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அங்க போகும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மாரிய பத்தி ஹீரோவை தாண்டியும் சில பல ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம தாத்தாக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல, தாத்தாக்கு மத்த உலகத்தை பத்தி எவ்வளவு தெரியும்னு. இதே மாதிரி அவங்க வந்து ஜப்பானுக்கு வராங்க. அங்க அது ரொம்ப வித்தியாசமா அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்காங்களே. ஆசி ஹீரோ அங்க போகும்போதே சொல்றான் அவரோட ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்சம் நல்லா போகுது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இது ப்ரோக்ரஸ் ஆகும். நாங்களும் ஜாலியா இருப்போம். இந்த உலகமும் சரி என்னோட அந்த உலகமும் சரி. இப்படி இவங்க ரொம்ப சந்தோஷமா போறதோட இந்த ஒட்டுமொத்த அனிமேவும் முடியுது. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல எண்டிங் இதுக்கு கொடுத்துருக்காங்க. மாதிரி எப்பயுமே அனிமேன்னு சொன்னா ஒரு கடைசி எபிசோட சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் அப்படின்னு ஒரு அனிமே போட்டிருப்பேன், அதுக்கும் சொதப்பி விட்டாங்க. இது அப்படி பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் தான். சீசன் 2 பத்தி அப்டேட் இருக்கான்னு கேட்டா சரியா தெரியல, வந்தா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க நிறைய லைக்கை போட்டா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓ இப்படியெல்லாம் ஒரு அனிமே இருக்கான்னு தெரிய வரும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்டா இதே மாதிரி ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.